ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே 11 o'clock மத்தியானம் வந்து டெண்டர் லூஸ் பண்ணிட்டோம் போங்கன்ட்டாங்க. லிட்ரலாக அந்த 22 இயர்ஸில் என்ன பண்ண முடியும்? ரோட்டில் உட்காந்து அழுதுருக்கும். ஸோ தோஸ் 6 months அகெயின் சூப்பர் மார்க்கெட்டு அது காட் பீட்டன் அப் ஒன்ஸ். ஃபியூல் ஸ்டேஷன் ஒர்க் பண்ணும்போது அடிச்சிட்டானுங்க ரேசஸ் பேசி. இதுக்கு தான் பாலிடிக்ஸ் பார்க்கணும். டிஎம்கே, ஏடிஎம்கே, விஜய், நாம் தமிழர் அதெல்லாம் பாலிடிக்ஸ் கிடையாது. இதுதான் பாலிடிக்ஸ். இப்போ தமிழ்நாட்டில் இருக்க பெரிய பெரிய ஆண்டர்பிரினர்ஸ் குளோபலாக இருக்கிறவங்க நிறைய பேர் காமராஜ் ஸ்கூல்ஸில் படித்தவங்க தான். கேன் எவ்ரி ஒன் பிகம் சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர்? நம்ம எடுத்தோடனே அவங்க அங்கே போயிட்டாங்க, அங்கே போகணும்னா அவங்க கூட நம்மளை கம்பேர் பண்ணி ஒருத்தன் பிஹெச்டி முடிச்சிட்டான். சரி, நீ இப்போ தான் 10th முடிச்சிருக்க, ஃபஸ்ட்டு 11th 12th படி, நேராக போய் நான் பிஹெச்டிக்கு அப்ளிகேஷன் கொடுத்தா. ஃபர்ஸ்ட் திங் ஐ வுட் ஆல்வேஸ் சே இஸ் யூ ஷுட் ஃபர்ஸ்ட் லேர்ன் ஹவு டு லேர்ன். இஃப் யூ லேர்ன் ஹவு டு லேர்ன்னா தட்ஸ் அ பிக் அசெட். சொல்லி தெரியுங்களா? நிறைய பேர் வந்து ஒரு எம்ப்ளாயி வந்து ஃபயர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எமோஷனலான டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. வாட் இஸ் யோர் டேக் ஆன் தட் அண்ட் நீங்கள் எப்படி ஃபயர் பண்ணுவீங்க? இம்மீடியட் ஃபயர்லாம் அன்எத்திக்கலாக ஏதாவது பண்ணால் அன்றைக்கே காலி. ஸோ ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? குட் Alfred, thank you for having me. எல்லாருக்கும் உங்களை ஆர்கிடெக்ட் எஸ்எஸ்ஆராக தான் தெரியும். பட் ஹூ இஸ் எஸ்எஸ்ஆர்? ஓகே, பிஸ்னஸ் வைஸ் வேணுமா இல்லை ஃபஸ்ட்டு பர்சனல் சொல்லிடுங்க. பர்சனல் வந்து ஐம் மெட்ராஸ் பையன். நான் ஐ வாஸ் பார்ன் ஹியர், சவுத் மெட்ராஸ், சென்னை 28. I was born in a housing board colony. I didn't have a father when I was born. அப்பா 6 மாதம் அம்மா வயிற்றில் இருக்கும்போது இறந்துட்டாங்க. I was raised by a single parent, mother who shifted to Chennai from a small village down south. மதுரைக்கு தெற்கில் இருக்கிற ஒரு வில்லேஜ்லேருந்து வந்தாங்க. I have a elder brother who was 5 years younger. So that journey of me having been born here, ஒரு சின்ன ஹவுசிங் போர்ட் குவார்ட்டர்ஸில் இருந்து, ஐ ஹேட் வெரி குட் ஃபவுண்டேஷனல் எஜுகேஷன். ஐ ஸ்டடிட் ஃப்ரம் மான்ஃபர்ட் அண்ட் சாந்தோம், மயிலாப்பூர். ஓகே. அண்ட் ஐ வாஸ் இன் டு ஸ்போர்ட்ஸ். நான் சென்ட் பீட்ஸா? ஸோ யூ நோ த ஹிஸ்ட்ரி தென். ஸோ அப்போ என்னென்னா அங்கே வந்து த ஃபவுண்டேஷனல் எஜுகேஷன் அண்ட் த வே ஐ வாஸ் brought up, மை மாம் வாஸ் வெரி எத்திக்கல். ஒரு நேர்மையான கண்ணியமான கவர்மெண்ட் ஆஃபீஸர். எங்கேயாவது பெண்ணை வாங்கிட்டு வந்தால் கூட ஆஃபீஸ் ஒர்க் பண்ண பெண் வாங்கினா யூஸ் பண்ண உடனே வேறு யாருக்காவது கொடுத்துருவாங்க, கவர்மெண்ட் சொத்தை எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தது. அண்ட் ஐ ஆல்வேஸ் பீன் குட் வித் அகடமிக்ஸ். வெரி கான்செப்ஷுவல். ஐ அப்சர்வ், ஐ அண்டர்ஸ்டாண்ட், ஐ டூ. ஸோ அப்படி இருக்கிறதுனால என்னாச்சுன்னா, ஒரு பாயிண்டில் தி அவேர்னஸ் ஐ காட் த்ரூ மை எஜுகேஷன் அண்ட் த மல்டி கல்ச்சுரல் வே ஐ வாஸ் brought up. கில்லி கோலியிலேருந்து கிரிக்கெட்டு, பட்டம் விடுறது, மாஞ்சா போடுறது, பெரிய ஹேக்கத்தான் அந்த காம்படிஷன் போகிறது, ஸ்போர்ட்ஸ் 400 அண்ட் ஹை ஜம்ப் பண்ணுவேன். அண்ட் 11th 12th காலேஜ்லலாம் வாலிபால், கான்டில் யூனிவர்சிட்டி, அவ்வளோதான். ஐம் நாட் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன். ஐ டான்ஸ் எல்லாமே. ஸோ ஐ ஹேவ் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீயிங் என்னன்னா born and brought up in a very good urban center, though I am from a lower middle class. அது வந்து gave me that என்ன சொல்லனா, ஒரு எக்ஸ்போஷர் டு லாட் ஆஃப் திங்ஸ் அட் அ வெரி யங் ஏஜ். அப்புறம் ஆர்கிடெக்சருக்கு மதுரைக்கு போனேன். மதுரை தியாகராஜர் இன்ஜினியரிங் காலேஜ். வென்ட் டு யூகே, நாட்டிங்கம். ஐ காட் காட் இன் அ ரிசெஷன். 22 இயர்ஸில் ஐ வாஸ் ஃபேஸிங் த ஃபர்ஸ்ட் டைம் ஃபெயிலியர் மாதிரி ஒன்று பார்க்குறேன். காலேஜில் ஐ வாஸ் பிளேஸ்ட் இன் டிசிஎஸ். ஐ வாஸ் அ டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி. எல்லாமே இருந்தது. அண்ட் அங்கே போய் ஒரு ரிசெஷன் 2008 மாட்டிக்கிட்டேன். ஸோ தோஸ் 6 months அகெயின் சூப்பர் மார்க்கெட்டு அது காட் பீட்டன் அப் ஒன்ஸ். ஃபியூல் ஸ்டேஷன் ஒர்க் பண்ணும்போது அடிச்சிட்டானுங்க ரேசஸ் பேசிக்லி. ஓகே. அந்த பீரியடை ஃபைட் அவுட் பண்ணிவிட்டு தென் ஐ காட் அ ஜாப் தேர், ஒரு ப்ராப்பர் டிசைன் ஜாப். 3 years இருந்து இந்தியாவுக்கு வந்து. அண்ட் லாஸ்ட் 2011 இந்தியாவில் இருக்கேன். அண்ட் 11 to 13 ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் எல்என்டி, அந்த மாதிரி பெரிய எம்என்சிஸ் இருந்தேன். 13 ஐ kind of became an entrepreneur. I was the head of architecture, CEO of a firm. At 2013. I was hardly 27 years old. Okay. அப்போலேருந்து we grew one company from 7 to 120-150 people across Chennai, Bangalore, Coimbatore, Jaipur, and we design architecture, interiors, construction. இது 2020 வரைக்கும் I was there. 21 இருந்து தான் I started my first venture. And I started Space Mesh. I wanted to teach business to the entire community. At what age நீங்கள் உங்களோட இது சொந்தமாக ஸ்டார்ட் பண்ணி? 35. I had 10 years of experience as CEO. Okay. So I was cautious தான். பட் இருந்தாலும் I think when I look at hindsight,
ஈஸியாக இருந்தது அது. ஸ்பேஸ் மெஷ் வாஸ் வெரி ஈஸி. ஏன்னா அது டிசைன் ஃபார்ம் ஐவ் டன். அப்புறம் ஐ வாண்டட் டு க்ரோ திஸ் கம்யூனிட்டி டிஹெஃப் ஃபார் ஆர்கிடெக்ட்ஸ். ஐ ஹேவ் திஸ் கோட் கால் திங்க் ஃபார் ஆல். நமக்கு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் எல்லாருக்கும் பண்ணணும், விச் இஸ் இன்ஸ்பயர்ட் பை அம்பேத்கர்ஸ் லைஃப். ஐம் பிக் ஃபேன் ஆஃப் அம்பேத்கர். ஓகே, அவருக்காக மட்டும் பண்ணாமல் எல்லாருக்காகவும் பண்ணார் அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் எல்லாருக்கும் பண்ணணும். ஸோ திங்க் ஃபார் ஆல். என் ஆஃபீஸ் என் வீட்லேயே வந்து ஒரு வாலில் இருக்கும், திங்க் ஃபார் வால்னு வச்சு என்னோடய போஸ்டரே வச்சு ஒரு ஆர்டிஸ்ட் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்ண அப்புறம் தான் ஐ ரியலைஸ் தட் ஐ ஹாவ் டு ஸ்பீக், ஐ ஹாவ் டு ப்ராடன் மை மைண்ட் செட், ஐ ஹாவ் டு பிகம் அ மென்டர், ஐ ஹாவ் டு பி த பர்சன் whom people will want to listen to and learn to. And this journey is what I am. மெட்ராஸ் பையன், பட் I've been very lucky to go through one long journey and I'm 40 now. So I've seen so many things இல்லை. So that is what is me. That's what human beings are. இப்போ ஒருவேளை நான் இங்கே இல்லாமல் நான் யூகேலேயே இருந்தால் I won't be the person I am today. புரியுது. I choose to come back. I choose to do this. I choose to take risk. I choose to drop few things. I started many things, had few failures, had quite a bit of success. So personally, that is what I am. நீங்கள் இந்த சொன்ன இந்த மொத்த ஸ்டோரியிலேருந்து லைக் அட் அ வெரி யங் ஏஜ் அந்த ரெசிஷன், இன்னொரு கண்ட்ரியில் போயிட்டு ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணுறது, அந்த இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? வாட் யூ கான் த்ரூ? ஓகே, அங்கே அதுதான் 2007 I finished BR. It's a 5-year course. அது வரைக்கும் எனக்கு ஐடியாவே இல்லை யூகே போகணுன்னு. ஐடியலாக I should have studied for, at least I should have worked here for 2 years, 3 years. It was a wrong decision to go there as a young person without any இது. மாஸ்டர்ஸே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்த அப்புறம் தான் பண்ணணும். மாஸ்டர்ஸ் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ டிகிரி. அன்லெஸ் யூ ஆர் இன்டு கோயிங் டு அகாடமிக்ஸ். நீங்கள் ரிசர்ச் பண்ணணும், அதில் இன்னும் டீப்பாக நாலேஜ் வேணும்னா தான் மாஸ்டர்ஸ் பண்ணணும். நான் ஏன் போனேன்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் நரேஷன் இருந்தான், அவன் அப்ளை பண்ணால் அவனுக்கு யூகேயில் ஒரு 2-3 யூனிவர்சிட்டியில் கிடச்சிது. ஏன்னா இவனுக்குலாம் கிடைக்குது, அப்போ நம்மளும் பண்ணலான்னு சொல்லி நாங்களும் பண்ணோம். அவன் ரூம்மேட்ஸு. ஓகே, 4 பேர் போனோம். அவனுக்கு 3 பேர் கிளாஸ்கோ போனாங்க, நான் வந்து தனியாக இருக்கேன்னு சொல்லி நாட்டிங்கம் யூனிவர்சிட்டி போனேன். நாட்டிங்கம் யூனிவர்சிட்டி இஸ் ட்ரெடிஷ்னல் யூனிவர்சிட்டி, 150+ இயர்ஸ் இருக்குது. ஸோ அங்கே ஏன் போகணும் அப்படின்னா, என்னென்ன கால்குலேஷன்னா, அப்போ வரைக்கும் என்கிட்ட பாஸ்போர்ட்டே கிடையாது. ஐ வாஸ் பிளேஸ்ட் இன் TCS. 2007 25K சேலரி ஸ்டார்டிங் பே. இன்றைக்கே அது பெரிய அமௌண்ட், அப்போல்லாம் ரொம்ப பெரிய அமௌண்ட். நான் எங்கள் அம்மா கிட்ட ரொம்ப பொறுமையாக, இல்லை நான் போகல, நான் வந்து இந்தியாவில் சென்னையில் ஒர்க் பண்ண போகிறேன். என்ன ஜாப் கிடச்சிது உங்களுக்கு? சாஃப்ட்வேர் இன்ஜினியர். எனக்கு கோடிங்லாம் தெரியாது. இன்டர்வியூவில் வாயிலே பேசி உங்களுக்கு ஏன் ஆர்கிடெக்ட் வேணும்னு அவரை நம்ப வச்சுட்டேன். ஓகே, 287 பீப்புள் பண்ணாங்க. எந்த டிபார்ட்மெண்ட் வேணால் வரலான்னு நாங்கள் ட்ரைனிங்கு போய் அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டை கிளியர் பண்ணேன். இன்டர்வியூவில் அப்படியே பேசி they were impressed basically. Okay, they thought they needed my character. You are always full of energy. Okay. ஸோ அங்கே ஏன் போனோன்னா, 2012 ஒலிம்பிக்ஸ், அதனால் கால்குலேட் பண்ணி போகிறோம். அப்புறம் தான் பாஸ்போர்ட் வாங்கினேன். நானே IELTS படித்தேன். I got 8.5 பண்ணி அங்கே போனேன். டிகிரிலாம் முடிக்கும்போது ஜூலை ஆகஸ்ட்டில் தான் சொல்கிறாங்க there's a subprime mortgage crisisன்னு வருது. நான் ஃபஸ்ட்டு நம்பலை. நமக்கு எப்பயுமே இந்த ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல, நம்ம டாப்பர் ஃபெயிலே பார்த்ததில்ல, நமக்கு என்னடா ரிசெஷன்னா என்னன்னு தெரியும். அப்போ 22 யூ டோன்ட் ஈவன் நோ த டேர்ம் ரிசெஷன். அப்புறம் வெளில வந்து அப்ளை பண்ணாதான் தெரியுது, எவனுமே எல்லாம் ஜாப் விட்டு அனுப்பிட்டு இருக்கான். ஒரு 40 years 45 years ஆர்கிடெக்ட்ஸ் who are white skin with experience local, அவங்களே வீட்டுக்கு அனுப்பி அந்த கவர்மெண்ட்டோட சப்சிடி வாங்குறான், டோல்னு சொல்லுவாங்க, அதை வாங்கிட்டு இருக்கான். 22 ப்ரௌன் ஸ்கின், நோ எக்ஸ்பீரியன்ஸு, செத்தோண்டா சேகர்ன்ற மாதிரி. ஐ வாஸ் ஸ்டக் தேர். அண்ட் யூ ஹேட் அ லோன். ஓகே, எஜுகேஷன் 11 lakhs, அதில் ஒரு 8-9 lakhs எடுத்திருந்தேன். ஐ ஹேட் டு ரீபே தட். அண்ட் அந்த லோனுக்கு லேண்டு வந்து என்னோட அங்கிள் ஒருத்தர் கொடுத்தார், அம்மாவோட தூரத்து சொந்த தம்பி. ஓகே, எங்களுதுனா கூட பரவாயில்ல, இன்னொருத்தங்க நான் திருப்பி 2 yearsல தரணும். ஐ குடன்ட் டேக் எனி டிசிஷன். ஸோ ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது அங்கே ஃபியூவல் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணியிருக்கேன், பாரில் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஃபோட்டோகிராஃபி அதெல்லாம் ஓகே. பட் படித்து முடிச்சுட்டும் ஒரு 6 மாதம் 7 மாதம் வேலை இல்லை. நான் டிசம்பரில் கிராஜுவேட் ஆனேன், அக்டோபரில் முடிஞ்சு டிசம்பரில் கிராஜுவேஷன். என்னோட ஃபுல் டைம் அந்த ஜாப் வந்து ஜூலையில் தான் கிடச்சிது. ஸோ தோ 7 months 22 இந்த கனெக்ட் த டாட்ஸ்ன்னு வாங்க. இப்போ பார்க்க சொல்ல நல்லா இருக்குது, என்ன ஆக போகுது நம்ம வாழ்க்கை, இப்படியே போயிடுமா. ஆர்கிடெக்சர் கரியரே ஸ்டார்ட் ஆகலை. இங்கே வந்து ஐ வாஸ் ஸோ குட், எனக்கு ஒரே நாள் 5 வேலைலாம் கிடச்சது சென்னையில். ஐ குட் ஹவ் பின் ஹியர், சேஃபாக இருந்திருப்பேன். பட் அங்கே போய் மாட்டின உடனே ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் சூப்பர் மார்க்கெட். ஓகே, அப்புறமா ஏதோ சின்ன சின்ன ஜாப், ஃபோட்டோஷாப் அது இதெல்லாம் கிடச்சி வரும்போது அழுதுருங்க ரோட்டில். ஒரு சின்ன ஒரு ஆர்கிடெக்சர் ஜாப் வந்து டெண்டருக்காக என்னை கூப்பிட்றாங்க, ஒரு என்வாயர்மெண்டல் பில்டிங், அதுக்கு மட்டும் கொடுக்குறான். டெண்டர் கிடச்சா உங்களுக்கு வேலை, இல்லைனா இல்லை. ஓவர் கோட் பண்ணி அவங்களுக்கு போயிடுச்சு. ஸோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே 11 o'clock மத்தியானம் வந்து டெண்டர் லூஸ் பண்ணிட்டோம் போங்கன்ட்டாங்க. லிட்ரலாக அந்த 22 yearsல என்ன பண்ண முடியும், ரோட்டில் உட்காந்து அழுதுருக்கும். அப்புறம் என்ன எந்திரிச்சு போய் திருப்பி வேலையை பார்க்க வேண்டியதான். அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்தது. அது எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? லைக் இப்போ யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க.
பட் தே ஆர் நாட் ஈஸிலி ஓவர் கம்மிங். இவ்வளோ லைக் அவங்க சுற்றி எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இருந்துமே ஆப்ஷன் இல்லை. இந்தியாவுக்கு வர முடியாது. வந்தால் 11 lakhs லோன் எத்தனை வருஷம் கட்டுறது? ஒன்று. ரெண்டாவது எங்கள் அண்ணனையும் அம்மாவையோ கேட்க முடியாது. அம்மா அப்பாவன் கம்மியாக ஒர்க் பண்ணுறான். எங்கள் அம்மாவுக்கு இது தெரிய கூட தெரியாது. ஓகே. அண்ணன் அப்போ தான் மேரேஜ் ஆகி டப்ளின் போயிருக்கான். அவனே ஹீஸ் ட்ரைங் டு செட் அப் இஸ் லைஃப். ஃப்ரெண்ட்ஸே எல்லாம் சந்தானம் மாதிரி அவனும் நடு ரோட்டில் இருக்கான். there was no option, literally there was no option. the only way is going for survive பண்ணு. அப்புறம் என்ன ஜாப் கிடைச்சாலும் பண்ணு. எனக்கு வந்து ஆக்சுவலாக என்னோட ஜாப் வந்து ஃபோட்டோஷாப் எடிட்டிங்காக ஒரு கம்பெனியில் கூப்பிட்டாங்க. ஓகே. ஃபோட்டோஷாப்பில் வால் எடிட் பண்ணும், நாட் ஃபார் அன் ஆர்கிடெக்ட். இதெல்லாம் அதை ஃபோட்டோ எடுத்து அதை போட்டு, ஏன்னா அவங்க 3D வியூ போட்டால் காஸ்ட் ஆகும்னு ஃபோட்டோஷாப்காக கூப்பிட்டாங்க. அங்கே வாட் எவர் வி ஒர்க், அங்கே மற்ற இன்டீரியர் டிசைனர்ஸ் இருப்பாங்க, அப்படியே எட்டி பார்த்து இது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஒரு 30 days அங்கே இருக்கிற டீம் தான் வந்து ரெக்கமெண்டட் இவனையே எடுத்துப்போம் எதுக்கு இன்டீரியர் டிசைனர்னு சொல்லி. அப்புறம் கிடச்சி ஐ எண்டட் அப் ஒர்க்கிங் தேர் 3 years. ஸோ ஹவ் ஐ சர்வைவ்டுன்னா சர்வைவல் இன்ஸ்டிங் வேறு ஆப்ஷன் கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து துபாய் வர ட்ரை பண்ணானுங்க, ஆஸ்திரேலியா போனானுங்க, சில பேர் இந்தியா வந்துட்டான். என்னால் வர முடியாது. ஐ வாஸ் நாட் ரெடி. அண்ட் குட் திங் நானும் என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஐ வீஸ் டு ஒர்க் ஃபார் 7 days. அந்த பார்ட் டைமாக அந்த ஃபோட்டோஷாப் ஒர்க் பண்ணும்போது மண்டே டு ஃப்ரைடே ஒர்க் பண்ணணும். போனால் ஒரு நாளைக்கு 80 pound தருவாங்க பெர் hour 10. பிகாஸ் ஐ வாஸ் அ ஃபுல் டைம் எம்ப்ளாயி இன் சூப்பர் மார்க்கெட். ஐ வாஸ் அ சூப்பர்வைசர். 3 மாதத்தில் அங்கே வேறு ப்ரமோஷன் கொடுத்தானுங்க. ஐ ஹேட் டு கிளாக் மினிமம் 24 hours. ஸோ சாட்டர்டே சண்டே 11 to 11 ஐ யூஸ் டு டூ சூப்பர் மார்க்கெட் ஒர்க். அண்ட் யூ நோ தி அப்ராட் லைஃப். யூ ஹேவ் டு வேக் அப் அட் 5, ஷேர் த ரெஸ்ட் ரூம், குக் யுவர் ஓன் ஃபுட், டேக் கேர் ஆஃப் த கிளென்லினஸ், எல்லாமே பண்ணணும். இந்த மாதிரி ஒரு 3 months பண்ணால் இதாயிடும். ஓகே. ஸோ ஃபைனலி ஐ சம்மவ் வி காட் த ஜாப் அண்ட் தட்ஸ் த டேக் அவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ எனக்கு பேகேஜ் கிடையாது. இந்த லோன் மட்டும்தான் எனக்கு பேகேஜ். எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. த ஒன்லி திங் இஸ் வேறு வழி இல்லை, பண்ணி தான் ஆகணும்னா பண்ணி தான் ஆகணும். நவ் வென் ஐ லுக் பேக் தட் த கான்ஃபிடன்ஸ் தட் ஐ காட் ஃப்ரம் தட், என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம்னா பிகாஸ் ஐவ் டன் இட் ஒன்ஸ். எனக்கு ரிசெஷன் அதெல்லாம் வரும்போது ஐ வில் பி வெயிட்டிங் ஃபார் இட். இந்த கோவிட் வரும்போது ஐ வாஸ் ஸோ ப்ரிப்பேர்ட். ஓகே, ஒரு ரிசெஷன் வருதுன்னா ஐ நோ வாட் டு டூ. எனி ரிசெஷன் வில் கெட் ஓவர் ஃபஸ்ட்டு. கரெக்ட். அண்ட் எனி ரிசெஷன் இஸ் அ குட் மார்க்கெட் டு ஸ்டார்ட் எனிதிங் நியூ. கரெக்ட். The building blocks opportunity. It's an opportunity. When everyone is down, you will be doing correct. ரெண்டாவது. மூணாவது, you have to be very lean, light. உன்னோட building blocks of your business is recession proof na. Like you are building it. Like Iron Manல வந்து அவன் ஏதோ ஒரு டெசர்ட்ல ஒரு சூட் பண்ணுவான். அங்கேயே அதை பண்ணானா உனக்கு நல்ல லேப் கண்டிஷன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும்போது the suit that you do will be much better. So ஒரு ரிசெஷனில் ஆரம்பிக்கிற business will be way ahead when the normal time is there. Okay, and you will be able to identify and see. ரிசெஷன் எப்படின்னா இட்ஸ் அ சைக்கிள் பா. ஓகே. ஒரு ஒரு இட்ஸ் அ ஃபினான்ஷியல் சைக்கிள் தட் கோஸ். ஒரு சைக்கிள் முடிஞ்சதுன்னா ஒரு ரிசெஷனில் தான் முடியும் அது. அடுத்த சைக்கிள் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று ஆரம்பிக்குது. சி இஃப் யூ அவ்வளோ நான் ஸ்டடி பண்ணதில்லை, பட் இந்த .com அந்த 2000 வரும்போது அதுக்கப்புறம் தான் இந்த .com பூம் ஹேப்பன். 2008 இந்த ரிசெஷன் முடிஞ்சு 10 வரும்போது தான் மொபைல் ஆப் அந்த ஆப்ஸோட பூம் ஆரம்பிச்சது. ஓ ஓகே. ஓகே, now this will be like 8 years, 10 years, 80 years அந்த மாதிரி இருக்கும். See 1934 there was a great depression. அந்த டெனசே வேலி ஆக்ட் நம்மலாம் படிச்சிருப்போம். ஸோ அது வந்து ஒரு 8 years சைக்கிள். அந்த 8 years சைக்கிள் வருவாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க. பட் சிம்பிளாக என்னென்னா ரிசெஷன் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. புரியுது. எஸ், தேர் ஆர் கோயிங் டு பி வெரி லெஸ் ஸ்பெண்டிங். இங்கே நிறைய இது பபுள் ஆகி ஊதி வச்சுருப்பானுங்க. அதெல்லாம் கரெக்ஷன் நடக்கும். தேவையில்லாமல் சில ஃபீல்டுக்கு நிறையா காசு போகும், தேவையில்லாத சில நல்லா இருக்கிற ஃபீல்டுக்கு காசே வராது. அதுதான் எசென்ஷியல் ஆகும் ஒரு பாயிண்டில். நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். பீப்புள் வில் சேஞ்ச் த வே தே டூ இட். ஸோ வாட் எவர் டொமைன் யூர் இன், தட்ஸ் அ நியூ பேட்டர்ன்னு பார்க்கணும். அதை அதில் வாட் கேன் வி டூ டு சர்வைவ். புரியுது. பட் எனி ரிசெஷன் வில் கெட் ஓவர். வெரி இன்ட்ரெஸ்டிங். அந்த ரிசெஷனில் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் யுவர் செல்ஃப். ஓகே. ஸோ தட் வென் த டைம் இஸ் ரைட் யூ கேன் கோ ஃபுல் த்ராட்டில். வேறு ஏதாவது ரெசிஷன் வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வரும். சரி, அதான் சொல்கிறேன். வார் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. வார்லாம் வர விட மாட்டானுங்க. வார் எக்கானமி இஸ் டிஃப்ரெண்ட்டு. இல்லைனா வேர்ல்டு வார் 3 வராது. ஆல்ரெடி 1-2 பார்த்து அடி வாங்கிட்டானுங்கல்ல. ஸோ சரி, க்யூரேட்டட் வார்ஸ் தான் நடக்கும் அங்கங்கே அப்போதைக்கு என்னென்ன தேவையோ. பட் வார்ஸ் வில் கீப் ஹேப்பனிங். தேர் வில் பி கான்ஃப்ளிக்ஸ், தே வில் ட்ரை டு பூஸ்ட். பட் யா, தட் வில் ஹேப்பன். ரிசெஷன் வில் ஹேப்பன். ஓகே, அது எதுக்கு எப்பன்றதெல்லாம் எல்லாமே அலைன் ஆகி வரும்ல. பொலிட்டிக்கல், ஜியோ பொலிட்டிக்கல் சினாரியோ, எக்கனாமிக் சினாரியோ, தேர் பி நியூ டெக்னாலஜிக்கல் பிரேக் த்ரூஸ் கம்மிங் இன். தேர் வில் பி அ ரிசெஷன். ஒரு பாயிண்டில் வந்து இட்ஸ் சி உங்களுக்கு நான் காசு தரேன், அங்கே போகுது அப்படி சுற்றி வரும்.
ஏதோ ஒரு பாயிண்டில் இவர் வந்து நான் சேவ் பண்ண போகிறேன்னு முடிவு பண்ணிட்டாருன்னு வைங்க. அந்த க்ரன்ச் இருக்குல்ல, அந்த சைக்கலாஜிக்கலாக அந்த க்ரன்ச்சு, இப்போ அங்கேருந்து அங்கே காசு போகலை, எக்கானமி இஸ் வேர் த மணி கீப்ஸ் ரொட்டேட்டிங். அவர் பண்ணிட்டாருன்னா முடிஞ்சு. புரியுது. அப்போ யாரோ ஒருத்தங்க அவங்க வந்துட்டு இல்லை நான் எனக்கு இது பண்ண போகிறேன்னு சொல்லி அவங்க ஒன்று ஆரம்பிப்பாங்க. தட்ஸ் அ ஸ்டோரி கால் த மேன் ஹூ சேவ்டு பம்பிள்ஸ் ட்ராப். சின்ன வயசில் நான் டீட்டெயிலில் வர ஸ்டோரி சொல்லல, 2 minutes சொல்லுங்க. அது என்னென்னா, ஒரு கிறிஸ்மஸ் டைமு அந்த ஊரில் வந்து பயங்கரமான ரிசெஷன். இது 1930s நடக்கிற ஒரு கதை. ஓகே. இங்கிலீஷில் ஸ்கூலில் மான்ஃபர்டில் நான் டீட்டெயில்னு இந்த கதையாக இருக்கும். அவன் என்னென்னா, ஒருத்தன் வருவான், நல்லா சூட்லாம் போட்டிருப்பான், அவன் கார்டு ஒன்று காட்டுவான், அவன் ஃபேமிலி நேம் வந்து அந்த ஊரில் பெரிய ஃபேமிலி. பார்த்துட்டு எனக்கு ரோல்ஸ் ராய்ஸ் வேணும்னு பண்ணுவான். எனக்கு லைஃப்பில் ஃபஸ்ட்டு ரோல்ஸ் ராய்ஸ்ன்ற வேர்டு அப்போ தான் கேட்டேன். அது என்னென்னா, அந்த கார் தான் வந்து ஆர்டர் டு மேடாக ஆர்டர் பண்ணப்பறம் தான் அசம்பிள் பண்ணி கொடுப்போம். வெரி ப்ரெஷஸ். ஸோ இவங்க வராங்க, இவன் ரோல்ஸ் ராய்ஸ் பண்ணும்போது யாருன்னு ஒன்று நான் இந்த ஃபேமிலின்றான். அந்த ஊரில் இருக்க 10 பெரிய ஃபேமிலியில் ஒரு ஃபேமிலி. இவன் வந்து சந்தோஷமாயிடுறான். ஏன்னா இது ஒரு டிப்ரெஷன். கிறிஸ்மஸ் வர இன்னும் 1 மாதம் இருக்குது. ஸோ யூரோப் யூஎஸ்லலாம் கிறிஸ்மஸ்லாம் வந்ததுன்னா இட்ஸ் அ வெரி பிக், அவங்களுக்கு அந்த இயர் அண்ட் முடியுது, செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இவன் என்ன பண்ணுறான், இந்த கார் ஓனர் இருக்கார்ல, ரோல்ஸ் ராய்ஸ் ஆர்டர் ஒன்று வாங்கிட்டு ரோல்ஸ் ராய்ஸ் அப்படின்னு ஆர்டர் பண்ணுறாரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அவங்க வீட்டுக்கு போகும்போது ஏதோ ஒன்று ஒரு டைமண்ட் நெக்லஸோ ஏதோ அவங்க ஒய்ஃப்காக வாங்கிட்டு போகிறாரு. இப்போ எதிரே இந்த ரோல்ஸ் ராய்ஸ் வந்துடும்ன்றதுனால ஆர்டர் வந்துருச்சு, பெரிய அமௌண்ட் வரப்போகுது, இப்போ 2 வாரத்தில் டெலிவரி. அவர் போய் அந்த டைமண்ட் மர்ச்சன்ட் கிட்ட வந்தோன்னா, அந்த டைமண்ட் மர்ச்சன்ட் அவர் ஒன்று துணி வாங்குறாரு, ஒரு ஓவர் கோட் ஒன்று, ஃபர் கோட் வாங்குறாரு. அவங்க இது பண்ணுறாங்க, அங்கே எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி இந்த செயின் ரியாக்ஷன் என்ன ஆகுதுன்னா, ஒரு மாதிரி அந்த சின்ன ஊர் அது பம்பிள்ஸ் ட்ராப்ன்றது ஒரு பஸ்ஸிங்காக இருக்குது. ஏன்னா அது வரைக்கும் ரிசெஷன்னு காசு இல்லைன்னு சொல்லி இருந்தவன்லாம் அப்படியே ஆரம்பிச்சிடுவான். கடைசியில் கிளைமேக்ஸில் தான் தெரியும், ஒருத்தன் வந்து ஒரு 2 வாரம் கழிச்சு என்ன இந்த ஆள் டெலிவரிக்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் கேட்பான், அந்த ஃபேமிலியை கேட்பான். அவன் வந்து கேட்கும்போது, இந்த வந்து ஆர்டர் கொடுத்தான்ல அவன் வந்து ஆக்சுவலாக ஹீ இஸ் நாட் மென்டலி ஸ்டேபிள், ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிச்சு வந்திருப்பா. அப்படி அவர் வந்து ஆர்டர் கொடுத்துட்டு போயிருப்பார். பட் பை த டைம் திஸ் காட் ரியலைஸ்னோ, கிறிஸ்மஸ்க்கு 1 வீக் இருக்கும். அந்த ஸ்டோரி சூப்பராக எழுதியிருப்பான். அந்த கிறிஸ்மஸ் லைட்ஸு, சர்ச் அதெல்லாம் இருக்கும், இந்த பெல்ஸ் வேர் ரிங்கிங், கரோல்ஸ்லாம் போயிட்டு இருந்தது. பட் அந்த ரோல்ஸ் ராய்ஸ் வச்சுருப்பான். ஆனால் அவன் அந்த ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் ஆர்டரை வச்சு செயின் ரியாக்ஷனில் அவன் இன்னும் ஒரு 3-4 கார் வந்து அவனுக்கு ஆர்டர் வந்திருக்கும். ஓகே, தட்ஸ் வை இட்ஸ் கால் த மேன் ஹூ சேவ்ட் பம்பிள்ஸ் ட்ராப். இது வந்து எனக்கு செகண்ட் ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட்லேயே படித்தது. ஏன் அந்த ரிசெஷன் நடக்கும்போதும் எனக்கு இது ஞாபகம் இருந்தது, ஒரு வேளை இப்படி ஆகிடும், எவனோ ஒருத்தன் எங்கேயோ பண்ணால் சரியாயிடும். நான் இப்பயும் சொல்கிறேன், இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் சம்படி பம்பிங் இன் மணி ஆர் பிக் நியூஸ். கரெக்ட். வந்தால் எனி ரிசெஷன் வில் பி ஓவர் அண்ட் சம்படி வில் டூ. எவ்ரிஒன் நோஸ் ஆர்கிடெக்ட் சார். அதர் தென் ஆர்கிடெக்ட், வாட் ஆல் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கீங்க, என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க? ஐ நோ யூ ஆர் டூயிங். Basically, I'm a business mentor. I'm an entrepreneur. Okay. Architecture is my education and my profession. It's a professional course like medicine, law, and the mari. I run a firm. I run a design and execution firm, Space Mush. Adu illama my heart lies in teaching people the business knowledge I gain. Okay. So I am basically a first gen entrepreneur. My parents were working class. So first 2-3 years business functions la theriyama we struggle. We are here because of our nature of being curious and trying things and edho tattu tharu mari vandirukom. நிறைய ஃபர்ஸ்ட் அண்ட் ஆண்டர்ப்ரனர்ஸ் கஷ்டப்படும் போது ஐ ஸ்டார்டட் அந்த கம்யூனிட்டி வச்சு சொல்லித்தர ஆரம்பிச்சு. ஐ ட்ரெயின் லாட் ஆஃப் பீப்புள் இன் தேர் பிஸ்னஸ். அண்ட் பிஸ்னஸ் தெரியுறது ஒன்று, இன்னொருத்தருக்கு பிஸ்னஸ் சொல்லி தந்து அதை பண்ண வைக்கிறது இட்ஸ் அ டோட்லி டிஃப்ரெண்ட் திங். இனிஷியலாக ஐ வாஸ் நாட் அ குட் பிஸ்னஸ் மென்டர். ஓகே, அண்ணனுக்கு ஊத்தப்பம் பார்சல்னு எல்லாருக்கும் ஒரே ஆப்ஷன் சொல்லுவேன். ஓகே, பட் நவ் இந்த லாஸ்ட் 4-5 years ஹேவிங் ட்ரெயின் thousands ஆஃப் பீப்புள், ஐ நோ ஹவு டு ஹெல்ப் எனி ஆண்டர்ப்ரனர் hit from 0 to 1. I also know how to make a business venture go from 1 to 10. And I also do consultancy. Okay. அது ஏன் பிடிக்கும் அப்படின்னா எவ்ரி டைம் இட்ஸ் அ நியூ ப்ராப்ளம். உங்களோட பிஸ்னஸ் கன்சல்டன்சி உங்களுக்கு மென்டர்ஷிப் பண்ணால் டோட்லி டிஃப்ரெண்ட். நீங்கள் வேறு, உங்கள் ஃபீல்டு வேறு, உங்களோட சர்வீஸ் வேறு, உங்கள் ப்ராடக்ட் வேறு, அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறோம். இன்னொருத்தங்களுக்கு பண்ணுறோன்னா அவங்களுக்காக க்யூரேட் பண்ணணும். ஸோ தட் இஸ் கைண்ட் ஆஃப் கிவ்ஸ் மீ டோபமைன். இது 2. 3வது ஐம் லிட்ரலி அ மார்க்கெட்டர். எனக்கு ஸ்கூல் காலேஜ் வந்து ஐம் டான்ஸர் சொல்லியிருக்கேன்ல. ஸோ ஒரு ஆடியன்ஸ் இருந்தால் அவங்களுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அவங்களை ஹாப்பியாக வச்சுக்கணும். ஸோ தட் இஸ் வாட் மார்க்கெட்டிங் டஸ். ஸோ ஸ்டேஜ் ஏறினா என்ன பண்ணணும், ரன்னிங் ரேஸ் ஓடும்போது கூட நமக்கு கைத்தட்ட வைக்க என்ன பண்ணணும்னு தெரியும், வாலிபால். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் இது என்னன்னா ஐம் பேசிக்லி a performer and if I have an audience I will know how to grab their attention and get the desired result. நான் பில்டிங்ஸ்லேயே அதை ட்ரை பண்ணுவேன். ஸோ ஐ எம் மோர் ஆஃப் அ விஷுவல் மார்க்கெட்டர். என் பில்டிங் பண்ணும்போதே நான் வந்து ஓகே இங்கேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும், இந்த இடத்துல இருக்கும்போது அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க,
விசிட்டர்ஸ் அவங்க ரிலேட்டிவ்ஸ் வந்தால் என்ன சொல்லுவாங்க, நான் அப்படி தான் யோசிப்பேன். இட்ஸ் ஆல்வேஸ் அபவுட் தி அதர் பர்சன். ஓகே. ஸோ மார்க்கெட்டிங் வந்து ஐம் குட். அகெயின் இட்ஸ் ஒன் ஆஃப் த கோர் பிஸ்னஸ் ஃபங்க்ஷன். ஒய் மார்க்கெட்டிங் அப்படின்னா பீப்புள் வில் பி குட் இன் தேர் ஆப்ரேஷன், சேல்ஸ் தெரியும். நடுப்புற மார்க்கெட்டிங்கிற ஒரு மேட்ரே வந்து நிறைய பேர் மறந்துடுவாங்க. ரெஃபரல்ஸு இது வரும், தெரிஞ்சவங்க வரும், வேர்ட் ஆஃப் மவுத்துன்னு. பட் மார்க்கெட்டிங் ஹேஸ் டு பி டன் எவ்ரி டே. சாப்பிட்டா உடம்பு இருக்க மாதிரி டெய்லியும் பண்ணணும். ஸோ ஐ ரன் அ ஃபர்ம் கால் பிசிஎம்சி, branding and content marketing. Currently I'm doing marketing for 3-4 ventures into the same industry. I've also done for B2B SaaS நிறையா பண்ணியிருக்கேன். பட் எனிதிங் கேன் பி மார்க்கெட்டட், எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் கேன் பி சோல்ட். ஐ திங்க் நான் கெனட்டோட வீடியோவில் பார்த்தேன், இப்போ தான் பார்த்தேன், இன்னைக்கு காலையில் நேற்று போட்டிருக்கேன். we can go anything and everything go viral. That was good. எனக்கும் அதே தான். You can make anything go. You know the target audience, you know the product, you get the attention, you tell them how it is and you can make it reach. இதெல்லாம் தாண்டி இப்போ வந்து I had a AI startup in 2020. 2020லையா? Wow. I had a startup called Finteriors. It was a AI dashboard for calculating interior costing. ஓகே. ஒரு 3D வியூ இருக்கு இல்லையா, அதை நீங்கள் காட்டினா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஐட்டம்ஸ் டிடெக்ட் பண்ணி இட் லாஸ்ட் யூ சர்டன் செட் ஆஃப் பேராமீட்டர்ஸ். தெர் ஆர் 3 டேட்டா பேசஸ் ஃபார் மெட்டீரியல்ஸ், காஸ்டிங், பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். யூனிட் காஸ்ட் மெத்தடில் இட் வில் கிவ் யூ தி அக்யூரேட் காஸ்டிங் ரேட் அனாலிசிஸோட which you can sell. So it was Finteriors ன்னு சொல்லி we had an interactive VR. That was a Spanish tech. I was the first in India to bring interactive virtual reality. Immersive is immersive, you are in the environment. Interactive you can actually lift things, open the door. Okay. Like in the metaverse. Metaverse மாதிரி, but for your interior design. Okay. மெட்டாவர்ஸில் ஒரு ப்ராடக்ட் பண்ணணும்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இல்லையா. இன்டீரியருக்கு ஒரு வீட்டுக்கும் பண்ணுறது ஐ வாஸ் கிவிங் இட் அவே at 25K per ஹவுஸுக்கு. எக்ஸ்டென்சிவாக பண்ணேன், பட் தட் வாஸ் ஜஸ்ட் அ கேட்ச். த மெயின் ப்ராடக்ட் ஆர் ஐபி வாஸ் திஸ் இது. ஐ ஃபினிஷ்ட் 80%. 2 things that was resulted in லைக் நீங்கள் சொன்னதில் வந்து ஒரு வீடை வந்து ஆக்சுவலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே போயிட்டு வர்ச்சுவலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடலாம். அதோட காஸ்டிங் உங்களுக்கு அக்யூரேட்டாக வந்துடும். ஒரு 10 நாள் ஆகும் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ரேட் அனாலிசிஸ் பண்ணேன். நான் வச்சிருந்த அந்த ஏஐ டூல் வில் கெட் இட் டன் இன் half a day 1 day. சூப்பர். அக்யூரேட்டாக. இட் வாஸ் அ பிக் ப்ராப்ளம் டு சால்வ். இது வரைக்கும் அதை யாரும் சால்வ் பண்ணல. ஐ டோன்ட் திங்க் எனிபடி வில் ஈவன் திங்க் லைக் மீ டு சால்வ் இட். பட் அங்கே 2 ப்ராப்ளம் என்னென்னா, ஐ டென்ட் ஃபைண்ட் அ CTO and I am not a tech guy and I also didn't find a co-founder. ஃபண்டிங்க்கு 1 or 2 ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் I didn't know what to do with the funding. ஏன்னா I am a service business entrepreneur. I am not a tech entrepreneur who speaks the value game, அந்த வேல்யூவேஷன் கேம் அதெல்லாம் எனக்கு தெரியாது. வந்த ஆப்பர்ச்சுனிட்டி விட்டேன். 80% அதை டெவலப் பண்ணோம். அப்போ இருந்த ஏஐ ஃபீச்சர்ஸ் 21, 22 வந்து ரொம்ப ப்ரீமெச்சூர். இப்போ நீங்கள் 23, 24லலாம் பயங்கர பேஸில் இருக்குது. நான் கொஞ்சம் ஒரு 2 years முன்னாடி பண்ணதுக்கு பதிலாக அடுத்து பண்ணியிருக்கணும். ஐடென்டிஃபை பண்ணியிருக்க மாட்டாங்க நிறைய பேர். அந்த விஷுவலாக இதை ஐடென்டிஃபை பண்ணலான்றது நான் எங்கேயோ ஒன்று பார்த்தேன். பிகாஸ் வி சால்வ் ப்ராப்ளம் பண்ணேன். ஸோ ஒரு ரொம்ப ஐ காட் இன்டு அ டெட். அஃபிஷியல் லோன்ஸ் தான். பட் பிகாஸ் ஐ வாஸ் ரன்னிங் 3 வெஞ்சர்ஸ், இதில் வர காசை இங்கே போட்டு ஐ வாஸ் ரன்னிங் புஷ் பண்ணி ஒரு 1.5 வருஷம் ரன் பண்ணி ஒரு பாயிண்டில் வென் ஐ நியூ ஓகே இதுக்கு மேலே சைக்கலாஜிக்கலி ஐ வில் பி இன் அ ஸ்டேட் வேர் ஐ கேனாட் கம் பேக் நோ, ஐ ஸ்டாப் தட் வெஞ்சர். ஓகே. Lost lot of money. Then it took a while to come back from that emotional loss. அதுக்கப்புறம் ஸ்டெபிளைஸ் ஆகி என்ன பண்ணணும்னு சொல்லி பண்ணேன். ஸோ ஐ எம் சம்படி ஹூஸ் ஜீரோ டெக்கு, பட் பிகாஸ் ஐ டோன்ட் நோ எனி திங் ஐ எம் வெரி க்யூரியஸ். ஓகே. ஸோ இங்கே இருக்கிற டெக் ஆண்டர்ப்ரனர்ஸை விட எனக்கு நிறைய ஏஐ பற்றி தெரியும். சிம்ப்ளி பிகாஸ் ஐ எம் வெரி க்யூரியஸ் அண்ட் எவ்ரிடே பண்ணுவேன். அண்ட் ஐ ஸ்டில் திங்க் தட் ஐ டோன்ட் நோ எனி திங். அதனால் ஏஐ வந்து நான் யூஸ் பெய்டு டூல்ஸ் ஒரு 100 டூல்ஸ். நான் 2 years back I had an avatar of me speak in a college event on AI on behalf of me. Hagen. இப்போ ஹேஜன் பற்றி சொல்கிறாங்கன்னா, நான் 2 years back அது $500 அப்போவே காசு கொடுத்து வாங்கினேன். ஓகே. ஸோ ஐ எக்ஸ்ப்ளோர்ட் லாட் ஆஃப் டூல்ஸ் அண்ட் ஐ நோ வாட் ப்ராப்ளம் வில் சால்வ் வாட் டூல். ஸோ இப்போ என்னோட மார்க்கெட்டிங்க்கு ஐ வாஸ் ட்ரைங் டு டூ ஏஜென்டிக் ஏஐ. அப்போ நானே வந்து லோகோரில் ஒரு ஏஐ ஒர்க் ஃப்ளோஸ் பண்ண கற்றுக்கிட்டேன். ஐ எம் செல்லிங் இட் டு பீப்புள் as well. ஸோ நவ் மை நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் ஒர்க்ஸ் விச் ஐம் ஸ்டில் காம்ப்ளமெண்டிங். ஏன்னா எனக்கு பண்ணணுமா வேணாமா, பண்ணால் லாங் டர்மாக பண்ணுவோமான்னு ஐ வாண்ட் டு கிரியேட் அ கம்யூனிட்டி கால்டு ஏஐ அட்டி. ஃபஸ்ட்டு ஏஐ டியூஷன் சென்டர்னு வச்சுருந்தேன், இப்போ ஏஐ அட்டின்னு வச்சுருக்கேன். ஐ வாண்ட் டு மேக் ஏஐ accessible ஃபார் ப்ரொஃபஷ்னல்ஸ் ஆன் entrepreneurs and create economy, create a community where there are agentic AI developers, freelancers or something, and they will need the business skills, and there will be businesses which need this to be done. Correct. So AI அட்டின் ஏன் வச்சோன்னா அது இட் கம்ஸ் வித் த தமிழ் கல்ச்சர் இல்லையா. அட்டான் போட்டால் தமிழ் நார்த்துக்கு போயிடும். ஏஐ அட்டின்னு வச்சா வி கேட்சி.
அதில் ஐ டோன்ட் வாண்ட் டு பி த ஒன்லி பர்சன் டூயிங். ஐ எம் டாக்கிங் வித் ஃபியூ பீப்புள் இன் ஆர் தமிழ் ஆண்டர்பிரினர்ஷிப் சர்க்கிள் ஹூ ஆர் குட் வித் ஏஐ. ஸோ ஒரு மூமெண்ட் மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஆசை. 3 விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ வந்து இந்த இப்போ இந்த ஏஐ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்குல்ல. ஸோ நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் இந்த விஷயங்கள்லாம் மாறவே மாறாது அப்படின்னா எந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாறாது? ஃபர்ஸ்ட் திங், நம்ம ஏஐ பேசுறதுனால அதை வச்சே சொல்கிறேன். நிறைய ஜாப் போகும். ஒன்று, நிறைய அதை விட நியூ ஜாப்ஸ் க்ரியேட் ஆகும். ஐ ஹேப்பன் டு ரீட் திஸ் IMFோட ஃபியூச்சர் ஆஃப் ஜாப்ஸ் ரிப்போர்ட். அது 300 பேஜ் ரிப்போர்ட்டு. அதில் கிளியராக ஒரு டொமைன்லேயும் எங்கெங்கெல்லாம் ஏஐ ரீப்ளேஸ் பண்ணும், எந்தெந்த கண்ட்ரீஸ்லலாம் பண்ணுன்னு இருக்குது. இப்போ சில டொமைனில் இன்றைக்கி தேதிக்கு கன்ஸ்ட்ரக்ஷனில் 25-30% தான் ஏஐ ஆட்டோமேஷன் இருக்குன்னா 2030 அது ஆல்மோஸ்ட் 90-95 வந்துடும். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் திங், இந்த மாதிரி ஒன்று நடக்கும்போது நிறையா இருக்கிற ஜாப் போக தான் செய்யும். ஆனால் புதுசாக சிலது க்ரியேட் ஆகும். எப்படி சொல்கிறேன்னா, எக்ஸாம்பிள் 25 years பேக் ப்ரௌசிங் சென்டர் வாஸ் அ பிஸ்னஸ் இயர். கரெக்ட். 2000 ப்ரௌசிங் சென்டர் வாஸ் அ பிஸ்னஸ். பேங்க்கில் லோன் தருவான். நீங்கள் வாடகைக்கு ஸ்பேஸ் எடுத்து 20 கம்ப்யூட்டர் போட்டு இன்டர்நெட்டு எடுத்து, அது என்ன ரொம்ப கேபி கணக்கில் தான் ஸ்பீடு இருக்கும், வச்சு கேம் விளாட்லாம், சேட் பண்ணலாம், இது மார்க்ஸ் பார்க்கலாம், இன்டர்நெட் ப்ரௌஸ் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். கரெக்ட். கரெக்டாக. தட் வாஸ் அ பிஸ்னஸ். இன்றைக்கி எத்தனை ப்ரௌசிங் சென்டர் இருக்கீங்க? எதுவுமே இல்லை. ஓகே. அதே மாதிரி பிசிஓஸ்னு ஒரு இது இருக்கும். ஜெராக்ஸ், அந்த ஃபோட்டோ காப்பி மிஷின் ஜெராக்ஸும் பிசிஓ இருக்கும். நீ எந்த இயர் போன? 2000. ஓகே. யூ ப்ராபப்லி மைட் நாட் நோ. ஏன்னா நீங்கள் பிறக்கும்போது மொபைல் ஃபோன் ஆல்ரெடி கேம். இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன்லாம் 2010 அந்த கால் பண்ண பார்த்துருக்கேன். ₹1 போட்டு நான் பண்ணியிருக்கேன். நான் அவ்வளோ பண்ணியிருக்கீங்க? மொபைல் இல்லை வீட்டில். ஏன்னா என்னோட ஸ்கூலில் இருக்கும். ஸ்கூலில் வச்சு கால் பண்ணணும். ஸோ நீங்கள் காயின் போட்டு பண்ணலாம், இல்லைனா தனியாக ரன் ஆகிட்டு இருக்கும், பேசுவோம். ஸோ அப்போல்லாம் இந்த பசங்க பொண்ணுங்க அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கெலாம் பண்ணோன்னா அங்கே தான் போய் பேசணும். பின்னாடி எல்லாம் 10 பேர் நிற்பானுங்க, பட் நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். தட்ஸ் கரெக்ட். ஸோ அது வந்து இட் வாஸ் கப்புள்ட் அலாங் வித் த ஃபோட்டோகாப்பி மிஷின், பிரிண்டிங் மிஷின், ஃபோட்டோகிராஃபி மிஷின். கரெக்டாக. இன்றைக்கி அந்த ஃபோட்டோகாப்பி மிஷின் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. பிசிஓ கல்ச்சர் போச்சு. கரெக்ட். ஓகே. நான் வாட் ஹேப்பன், இந்த ப்ரௌசிங்கும் பிசிஓ போனது, நான் வாட் ஹேஸ் இட் ரீப்ளேஸ்ட் வித்? மொபைல் ஃபோன்ஸ். லேப்டாப்புக்கு வந்தது ஃபஸ்ட்டு. இன்டர்நெட் வாஸ் பிகமிங் ஆக்சசபிள் ஃபார் ஹோம்ஸு. ஆனால் வெரி குவிக்லி இட் ஷிஃப்டட் டு மொபைல். ஆஃப்டர் ஜியோட என்ட்ரி. ஜியோக்கு முன்னாடி 2010 மொபைல்லாம் வந்துருச்சு. எனக்கு தெரியல, நான் அந்த 7 to 11 நான் அங்கே இருந்தேன் யூகேல. ஸோ இங்கே என்னென்னு எனக்கு தெரியல. நான் அங்கே போகும்போதே எனக்கு கனெக்ஷன் இருந்தது, அங்கே போகும்போதே எல்லாமே இருந்தது இல்லையா. ஸோ ஐ டோன்ட் நோ மச் இங்கே என்னென்னு. பட் சிஸ்டம்ஸு வீட்டுக்கு வர்றது, அந்த ஆக்சசிபிலிட்டி டக்குன்னு வந்து மொபைலுக்கு மாறிடுச்சு. அது என்ன மொபைல் வந்ததுனால என்னென்ன எக்கானமி கிரியேட் ஆச்சு? மொபைல், ஆண்ட்ராய்டு மொபைலில் மொபைல் ஆப் டெவலப்பர்ஸ் வந்தான். கரெக்ட். ஓகே. நிறையா மேனுஃபேக்சரர்ஸ் வந்தானுங்க. எவ்ரி இயர் ஒரு 3 வருஷன் விட்டுக்கிட்டே இருக்கானுங்க. இப்போ அவங்களுக்குலாம் எங்கேருந்து எம்ப்ளாய்மெண்ட் வந்தது? எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் படித்தவன் அவன் அதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ we have to trust that when AI comes there are going to be new jobs. Okay. 10 வருஷம் கழிச்சு நீங்கள் மாறாதது எதுன்னு சொல்லி, that was your question. When there is a AI, imagine ஒரு ஏஜென்ட்டுக்கு ஏயோ ஒரு டூலோ ஒன்று இருக்குன்னா, யூ ஸ்டில் இங்கே ஒரு 10 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, ஒரு டீம் மெம்பர்ஸு. யூ ஸ்டில் நீட் அ மேனேஜர் டு ஆர்கஸ்ட்ரேட் தம். கரெக்ட். ஹூ இஸ் எம்பத்தட்டிக், who is a team leader, who has a clear vision, who is good in strategy, who can talk with an angry client, who can understand what they are saying, who can motivate people, who will meet the target, track பண்ணி. இப்போ நான் சொன்ன எல்லா ஸ்கில்ஸ் இருக்குல்ல, நீ 10 ஏஐ வச்சுருந்தாலும் உனக்கு இது தேவை. கரெக்ட். the skills to look for. In fact, it's a surprise. அந்த ரிப்போர்ட்டில் நான் படிக்கும்போது what I understood was, it's not people who will be unemployable. ஐயோ எனக்கு ஏஐயால் வேலை போச்சுன்றது அந்த சீன் மாறிடும். பிஸ்னஸ் ஓனர்ஸ், ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு நல்ல வேலை செய்கிறதுக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்க. வித் த ஸ்கில்ஸ் தட் வி நீட். உனக்கு ஏஐ டூல் இருக்கும், எல்லாம் இருக்கும். இப்போ ஒரு 1 month பேக் வி ரெட் சம்திங்கில் எவனோ ஒருத்தன் வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பு ஃபயர் லாட் ஆஃப் பீப்புள் நான் ஏஐயில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் சர்வீஸ்லாம் வச்சான். அவன் அவ்வளோ பேட் ரிவ்யூஸ், அவ்வளோ ப்ராப்ளம்ஸு. ஓகே. ஏன்னா த ஹியூமன் எம்பத்தி, கரெக்ட், கிரிட்டிக்கல் திங்கிங், அந்த ப்ராப்ளம் சால்விங் நேச்சர் அண்ட் பீயிங் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட். கரெக்ட். பீயிங் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட். எத்தனை ஏஐ வந்தாலும் இந்த கேட்டகரிஸ் மாறாது. அண்ட் பீயிங் இப்போ ஒரு எம்ப்ளாயி இருக்கான், ஒருத்தன் வந்து நல்ல ஆட்டிடியூட் இருக்கும், ஸ்கில் இருக்காது. அவனுக்கு ஸ்கில்லுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணணும்.
ஒருத்தர் நல்ல ஸ்கில் இருக்கும், ஆனால் ஆட்டிடியூட் இருக்காது. நான் தான் எல்லாம் பண்ணணும், டீம் கேம் வராது, சொல்லித்தர மாட்டான், அந்த மாதிரி இருப்பான். இவங்க 2 பேரையும் வேறு மாதிரி அப்ரோச் பண்ணணும்ல, which only we can do. So these human skills will never fade off. Being nice to people. Okay. Talking about aspiring young entrepreneurs, இது வந்து இந்தியாவோட ஒரு கோல்டன் டெக்கேட் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கேயோ ஒரு இடத்துல படித்தேன். நாட் ஷுர் எங்கே படித்தேன்னு சொல்லிட்டு. பட் வாட் யூ திங்க் அபவுட் தட்? இது எனக்கு இந்தியாவான்னு தெரியாது, பட் தமிழ்நாடு, த சவுத் இண்டியன் ஸ்டேட்ஸ், வி ஆர் அட் அ வெரி வெரி குட் பாயிண்ட். Why is that? எஜுகேஷன் இங்கே தான் நிறையா இருக்குது. ஆக்சசிபிலிட்டி டு எஜுகேஷன் இங்கே தான் இருக்குது. இந்த பெனிட்ரேஷன் ஆஃப் எஜுகேஷன் இன் தமிழ்நாடு ஆர் கேரளா ஃபார் அ மேட்டர் இஸ் வெரி டீப். ஓகே. நீங்கள் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், நீங்கள் ஏதாவது ஒரு சிட்டி போகிறீங்க, மகாராஷ்டிரா போகிறீங்கன்னா, அப்பார்ட் ஃப்ரம் மும்பை ஆர் பூனே, ஹவு மெனி சிட்டிஸ் ஆர் டூயிங் குட்? சேம் வித் குஜராத், அகமதாபாத் தாண்டி டெல்லி இஸ் டெல்லி, நேஷ்னல் கேபிட்டல் ரீஜன், அதை விடுங்க. மற்ற எல்லா ஊர்லேயும் அந்த அர்பன் சென்டர்ஸ் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் இங்கே தமிழ்நாட்டில் சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி விட்டு சேலம், ஈரோடு, தூத்துக்குடி, நாமக்கல், திருநெல்வேலி, கன்னியாகுமரி எல்லாம் எடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். தமிழ்நாட்டிலே எந்த டிஸ்ட்ரிக்டில் நிறைய லிட்ரஸி ரேட் அதிகம்னு நினைக்கிறீங்க? கோயம்புத்தூர் 7th. அப்படியா? நான் இப்போ தான் நேற்று ஒரு ரீல் பார்த்தேன், அதனால தான் உங்களுக்கு கேட்குறேன். நோ ஐடியா. மேபி எனக்கு தெரிஞ்சு கொங்கு சைடில் தான் எதாவது ஒன்று இருக்கணும்னு நினைக்கிறேன். இல்லையா? நன் ஆஃப் தம். அதில் ஸ்கூல் இருக்கும், அந்த பெரிய அந்த ஸ்கூல் இருக்கும், எல்லாரையும் படிக்க வைக்கிறது. லிட்ரஸி ரேட் அதிகம். ஹிண்டு தரேன், நாட் சென்னை. சென்னை 2nd. சவுத் கன்னியாகுமரியா? அதான் டாப்பு. வாவ். ஓகே. அடுத்தது திருநெல்வேலின்னு நினைக்கிறேன். You will be surprised when you look at data. Okay. So we are at a very good position because accessibility to education, and we are run by the state parties, which has no link with the national any party. Okay. DMK or ADMK doesn't matter. These parties will ensure the welfare of the people of the state. Okay, correct. Okay. It will not be in the national interest. Now, I am not against the national interest, but என்னன்னா the resources that we have, like நான் வந்து நல்லா சம்பாதிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஓகே, நான் என் குடும்பத்துக்கு எல்லாம் பண்ணிட்டு தான், எங்கள் அண்ணன் குடும்பம் இருக்குது, அவன் கஷ்டப்படுறான்னா அப்புறம் தான் கொடுப்பேன். நான் என் குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டாமல் என் அண்ணன் ஃபீஸ் கட்ட விடுவாங்களா? கரெக்ட். நான் அப்போ என் அண்ணன்கிட்ட சொல்லும்போது நோ சொன்னாது ரைட், நான் அந்த லாஜிக்கில் சொல்கிறேன். ஸோ இன் தட் சென்ஸ் we are in a very good place, and we are very most stable here. Okay. We are very very stable here. If I am not wrong, Bihar and Uttarakhand நினைக்கிறேன், or Uttar Pradesh, they have closed down 90,000 schools in the last 3 years. நீங்கள் 90,000 schools க்ளோஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் எப்படி உருப்பிடும்? அண்ட் தமிழ்நாடு அகெயின் வென் இந்தியாவில் அந்த 5th இது பண்ணிவிட்டு IITs வேறு கெட்டிங் ஓப்பன். இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வரும்போது தமிழ்நாட்டில் காமராஜர் வாஸ் ஓப்பனிங் பால்வாடி ஸ்கூல்ஸ். ஏன்னா அங்கேருந்து தானே வரணும், எவனுமே படிக்காமல் மட்டமாக இருந்த ஊர் தானே இது. இப்போ தமிழ்நாட்டில் இருக்க பெரிய பெரிய ஆண்டர்பிரினர்ஸ் குளோபலாக இருக்கிறவங்க நிறைய பேர் காமராஜ் ஸ்கூல்ஸில் படித்தவங்க தான். ஆமாம், எங்கள் அம்மா காமராஜர் ஓப்பன் பண்ண ஸ்கூலில் தான் படித்தாங்க, இல்லைனா நான் இங்கே கிடையாது. ஆமாம், யூ கெட்டிங் இட். ஸோ இன் தட் சென்ஸ் வி ஷுட் ஃபர்ஸ்ட் அக்னாலஜ் வாட் தி ஸ்டேட் ஹஸ் டன் ஃபார் அஸ், irrespective of any party politics. நீ ஓட் போடணுன்னா யாருக்கு வேணாலும் போட்டுக்கோ, ஐ டோன்ட் கேர். பட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் த ஸ்டேட் பார்ட்டிஸ் ஆஃப் தமிழ்நாடு ஹேவ் டன். Once you understand this, once you appreciate it, you will understand what is happening in the elsewhere in the world. Okay. அந்த ஸ்டேட்டில் I just wanted to say that இது இந்தியாஸ் டிகேட்லாம் கிடையாது, சவுத் இந்தியாஸ் டிகேட். ஓகே. இட்ஸ் ஆல் தோ சவுத் இண்டியன் 6 ஊர் இருக்குல்ல, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா, பாண்டி, இந்த 6 ஸ்டேட். ஐ எம் நாட் சேயிங் மகாராஷ்டிரா இல்லையா அப்படிலாம் கேட்டால் கிடையாது. இஃப் யூ லுக் அட் இட், தி அதர் ஹாஃபுக்கும் இந்த ஹாஃபுக்கும் அங்கேயும் வந்து இட்ஸ் வெரி கான்சன்ட்ரேட்டட். இங்கே வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஒன் திங். அண்ட் தமிழ்நாடு வி ஷுட் பி வெரி லக்கி. நவ் த growth that Tamilnadu has shown in the last 3 years is phenomenal. Phenomenal. In fact, I don't want to go into the details or the numbers, and we are way ahead of all of things. Things will shift here. Okay. Now அப்படி இருக்கும்போது இங்கே வந்து entrepreneurshipக்கு why are we even having this podcast series? Imagine இது வந்து 5 years back we were not discussing this. Correct. We were not discussing startups, we were not discussing இங்கே வந்து கான்ஃபரன்ஸ். இன்னைக்கு I think if as we speak there's something called Founder X happening in பாண்டிச்சேரி, ஒரு ஈவெண்ட். ஓகே. பண்ணுற பையன் யாரும் பார்த்தா 21 years 22 yearsன்றானுங்க. And he's holding an event, and I don't know the person, personally தெரியாது, but I know few of my friends are going there. Okay. பார்த்தா they are doing it. I don't think anywhere else it can happen. And மதுரையில் there's an event. மதுரையில் 2 years back I went to Digital Sangamam.
சங்கம் வைத்து வளர்த்த மதுரைன்னு வாங்கல, அந்த மாதிரி டிஜிட்டல் சங்கம் 500 people டெக் ஆண்டர்பிரனர்ஸ் ஆர் தேர். ஐ கேவ் அ திங் அபவுட் விஆர்ஏஆர். எல்லா ஊர்லேயும் நடக்கும். யூ சீன் எத்தனை பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப்ஸ் ஃப்ரம் திருநெல்வேலி, திண்டுக்கல். கரெக்ட். வி ஆர் a very very good place. இட்ஸ் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங். எல்லாம் பண்ணணும்னு நினைக்காம புட் யோர் ஹெட் டவுன், கிரைண்ட் இட் அவுட், கெட் யோர் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபைண்ட் அ ப்ராப்ளம், சால்வ் இட். அதையே ஒரு 2-3 years பண்ணுங்கள். ஸ்ட்ராட்டஜிக்காக ட்ரை டு க்ரோ யர் பிஸ்னஸ், க்ரோ அ கம்யூனிட்டி. தட்ஸ் ஆல். லைக் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இட் இஸ் அ குட் டைம் டு ஸ்டார்ட் ஆர் ஐடென்டிஃபை சம் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொன்னீங்கல்ல, டு சால்வ் இட். இப்போது ஒரு ஆஸ்பைரிங் ஆண்டர்பிரினர் ஆகணும்னு நினைக்கிறவங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. பட் அந்த ப்ராப்ளம் வந்து இட் இஸ் வர்த் சால்விங்கா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது? எவ்ரி ப்ராப்ளம் இஸ் வர்த் சால்விங் தான். ஓகே. ஃபர்ஸ்ட் திங் வந்து, ஆர் யூ ரியலி குட் அட் சால்விங் தட் ப்ராப்ளம்? நீங்கள் உங்கள்கிட்ட வந்து ஒரு 5 ஸ்கில் இருக்கும், ரைட்டா? 5 விஷயத்துக்கு நீங்கள் சால்வ் பண்ணலாம். பிகாஸ் வீல் ஹேவ் மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அப்போது ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது, நிஜமாலே ஆர் யூ டேம் குட் அட் டூயிங் தட் திங்? ஐ கேன் டான்ஸ், ஐ கேன் ரன் 100 meter. ஐம் a better dancer than a 100 meter runner. ஸோ ஒரே நாளில் 2 ஈவெண்ட் வந்தால் நான் எதை சூஸ் பண்ணுவேன்? டான்ஸ். பிகாஸ் ஐ நோ ஐ எம் டேம் குட் அட் தட். நாட் தட் ஐ டோன்ட் லைக் 100 meter, அதுவும் பண்ணுவேன். பட் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை இல்லையா? அப்போது நான் இது தான் பண்ணுவேன். டான்ஸ் பண்ணுவியா, சிங் பண்ணுவியான்னு கேட்டால் டான்ஸ் தான் பண்ணுவேன். கேட்டேன். இப்போ அந்த டான்ஸ்லேயே வந்துட்டு நீ நார்மல் சினி டான்ஸ் ஆடுவியா இல்லை பறையை வாசிப்பியான்னு கேட்டால் ஐ வில் சூஸ் பறை. பிகாஸ் ஐ எம் குட் அட் பறை. ஓகே. நான் 5 years கற்றுக்கிட்டு இருக்கேன். கேட்டிங் புரியுது. அதே தான் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியா, ஆர் யூ குட் அட் டூயிங் இட்? பிகாஸ் வித்தவுட் பீயிங் குட் அட் டூயிங் தட் நத்திங் கேன் ஹேப்பன். நெக்ஸ்ட் கம்ஸ் யுவர் பேஷன், வெதர் யூ லைக் டூயிங் இட் ஆர் நாட். அப்போ தான் ரொம்ப நாளைக்கு பண்ண முடியும். ஆமாம், அப்போ தான் ரொம்ப நாளைக்கு பண்ண முடியும். அண்ட் இஃப் யூ குட் அட் டூயிங் சம்திங், பேஷன்றது என்னென்னா, நீ நல்லா பண்ணிங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணால் டோபமின் வரும். அப்போ இன்னும் அடுத்த தடவை நல்லா பண்ணணும்னு சொல்லி தனியாக போய் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. அதுவே பேஷன் ஆகிடும், அதுவே அப்சஷன் ஆகிடும். ஓகே. தட்ஸ் ஹவ் யூ ஃபைண்ட் பேஷன். நமக்கு எல்லா விஷயமும் பிடிக்கும். எனக்கு டான்ஸும் தெரியும், எனக்கு வந்து சிங்கிங்கும் தெரியும். இதோட சிம்பிளாக யாரும் இதுக்கு முன்னாடி இதை எக்ஸ்பிளைன் பண்ணதில்லை எனக்கு பேஷன்னா என்ன. ஆமாம். அண்ட் இந்த டெஃபினேஷன் ஆஃப் பேஷனே எனக்கே மாறி இருக்கு. நான் 3 years பேக் ஐ ஸ்டில் ரிமெம்பர் கென்னட்டோட அந்த இன்டர்வியூவில் தான் அவர் என்னை கேட்பார் பேஷன் எப்படின்னா, நான் சொல்லுவேன் ஃபைண்டிங் வாட் யுவர் பேஷன் இஸ் வாட் லைஃப் இஸ் அபவுட்னு சொல்லுவேன். நீ எதுலலாம் நல்லா இருக்கியோ தெரிஞ்சுக்கோ, எல்லாமே பண்ணுவேன். ஆனால் ஒரு விஷயம், சில விஷயம் தான் உனக்கு பிடிக்கும் அப்படின்னா அதுதான் உன்னோட பேஷன் ஆகிடும். ஸோ இங்கே பேஷன்றதெல்லாம் பிறந்த உடனே எதையும் தூக்கிட்டு வந்து பேஷன் கொடுக்கறது இல்லை. அது ஏன் பேஷன் சொல்லுவான்னா, எவனுமே பார்க்காதப்பவும் டே இன் டே அவுட் காசு வருதோ இல்லையோ அது ஒரு வெறி கொண்டு பண்ணுறோம். எதை வெறி கொண்டு பண்ணுவான்? அது பண்ணால் அடுத்தவன் அப்ரிஷியேட் பண்ணுவான். ஃபஸ்ட்டு விஷயம் டோபமின். அதை பண்ணுறதுனால நமக்கு ஒரு சந்தோஷம் வரணும். அண்ட் நிஜமாலே மீனிங்ஃபுல்லாக அடுத்தவனுக்கு சால்வ் பண்ணுறோம். இதெல்லாம் தாண்டி அந்த டோபமின், ஆக்சிடோசின், செரட்டோனின், என்டார்ஃபின், இந்த 4 ஹாப்பினஸ் ஹார்மோன்ஸ், அதுதான் வந்து உங்களை சந்தோஷமாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான் பேஷன். ஓகே. ரிவார்டு வேணும், நிஜமாலே ஒன்று எனக்கு சால்வ் பண்ணணும், அது எல்லாருக்கும் பண்ணணும். பண்ணிங்கன்னா யூல் ஃபைன். ஸோ இஃப் யூ கெட்டிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு சால்வ் அ ப்ராப்ளம், பி குட் அட் தட், டேம் குட் அட் தட். அப்படி சூஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது, அது இவென்ச்சுவலாக அது பேஷன் வந்துடும். தென் லுக் அட் த மார்க்கெட் சைஸ். எவ்வளோ பெரிய மார்க்கெட் சைஸ், அதில் நீங்கள் பண்ணுறது எவ்வளோ, அந்த ரிசர்ச் அனாலிசிஸ், மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 4th இஸ் ஃப்யூச்சர் டிமாண்ட். இது 10 years கழிச்சு இது தேவைப்படுமா? சிம்பிள். ஸோ தட்ஸ் ஆல். இந்த 4 இது இருந்தாலே போதும். நான் பர்சனலாக வந்து ஐ ஹாவ் ADHDன்றதுனால நான் என்ன பண்ணிப்பேன்னா, இது ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஆம் ஐ டேம் குட் அட் டூயிங் தட்? ஏன்னா என் மைண்ட் வந்து எல்லாத்தையுமே நான் நல்லன்னு சொல்லிடும். அதுவே சம்டைம்ஸ் ட்ராபேக். வெரி சூப்பர் பாசிட்டிவாக எல்லாத்தையும் ஆரம்பிச்சுட்டு பாதியில் விட்டுருவோம். அதனால் நீ ஒரு வாட்டி பண்ணும்போதும் உனக்கு அது இன்ட்ரெஸ்ட் பண்ணுமான்னு கேட்பேன். ரெண்டாவது, நீ நிஜமாலே குட்டா? மூணாவது, அதில் எவ்வளோ காசு வருது உனக்கு? இது எனக்கு நான் வச்சுக்கிறது. பட் இன் ஜென்ரல், are you good at that experience, expertise? You have passion which you will eventually get. Market size, overall market size and future. Okay. Future la you have to do lot of R&D, trend படிக்கணும், calculated risk எடுக்கணும். ஏதோ ஒரு ரீல் பார்த்துட்டோ இல்லை என் ஃப்ரெண்டு அந்த ஊரில் பண்ண அதே மாதிரி பண்ணணும்னு அந்த பயஸ் வந்து வரக்கூடாது. whenever you are getting that confirmation bias இருக்கும்ல, and அது என்னன்னா, நம்ம ஒன்று பண்ணும்போது நமக்கு வெறும் நல்லது மட்டும்தான் தெரியும். அந்த டூ மச் பாசிட்டிவிட்டி இஸ் அ ரெட் ஃப்ளாக். கரெக்ட். அண்ட் இட்ஸ் அ நீடட் ட்ரேட் ஃபார் பீயிங் அன் ஆண்டர்ப்ரனர். பாசிட்டிவாக தான் இருக்கணும். பட் லாங் டேர்ம் பார்க்கணுன்னா யூ ஷுட் ஆல்சோ பிளான் ஃபார் த வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ. கரெக்டாக? ஸோ
அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்றதெல்லாம் இல்லாமல் நீங்கள் ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி அதில் இருக்கிற பயனீஸ் கிட்ட பேசி டேக் டைம் டு டிசைட் வெதர் திஸ் இஸ் வாட் ஐ எம் கோயிங் டு டூ. ஓகே, இவ்வளோ நேரம் பேசுனதை வச்சு ஐ ஐ ஃபீல் தட் யூஆர் வெரி அனலிட்டிக்கல். கரெக்டாக? நான் ஓகே. ஸோ நீங்கள் லாஸ்ட்டாக 2 பாயிண்ட் சொன்னீங்கல்ல, ஒன்று வந்து மார்க்கெட் ரிசர்ச், அதுக்கு எவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், அண்ட் நெக்ஸ்ட் அதோட ஃபியூச்சர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து ஆஸ் ஆண்டர்ப்ரனராக நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு டீ கடை வைக்கணுன்னா கூட அந்த லொக்கேஷனில் வந்து ஒரு டீ கடையை பார்த்துருப்பாங்க. அங்கே ஒரு 10 பேர் டீ குடிக்கிறதுனால இந்த லொக்கேஷன் நல்ல லொக்கேஷன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் லைக் தட் முடிவு பண்ணிட முடியாது. இப்போ வந்து அதுதான் எல்லாத்துக்குமே. கரெக்டாக? ஸோ வந்து நீங்கள் வந்து இந்த 2 பாயிண்ட்டை வந்து பண்ணுறதுக்கு ஏதாவது வழி வச்சுருக்கீங்க? ஓகே, இப்போ இந்த டீ கடை எக்ஸாம்பிள் சொன்னீங்கல்ல, ஒரு 10 பேர் டீ கடை இருக்குது, எல்லாம் இருக்குது. நான் ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக ஒன்று சொல்கிறேன். அந்த ரோட்டில் மெட்ரோ ப்ராஜெக்ட் வருது, உங்களுக்கு தெரியாது. நீங்கள் பைக்கில் போகிறீங்க, பார்க்குறீங்க, டீ கடை போட்டிருந்தீங்கன்னா மெட்ரோ ப்ராஜெக்ட் வந்தால் காலி. இந்த மெட்ரோ ப்ராஜெக்ட் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வந்திருக்கும்? 1.5 வருஷம் 2 வருஷம் முன்னாடி வந்திருக்கும். கரெக்டாக? இந்த மெட்ரோக்கான பாலிசி டிசிஷன் 5 இயர்ஸ் பேக் வந்திருக்கும். போன கவர்மெண்ட்டில் வந்துச்சு மெட்ரோ பாலிசி, இந்த காரிடோர்லலாம் வருதுன்னு. ஓகே, புரியுதா? First thing when you want to do something in analysis, go check out the policies, international policies and the government policies. இதுக்கு தான் பாலிடிக்ஸ் பார்க்கணும். டிஎம்கே, ஏடிஎம்கே, விஜய், நாம் தமிழர், அதெல்லாம் பாலிடிக்ஸ் கிடையாது. இதுதான் பாலிடிக்ஸ். இது எனக்கு எப்போனா 2014 ஐ ஸ்டார்டட் டூயிங். ஒன்ஸ் ஐ பிகேம் அன் ஆண்டர்ப்ரனர், ஐ கேப் லுக்கிங் ஃபார் இது. நான்லாம் வந்து சர்வீஸ் டேக்ஸ் 10.36% இருக்கும்போது ஆண்டர்ப்ரனர். ரொம்ப வயசுலாம் இல்லை, 2011-12 நான் சொல்கிறேன். ஓகே, 12-13. அப்புறம் ஜிஎஸ்டி 12% 18% வரைக்கும் பார்த்துட்ருக்கேன். நீ எவ்வளோ போகுதுன்னு தெரில. ஸோ ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் பாலிசிஸ், ஒரு விஷயத்தை படி அதில் என்ன நடக்குது அதுன்னு பார்க்கணும். ரெண்டாவது, நமக்கு எப்பயுமே லாஸ்ட்டாக தான் இன்ஃபர்மேஷன் ஃபில்டர் ஆகி வரும். ஓகே, இந்த ஸ்டாக் ட்ரேடிங் சொல்லுவாங்கள்ல, வென் யூஆர் வென் யூ ஷுட் நாட் பை அ ஸ்டாக் வென் யூ ஷாஃபர் இஸ் சேயிங் தி ஸ்டாக் இஸ் குட். ஏன்னா அதுக்குள்ளே அவன் பார்க்க வேண்டிய காசுலாம் பண்ணிட்டான். ஸோ செகண்ட் திங், த பிக் மணி வேர் இஸ் இட் கோயிங். ஓகே, பெரிய பெரிய கம்பெனிஸ் அந்த செக்டரில் இருக்கிறவங்களாம் என்னென்னலாம் பண்ணுறான். ஸோ இப்போ டீ கடை போடணுன்னா நான் வந்து பாலிசிஸ் ஆஃப் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் டீ, நம்ம ஊர் எந்த ஊருக்கெலாம் எக்ஸ்போர்ட் ஆகும், எந்த ஊர்லலாம் இம்போர்ட் பண்ணுறோம், அதில் என்னென்னலாம் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. ஓகே, கவர்மெண்ட்டில் அந்த ஊரில் அவன் என்னென்ன பாலிசிஸ் வச்சுருக்கான், டவுன் பிளானிங்கில் ஒரு அர்பன் டிசைன்லையோ என்ன பிளானிங் வச்சுருக்கானுங்க. சிஎம்டிஏ மேப் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும். அடுத்த 20 வருஷத்துக்கு ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு வச்சுருக்கான். போய் பார்த்தா சிம்பிள் இங்கிலீஷ், அது பிடிஎஃப்ல இருக்கும், யூ கேன் ரீட். இதெல்லாம் பார்க்கணும். ஓகே, பிக் மணி எங்கே போகுதுன்னு பார்க்கணும். பிக் மணி போகும்போது அது எங்கே பண்ணுவான்னா அவன் ஆர்என்டியில் எங்கே போடுறான்னு பார்க்கணும். அவனை ட்ரெயில் பார்த்தா போதும். ஓகே, இப்போ நான் சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு 10 இயர்ஸ்க்கு எங்கள் ஃபீல்டில் ஆர்கிடெக்சர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனில் பூம் வந்து ஐ ப்ரெடிக்ட் ஆர் ஐ ஃபீல் ப்ரீகாஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி, மாடுலர் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜியில் இருக்கும். ஓகே, இதை நான் எதை வச்சு சொல்கிறேன்னா, யூ ஆர் சீயிங் ஃபியூ பாலிசி சேஞ்சஸ். அதாவது ஹைவே அத்தாரிட்டி டெண்டர் போகும்போது அந்த டெண்டரில் வந்து 25% ஆஃப் த கான்க்ரீட் ஒர்க் ஷுட் பி ப்ரீகாஸ்ட் அப்படின்னு ரூல் இருக்கும். டெண்டரில் நிறைய ரூல் இருக்கும். அந்த 25 இப்போ 75 ஆகியிருக்கான். ஓகே, ஒன்று நம்ம அதானி இருக்கார்ல, அதானி கெட்ஸ் த இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட். அவர் தான் இன்ஃபர்மேஷனே வெளில கொடுப்பார் பிஸ்னஸ்க்கு எல்லாருக்கும். கரெக்டாக? இப்போ இருக்கிற சினாரியோவில் Adani has been opening factories all around the country. So if I'm an architect, if I'm a contractor, if I'm an engineer, what should I do? If I want to be aligned with that, இப்போ நான் ஸ்பேஸ் மெஷ் இஸ் ஸ்மால் ஸ்பேஸ் டிசைன். ஸோ அதில் ப்ரீகாஸ்டில் என்னால் ஸ்மால் ஸ்பேஸ் டிசைன்ஸ் ஏதாவது பண்ண முடியுமா? அஃபோர்டபுள் ஹவுசிங்கில் லார்ஜ் ஸ்கேலில் ஏதாவது பண்ண முடியுமா? ஏதாவது ஆர்என்டி பண்ண முடியுமா? ஏன்னா அந்த சப்ளை அந்த சப்ளை செயின் அந்த இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப பெருசு. எல்லாருமே 1000 கோடி பார்க்கணுன்றது தப்பு. 10 கோடி சம்பாதிச்சாலே பெரிய விஷயம், 1 கோடி சம்பாதிச்சாலே ரொம்ப பெரிய விஷயம். நம்மளால இந்த ஸ்டார்ட் அப் நியூஸ் பார்த்துட்டு வேற ரொம்ப ஹை இது வச்சுருப்போம். நானே அதை வச்சுருந்துருக்கேன், அதனால் சொல்கிறேன். ஸோ இப்போ அதில் நிறைய விஷயம் இருக்குல்ல, பண்ணலாம்ல. கரெக்ட். ஸ்டார்ட் ஆர்என்டி நோ. ஸோ இப்படி தான் நீங்கள் பார்க்கணும், ரொம்ப லார்ஜர் பிக்சர் பார்க்கணும். ஸோ இதுக்கு வந்து பேசிக்லி உங்கள் மூளை வந்து அந்த ஆண்டர்ப்ரனர் மைண்ட் செட் வேணும். யூ ஷுட் நாட் ஹேவ் தட் ஸ்டேபிள் பிஸ்னஸ் மேன் மைண்ட் செட். ஸ்டேபிள் பிஸ்னஸ் மேன் மைண்ட் செட் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் எப்பயுமே சொல்கிறது, அமைதியாக பொறுமையாக போரிங்கான வேலை, நிறைய மார்ஜின், சின்ன ப்ராடக்ட்டு இல்லைனா சின்ன ப்ராடக்ட்டு பெரிய வால்யூம், அந்த மாதிரி இருக்கிறதுல பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. they'll be interested in making wealth, they'll be interested in doing it. அது entrepreneur mindset is not that.
புரியுது. யூ வில் லுக் ஃபார் ப்ராப்ளம், யூ வில் லுக் ஃபார் அது குட்டும் இருக்குது பேடும் இருக்குது. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் ஆர்என்டி. அண்ட் நீ ஆர்என்டி பண்ணிவிட்டு இதை வெளில சொன்னீங்கனாலே போதும். நீங்களே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நான் இதை சொல்கிறேன், இது எல்லாருக்கும் தெரியாதெல்லாம் இல்லை, இது பப்ளிக் டொமைனில் இருக்கிற ஒர்க்கு தான். இல்லையா உங்களுக்கு தெரியலையா, ஐ எம் கோயிங் டு பிளான் அ டீ ஷாப் இன் தட் ரோடு. ஓகே, பெர்ப்ளெக்சிட்டியில் போய் கேளுங்க. ஐ வாண்ட் டு நோ வாட் ஆர் த கவர்மெண்ட் பாலிசிஸ் தட் வில் பெஸ்டல் அனாலிசிஸ்னு ஒன்று இருக்குது தெரியும்ல. பெஸ்டல் அனாலிசிஸ் ஸ்வாட் அனாலிசிஸ் சொல்லுவாங்கள்ல, ஸ்ட்ரென்த் வீக்னஸ். அப்புறம் ஒரு பிஸ்னஸ்க்கு பெஸ்டல் அனாலிசிஸ் எனக்கே இது ஒரு 2 வருஷம் முன்னாடி தான் தெரியும். பொலிட்டிக்கல், என்வாயர்மெண்டல், சோஷியல், பிஇஎஸ், டீனா என்னன்னு தெரியல, டெக்னாலஜின்னு நினைக்கிறேன், இஎல் ஏதோ ஒன்று, அப்புறம் கூகுள் பண்ணிக்கோங்கடா தெரிலடா. பட் தட்ஸ் அன் அனாலிசிஸ் விச் இஸ் டாக்கிங் அபவுட் ஒரு பிஸ்னஸ் அனாலிசிஸ்க்கு பொலிட்டிக்கல் சினாரி எப்படி இருக்குன்னு சொல்லுது. யூ கெட்டிங் இட்? புரியுது. தட்ஸ் ஆல். நீ உத்தரப்பிரதேஷில் போயிட்டு இப்போ வந்து பிரியாணி கடை ஓப்பன் பண்ண முடியாது, பிகாஸ் த பாலிட்டிக்ஸ் ஓவர் தேட் வில் நாட் அலோவ். கரெக்ட். தமிழ்நாட்டில் பண்ணலாமா? எந்த தெருவில் வேணாலும் நீங்கள் பிரியாணி கடை போடலாம். ஸோ தீஸ் அனாலிசிஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் போய் சர்ச் பண்ணாலே தெரியும். இந்த மாதிரி நான் பெஸ்டல் அனாலிசிஸ் ஒன்று சொல்கிறேன், எம்பிஏ படித்தவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ எந்த செக்மெண்ட், இப்போ நீங்கள் ஒரு சர்வீஸ் செக்மெண்ட் இருந்தால் தேர் ஆர் சர்டன் திங்ஸ் டு டூ, ப்ராடக்ட்டில் இருந்தால் வேறு, ட்ரேடிங்கில் இருந்தால் வேறு, டெக்கில் இருந்தால் வேறு. ஸோ தெர் ஆர் வேரியஸ் அனாலிசிஸ் தட் யூ ஹேவ் டு டூ. ஸோ ஸ்டார்ட் பை அண்டர்ஸ்டாண்டிங் வாட் அனாலிசிஸ் யூ ஹேவ் டு டூ டு பிஃபோர் ஸ்டார்டிங் அ பிஸ்னஸ், அந்த ஐடியாவை. அண்ட் டேக் யுவர் டைம் அண்ட் யூ வில் ஃபைண்ட் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் டீ கடை போடலான்னு போயிருப்பீங்க, அதில் ரிசர்ச் பண்ணும்போது டே இந்த டீ கடையை போடுறத விட இந்த டீ கடைக்கெலாம் தண்ணி கேன் போட்டாலே நிறையா காசுன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. கரெக்ட். யூ ஆர் கெட்டிங் இட். பட் தட்ஸ் த பவர் ஆஃப் ஆர்என்டி. தட்ஸ் வேர் இனோவேஷன் ஹேப்பன்ஸ். ஓகே, கரெக்ட். இன்ட்ரெஸ்டிங். அண்ட் நான் ஸ்டார்டிங்கில் கேட்ட கொஸ்டின் தான், இந்த நான் இப்போ க்ரியேட் பண்ணுற ஒரு சர்வீஸோ ப்ராடக்ட்டோ அதுக்கான டார்கெட் ஆடியன்ஸ் எவ்வளோ பெருசுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? சர்வே. நம்மளால் கண்ணெலாம் பிடிக்க முடியாது, சர்வே தான். நீங்கள் எப்படின்னா, ஆல்வேஸ் ஹேவ் அ டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட். உங்களுக்கு இல்லாத டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட் இல்லை, நீங்களாம் மில்லியன்ஸில் இருக்கீங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ ஆர்கிடெக்சரில் 10,000 பேர் எனக்கு இது வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கான். எங்களது டோட்டல் சைஸே எங்களது 1.5 லட்சம் தான் சிஓஐயில் ரெஜிஸ்டர்ட். நான் ஆடியன்ஸ் சைஸ் கேட்குறீங்களா, நான் சொல்கிறேன். 1.5 lakh people ஆர் ரெஜிஸ்டர்ட் வித் சிஓஏ. ஓகே, நீங்கள் மார்க்கெட் சைஸ் கேட்குறதுனா சொல்கிறேன். ஸோ ஐ ஹேவ் அ ப்ரோக்ராம் கால் ஆல்ஃபா கிளப், வேர் ஐ டீச் பிஸ்னஸ் டு ஆர்கிடெக்ட்ஸ், டிசைனர்ஸ், பிராண்டிங் பண்ணுறவங்க, மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஃபஷனல், சர்வீஸ் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு நான் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதோட மார்க்கெட் சைஸ் நான் கால்குலேட் பண்ணோன்னா, ஃபர்ஸ்ட் வந்து லெட்டஸ் நான் ஆர்கிடெக்ட்ஸ்னு வச்சுக்கோங்க, 1.5 லட்சம் பேர் சிஓஏல ரெஜிஸ்டர்ட் டேட்டா. ஹவு மெனி பீப்புள் வுட் ஹவ் நாட் ரெஜிஸ்டர்ட் வித் சிஓஏ? அதுக்கு ஒரு சாம்பிள் சைஸ். ஓகே, ஒரு 1000 பேர்கிட்ட சர்வே எடுத்தால் தட்ஸ் அ குட் இனஃப் சாம்பிள் சைஸ் ஃபார் 1.5 lakhs. 10 பேர்கிட்ட எடுத்துட்டுலாம் சொல்லக்கூடாது, என் கிளாஸில் பார்த்துட்டு என் கிளாஸில் இத்தனை பேர் இருக்காங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒரு சாம்பிள் சைஸ் ஷுட் பி தட். சர்வே எடுத்திங்கன்னா, ஸோ வில் நோ ஒரு 50% ஆர் நாட் அப்படின்னா, ஓகே 1.5 + 1.5 ஸ்பெகுலேஷன் தான். 3 lakhs ஆர்கிடெக்ட்ஸ் அதர். அவனோட டார்கெட்டோட இன்டீரியர் டிசைனர்ஸும் இருக்காங்க. இன்டீரியர் டிசைனர்ஸில் வந்து உனக்கு ஃபார்மல் இதுவே தேவையில்லை, எஜுகேஷனே இல்லாமல் போகலாம். ஸோ அப்படி இருக்கும்போது எத்தனை இன்டீரியர் டிசைன் ஃபர்ம்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். தெர் ஆர் லாட் ஆஃப் அப்ராட் ஃபர்ம்ஸ் ஹூ ஹவ் டன் ஸ்டடீஸ். இப்போ ஃபண்டட் ஃபர்ம்ஸ் இருக்காங்கல்ல, லைக் லிவ் ஸ்பேஸ் ஆர் ஹோம் லேன், அவன்லாம் எப்போயோ மார்க்கெட் ஸ்டடி பண்ணி வச்சுருப்பான்ல. அந்த மார்க்கெட் ஸ்டடி வில் பி அவைலபிள் நவ். அப்போதைக்கு அது பெய்டாக இருந்திருக்கும், இப்போ அவைலபிளாக இருக்கும். அதிலிருந்து யூ கேன் ப்ரெடிக்ட். ஸோ இப்போ இதுதான் டோட்டல் மார்க்கெட் சைஸ். நவ் த டெமோகிராஃபி, ஹவு ஆர் தே ஸ்ப்ரெட். ஸோ அகெயின் சிஓஏ ரெஜிஸ்ட்ரேஷனில் போய் பார்த்தா தமிழ்நாட்டில் இத்தனை, பாம்பேயில் இத்தனை அப்படின்னு ஒரு டேட்டா. ஸோ இதெல்லாம் வச்சு ஒரு எஜுகேட்டட் கால்குலேஷன் போட்டு இத்தனை பேர் இருக்கான், இதில் எத்தனை பேரை நம்மளால் ரீச் பண்ண முடியும், எத்தனை பேரை ரீச் பண்ண முடியும், ஆர்கானிக்காக எத்தனை பேரை பண்ணலாம், பெய்டாக எப்படி பண்ணலாம், ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் ஆஃப் ரீச்சிங் அவுட் மார்க்கெட்டிங்கில் எப்படி பண்ணலாம், அந்த மாதிரிலாம் பார்த்தோன்னா வி வில் கெட் த டேட்டா. ஓகே, ஸோ என்கிட்ட இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது அப்படின்னா, இப்போ ஏதாவது நான் ஒரு விஷயம் பண்ணணும் வேணுமானா நான் ஒரு போல் போட்டால் ஐ கெட் த டிஸ்ட்ரிபியூஷன். ஐ டேக் டெசிஷன்ஸ் ஃப்ரம் தட். ஐ டேக் டெசிஷன். பட் சாம்பிள் சைஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். எனக்கு 10,000 கம்பேர்ட் டு 1.5 லட்சம் பேர் ரெஜிஸ்டர்டு, அதில் 10,000 பேர் என்கிட்ட டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கான்னா பிக் சாம்பிள் சைஸ். கரெக்ட். 7-8% வச்சுருக்கேன். நான் சொல்ல 1% இருந்தாலே பெரிய விஷயம். எவ்ரி ஒன் பிகம் அ சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனர். எஸ், யாரால ஆக முடியாது. ஹூ டிடன்ட் ஃபோக்கஸ் மச். இது நான் சொல்ல, இவர் அப்போ என்ன வேலுமணி சார், தைரோ கேர் வேலுமணி, அவர் வந்து தரணியான ஒரு தடவை இன்டர்வியூ எடுப்பார் ரீலில். ஆமாம், அவர் அப்போ சொல்லுவார், there are 2 kinds of people, the ones who are successful, the ones who didn't focus much. ஸோ
இஃப் யூ ஃபோக்கஸ் மச் அப்படின்னா இது என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு சொன்னது. அவன் எனக்கு சொல்லுவான், நான் வந்து ஐம் ஆல் ஓவர் த பிளேஸ் ஸ்கேட்டர்டு அது இதுன்னு சொல்லுவான். அப்போ சொல்லுவான், இவ்வளோ பெரிய பாறைடா, சின்னோண்டு உளி உன் கையில் கொடுத்துட்டேன், உளி சுற்றியல் கொடுத்துட்டேன். இப்போ இந்த பாறையை ரெண்டாக புழக்கணும், நீ என்ன பண்ணுவேன்? சார் ஹியூமங்கஸ் டாஸ், உன் கையில் இருக்கிறது சின்ன உளி, என்ன பண்ணுவோம்? அடிப்போம். அதை எங்கே அடிப்போம்? ஒரே இடத்துல அடிச்சா வளர்க்கும். நான் இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று என்ன ஆகும்? அடிச்சுக்கிட்டே இருப்போம், பாறையும் அங்கேயே இருக்கும், ஒரு இம்பேக்டும் வராது. ஃபோக்கஸ் எனிபடி கேன் டூனா யூ ஷுட் பி ஃபோக்கஸிங் ஆன் ஒன் திங் அண்ட் டூ ஒன்லி ஒன் திங் அட் அ டைம். ஐம் நாட் சேயிங் மல்டிபிள் பிஸ்னஸஸ் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். அவர் இப்படி பண்ணுறாரு, இவர் இப்படி பண்ணுறாருன்னா, டே 10 வருஷம் முன்னாடி ஆரம்பிக்கும் போது அவர் என்ன பண்ணார்? கரெக்ட். நம்ம எடுத்தோடனே அவங்க அங்கே போயிட்டாங்க, அங்கே போகணும்னா கூட நம்மளை கம்பேர் பண்ணி ஒருத்தன் பிஹெச்டி முடிச்சிட்டான், சரி நீ இப்போ தான் 10th முடிச்சிருக்க, ஃபஸ்ட் 11th 12th படி, நேராக போய் நான் பிஹெச்டிக்கு அப்ளிகேஷன் கொடுத்தா சேம் லாஜிக். ஸோ ஃபாலோ த பாத் ஆஃப் பீப்புள் ஹூ ஆல்ரெடி டன். அது இதே மாதிரி உன்னோட பாதையை நீயே பண்ணு அப்படின்லாம் சொல்லலாம். த ஈஸியர் திங் டு டூ இஸ் இஃப் சம்படி ஹஸ் ஆல்ரெடி டன் இட், த ஸ்மார்ட் திங் டு டூ இஸ் டேக் த சேம் இது, பிகாஸ் தே வில் நோ விச் இஸ் த ஷார்ட்டஸ்ட் வே, ஆர் ஈவன் இஃப் தே வில் நோ த பிட்ஃபால்ஸ், எங்கெங்கெல்லாம் பிட்ஃபால் இருக்குது, எங்கெல்லாம் பம்ப் இருக்குன்னு உனக்கு சொல்லிடுவான். அவன்கிட்ட ஒரு ரோட் மேப் இருக்கும். யூ வில் ரீச் யுவர் டெஸ்டினேஷன் ஃபாஸ்டர். கரெக்ட். ஸோ அதனால் எனிபடி கேன் பிகம் அ குட் சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனர். ஃபோக்கஸ் அண்ட் டூ ப்ராப்பர் ரிசர்ச், கெட் யுவர் ஸ்கில்ஸ், கெட் யுவர் செல்ஃப் ட்ரெயின்டு ஃபார் இட், அண்டர்ஸ்டாண்ட் ஹவு அதர்ஸ் ஹவ் ஃபெயில்டு, ஹவு அதர்ஸ் ஹவ் சக்சீடட். 8வது மாடியிலேருந்து கீழே விழுந்தால் கால் உடையும் தான், அது நீ விழணும்னு அவசியம் இல்லைல்ல. கரெக்ட். எவனோ ஒருத்தன் விழுந்திருக்கானா அதை பார்த்து நம்மளும் விழாமல் இருக்கலாம். ஸோ லேர்ன் ஃப்ரம் அதர்ஸ் மிஸ்டேக்ஸ் ஃபர்ஸ்ட், சீப்பர். கரெக்ட். அண்ட் சேவ்ஸ். நம்ம தான் பண்ணி நம்மளே கற்றுக்கணும்லாம் இல்லை, ஈகோவை தள்ளி வைக்கணும். ஓகே. இப்போ உங்ககிட்ட ஒரு 10 பேர் வராங்க, இவங்க வந்து நீங்கள் அப்ரூவல் கொடுத்தது ஆண்டர்ப்ரனர்ஸ் ஆவாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்கக்கிட்ட ஒரு செட் ஆஃப் ஸ்கில்ஸ் இருக்குது, அவங்க போர்டோட வராங்க உங்ககிட்ட, இந்த ஸ்கில்ஸ்லாம் கண்டிப்பாக இருந்தால் நீ ஆண்டர்ப்ரனர் ஆகலாம் அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி ஒரு ஸ்கில் ஸ்டாக் இருக்கணும் அவங்ககிட்ட? சரி அப்படிலாம் இல்லை. சரி இது எப்படின்னா ஒரு குவாலிட்டிஸ்னு வச்சுக்கலாம். ப்ளீஸ் தேர் ஆர் சர்டன் இன்னேட் குவாலிட்டிஸ் வில் ஹேவ். எனக்கு கம்யூனிகேஷன் நல்லா வரும், உங்களுக்கு நல்லா வருது. தேர் ஆர் அதர் ஸ்கில்ஸ் தட் யூ நீட். நீங்கள் வந்து ஒரு டீம் பில்டராக இருக்கணும், எம்பத்தியோட பர்சனாக இருக்கணும். இமேஜின் நீங்களும் நானே எம்பத்தி இல்லாத பர்சன், வி கேன் அக்வயர் தட் ஸ்கில். இல்லை இப்போ ஒன்னொருத்தர் இருப்பான், அவன் வந்து கம்யூனிகேஷன் கிடையாது, பட் எம்பத்தி இருக்கும், ப்ராப்ளம் சால்விங் நேச்சர் இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனால் பேச வராது அவனுக்கு, கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ் அதெல்லாம் வராது. ஓகே, கேன் ஹீ அக்வயர் த கம்யூனிகேஷன் ஸ்கில்? முடியும். கேன் ஐ அக்வயர் ஹிஸ் எம்பத்தி? ஓகே, லெட்ஸ் சே வாட் ஆர் த ஸ்கில்ஸ்? ஆமாம், ஃபர்ஸ்ட் திங் வந்து அந்த ஃபோக்கஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் யூ ஷுட் பி குட் இன் ஸ்ட்ராட்டஜிஸ். ஓகே, யூ ஷுட் பி குட் இன் ஸ்ட்ராட்டஜிஸ். யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த சைக்காலஜி ஆஃப் பீப்புள் அண்ட் யூ ஷுட் நோ ஹவு மனி ஒர்க்ஸ். இது அண்ட் யூ ஷுட் பி willing to grind out, identifying the right people, willing to learn every day. And business பண்ணுறோன்னா business functions first கற்றுக்கணும். You should know how all these business functions work, how they contribute to this அப்படின்னு பார்க்கணும். Have a mentor, be part of a community. Okay, இதெல்லாம் இருந்தால் you will eventually go there. Learning is very important. Interesting. And first thing I would always say is you should first learn how to learn. If you learn how to learn na, that's a big asset. சொல்லி தருவீங்களா? இதுதான், if you want to learn how to learn na, again you will learn in a different way, I will learn in a different way. You might be a book person, I might be more of a listener, he might be more of a doer and learner. So it's a very customized thing. You first learn how you can learn regularly. Okay. இப்போ எனக்கு வந்து என்னென்னா I will go into that zone of இதுன்னு பண்ணணும்னு போயிட்டேன்னா I spend so many hours researching lot of other things. நிறைய ஜங்க் வரும், பட் ஐ வில் கீப் இது என்ன வருது அது பண்ணும்போதெல்லாம் ஓகே ஐ வில் டெல் மை செல்ஃப் ஓகே இது எங்கே யூஸ் பண்ணலாம், இது எந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம், இது எதுக்கு வரும் அப்படின்னு சொல்லுவேன். எங்கேயாவது வாட்ஸ்அப் மெசேஜ், நானே எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜஸ் குரூப்ஸே 4 வச்சுருக்கேன், அந்த மாதிரி போட்டு வச்சுப்பேன். அதை நான் பார்க்கவே போகிறதில்ல, பட் த ஆக்ட் ஆஃப் டைப்பிங் நோ தட் கிவ்ஸ் மீ திஸ் திங். அப்புறம் வாட் ஐ டூ இஸ் ஒன்ஸ் ஐ டன்னா ஐ திங்க் வெல் வென் ஐ ஸ்பீக். ஜூம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபேத்தோம் வச்சுட்டு, இப்போ நான் நிஜமாலே ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுக்கணுன்னா என் மைண்டில் எல்லாம் இருந்தாலும் ஐ ஓப்பன் ஜூம் ஃபேத்தோம் வச்சு யாருமே இல்லாத கடையில் டீ ஆத்துற மாதிரி ஐ ஸ்பீக் டு இட் அண்ட் தென் அந்த ஃபேத்தோம் will give me summary. அது தூக்கிட்டு போயிட்டு காமாவில் போட்டு பிபிடி ரெடி பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே, திஸ் இஸ் ஹவ் ஐ லேர்ன். ஓ ஓகே, லேர்ன் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அண்ட் வென் யூ ஆர் லேர்னிங் வாட் எவர் மெத்தட் யூ லேர்ன், ஹவ் ஆம் ஐ கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் இட்?
ஏன்னா வெறும் லேர்னிங் இஸ் நாட் ஆஃப் யூஸ். அதை வந்து எப்படி நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன், எந்த இடத்துல அதை யூஸ் பண்ண போகிறேன், எங்கே சின்னதாக ட்ரை பண்ண போகிறேன், தட்ஸ் when the learning gets complete. ஸோ ஐ திங்க் ஐ figured out how I am learning. ஓகே, எனக்கு ஐ ஹேவ் மை ஓன் மெத்தட்ஸ் ஆஃப் லேர்னிங். இதெல்லாம் பண்ணால் ஐம் லேர்னிங்னு எனக்கு தெரியும். ஸோ ஐ வில் நாட் ஃபீல் கில்ட்டி ஃபார் வேஸ்டிங் டைம். ஐம் லேர்னிங்னு தெரியும். அது என்ன நானே ரொம்ப ரேண்டமாக பண்ணுவேன், பிகாஸ் ஐ ஹேவ் மை ஓன் நியூரோடைவர்ஜென்ட் கண்டிஷன். பட் யூ ஷுட் ஃபிகர் அவுட் யுவர் லேர்னிங். இஃப் யூ லேர்ன் ஹவு டு லேர்ன், தட்ஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஃபார் அன் ஆண்டர்ப்ரனர். மற்றபடி நான் சொன்னது தான், நீங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கணும், ஸ்ட்ராட்டஜி இருக்கணும், பீப்புள் யூ ஹேவ் டு பி குட், ஹேவ் டு ஹேவ் பேலன்ஸ் பிட்வீன் பாசிட்டிவ் அண்ட் பீயிங் காஷியஸ் அண்ட் good networking, communication, all these skills. See, I've been telling this for 5 years. Your degree or your expertise in one domain இருக்குல்ல, அது வந்து பியூர் கோல்டு மாதிரி. அது இல்லைன்னா சோவர் இல்லாட்டி சித்திரம் வரைய முடியாதுன்னு. கோல்டு இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. பட் வெறும் பியூர் கோல்டை வச்சு யூ கான் மேக் அன் ஆர்னமெண்ட் விச் இஸ் ஹேஸ் யூட்டிலிட்டேரியன் வேல்யூ. ஒரு செயின் பண்ண முடியாது. யூ நீட் நிக்கல், இது அலாய்ஸ்லாம் தேவை. தோஸ் ஆர் த திங்ஸ் தட் ஐ எம் டாக்கிங் அபவுட். ஓகே, டைம் மேனேஜ்மெண்ட், பீப்புள் மேனேஜ்மெண்ட், லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், நெட்வொர்க்கிங், ஸ்ட்ராட்டஜைசிங், லேர்னிங், இதெல்லாம். பட் மெயினாக ஏதோ ஒரு கண்டென்ட் இருக்கணும். புரியுது. தட் ஷுட் பி யுவர் டொமைன், தட் ஷுட் பி யுவர் அப்சஷன், தட் ஷுட் பி சம்திங் தட் யூ டன் ஃபார் லாங் திங். அதை வச்சு இந்த பில்டிங் பிளாக்ஸ்லாம் வச்சா யூ கேன் பிகம் அன் ஆண்டர்ப்ரனர். ஸோ இஃப் நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்ட 10 பேர் வராங்க அப்படின்னா, whoever is understanding what they don't know and whoever is understanding what is needed to reach there, and the willingness to learn, and if they know how to learn, ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தா அவன் தான் இதாக இருப்பான். நீங்கள் நல்லா 4-5 இயர்ஸாக இங்கே இருக்கோம். ஐவ் சீன், நான் கண்டென்ட் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து சொல்கிறேன், 4-5 இயர்ஸாக இருக்கும். இதில் we've seen lot of people come go. There are few people still the same faces. The degree of how much they've reached or how strong they are in business, or அதெல்லாம் different. The faces that you are seeing for the 4-5 years, there's a similar pattern to all of them. First thing will be they'll learn. கரெக்ட். நீ யாரை வேணால் கண்ணை மட்டும் யோசிச்சு பாருங்கள், they will learn. கரெக்ட். ஆக்சுவலாக லேர்னிங்கிறது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். லைக் ஒரு வந்து ஒரு மனுஷனுக்கு சாப்பாடு எவ்வளோ முக்கியமோ, ஒரு ஆண்டர்ப்ரனராக இருந்தாலும் சரி, நீ வாழ்க்கையில் வரணும்னா லேர்னிங்கிறது வந்து ஒரு சாப்பாடு மாதிரி. ஸோ நீங்கள் வந்து மல்டிபிள் விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கு வந்து நீங்கள் நிறைய கற்றுக்கணும். பட் ஐ நோ தட் யூ ஷுட் ஹாவ் அ வே டு லேர்ன் சம்திங் வெரி ஃபாஸ்ட். அதுக்கு எதாவது ஒரு ஹேக் வச்சுருப்பீங்க, கரெக்டாக? ஏன்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணுறதுனால நீங்கள் நிறைய கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ப்ளூ பிரிண்ட் ஃபஸ்ட்டு நான் யூடியூப் போயிடுவேன். என்னால் புக்கு படிக்க முடியாதுயா. புக்கு ஒரே பேஜை 10 தடவை படிப்போம், மண்டைக்குள்ளே போகாது. ஓகே, கவனிக்கணும், எனக்கு புரியணும். ஏன்னா நான் கவனிக்கும் போது மைண்ட் வந்து அதை எப்படி சால்வ் பண்ணலான்னு யோசிக்கும். நான் அப்படியே ஜோன் அவுட் ஆன மாதிரி இருக்கும். பட் நான் கவனித்து இது பண்ணுறேன். அதே மாதிரி பேசும்போது ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணேன். உங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்க தான் நான் எவ்வளோ எக்ஸாம்பிளே சொல்கிறேன். கரெக்ட். டீ கடைக்கு நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ தானே நீங்கள் கேட்குறீங்க. நான் இதுக்கு முன்னாடி அந்த எக்ஸாம்பிளை சொன்னதே இல்லை. பட் வேர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். ஸோ வென் ஐ லிசன் அண்ட் வென் ஐ ஸ்பீக், மை பிரெயின் இஸ் ஒர்க்கிங். அப்போ தான் என் பிரெயின் வந்து ரிசீவ் பண்ணுது. சும்மா உட்காந்துருந்தா எனக்கு ஒன்றும் நடக்காது, புக்கு படித்தா நடக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் யூடியூப்பில் ஏதாவது இருக்கான்னு பார்ப்பேன். யூடியூப்பில் பார்த்தா 1 ஹவர்லாம் இருந்தால் அவ்வளோ பொறுமையாக இருக்காது நமக்கு. பெர்ப்ளெக்சிட்டி போவேன். பெர்ப்ளெக்சிட்டியில் இந்த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் லேர்னிங்னு ஒன்று இருக்குது. ஓகே, இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் சம்திங், வாட் ஆர் த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் மெத்தட் அண்ட் போட்டுட்டு நான் என்னென்னலாம் கற்றுக்குறோன்னா அது ஃபண்டமெண்டலாக உனக்கு அதை பற்றி என்ன தெரியணும் அப்படின்னு சொல்லிடும். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு யூடியூப் கொடுக்கும் கண்டென்ட் கிரியேஷன் இன் இன்ஸ்டாகிராம் நான் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் பேஸ்ட் ஆன் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் மெத்தட் வாட் ஐ நீட் டு டூனா, அது இன்ஸ்டாகிராமு, ரீலு, ஐசிபி, ஈசிபின்னு ஃபுல்லாக போட்டு கொடுத்துரும். ஓகே, அதை நீ படிக்கலாம். அதை நீ பண்ணும்போது அதோட சோர்ஸஸ் போய் படிச்சுக்கிட்டே இருக்கணும். அண்ட் யூ ஷுட் ஆல்சோ ஆஸ்க் ஃபர்தர் லேர்னிங். நான் என்ன பண்ணேன், ஐ வாண்ட் டு பிகம் அன் எக்ஸ்பர்ட் இன் இட், நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் வில் கிவ் யூ சம்திங் ஆர் தி அதர். ஏதோ ஒரு பேட்டர்ன் வேணும் உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. இது ஒரு மெத்தட். அதுக்கப்புறம் யூடியூப்பில் வந்துட்டு ஐ வில் கீப் ஃபாலோயிங் ரேண்டம் பீப்புள். இப்போ அந்த தீம் வந்து நான் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா, போய் இன்ஸ்டாகிராம்லேயோ யூடியூப்லேயோ சர்ச் பண்ணிவிட்டு, ஃபேஸ்புக்கில் சர்ச் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்கணும். அவங்களாவே நமக்கு ஆடு காட்டுவானுங்க, எதெல்லாம் இப்போ இருக்குதுன்னு சொல்லுவான். எல்லாத்தையும் பாரபட்சமே பார்க்காம ஃபாலோ பண்ணுவேன். ஏதாவது இந்த 100 ரூபா கோர்ஸ், 1000 ரூபா கோர்ஸ்லாம் இருக்கலாம், போய் அட்டன் பண்ணுவேன். சக்திவேல் அண்ணா இருக்காங்கல்ல, சக்திவேல் பண்ணுங்க, நல்லா தெரியும், நிறையா தடவை மீட் பண்ணியிருக்கோம். நல்லா இப்போது 2 மாதம் முன்னாடி அவரோட 0 ரூபி மார்க்கெட்டிங் கோர்ஸை 3 நாள் உட்காந்து கவனிச்சேன். எனக்கு மார்க்கெட்டிங்கில் திடீர்னு ஒரு டவுட் வந்துருச்சு, என்னடா நம்ம ஏதோ மிஸ் பண்ணுறோன்னு. சரி, அவர் இஸ் ஓஜி ஆஃப் மார்க்கெட்டிங். ஓகே,
சரி 3 நாளில் இவர் என்ன சொல்கிறாருன்னு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நிஜமாலே 3 நாள் அட்டன் பண்ணேன். அந்த பிஸ்னஸ் மென்டர்ஷிப் சொல்கிறேன்ல, அதுவும் வந்து ஏன்னா ஒய் வி ஹேவ் டு அட்டன் தீஸ் திங்ஸ்னா டு கெயின் நாலேஜ். பட் நான் எதுக்குன்னா நான் அவர்கிட்டயே சொன்னேன், நீங்கள் எப்படி தரீங்கன்றதை சுட்டு நான் என் கம்யூனிட்டிக்கு சொல்லித்தர போகிறேன். ஐ லேர்ன் டு டீச் அதர்ஸ். அவனுக்கு எப்படி சொல்லித்தரேன். இதே மாதிரி இவரோட கோர்ஸும் பண்ணேன், ராஜீவ் தல்ரேஜா அவரோட பிஸ்னஸ் மென்டர்ஷிப் கோர்ஸ் அந்த 3 டேவும் பண்ணேன். எதுக்குன்னா எப்படி சொல்லித்தராங்கன்னு கற்றுக்கணும் எனக்கு. ஸோ தீஸ் ஆர் வித் மெத்தட்ஸ் ஐ லேர்ன். அந்த லேர்னிங் மெத்தட் லேர்னிங் மெத்தட் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள்ஸ் மெத்தட் சொன்னேன். ஸோ அது என்னென்னா பர்ப்ளெக்சிட்டி போயிட்டு ஐ வாண்ட் டு லேர்ன் திஸ் ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள்ஸ் மெத்தட் படி பண்ணணும்னா வாட் ஆல் ஷுட் ஐ டூனா அது ஒரு லிஸ்ட்டு கொடுக்கும். முதல்லலாம் விக்கிபீடியாவில் பண்ணுவோம்ல, விக்கிபீடியா கூகுள். இப்போ பர்ப்ளெக்சிட்டியில் பண்ணால் அதுவே எல்லாத்தையும் க்யூரேட் பண்ணி ரெஃபரன்ஸோடு கொடுத்துரும். அது அப்படியே போயிட்டே இருக்கும். பட் ஐ வில் ஹேவ் டு கீப் அ டைம் கட். இது ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் வந்து இது நான் நீயா நானால பார்த்தேன். என்ன ஷோன்லாம் தெரில, ஒரு டீச்சர்னு நினைக்கிறேன், அவர் சொன்னார் எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, நான் படித்தேன்னா அதே இதை படிச்சுக்கிட்டே இருப்பேன், மண்டைக்குள்ளே எதுவும் போகாது. ஓகே, அவர் அந்த சொல்லும்போது என்னென்னா ஃபஸ்ட்டு இஃப் யூ வாண்ட் டு ரீட் சம்திங் அதை அப்படியே சும்மா படிச்சிடுங்க. ஓகே, அண்ட் லிஸ்ட் டவுன் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் வாட் யூ ரெட். நீ பதிலெலாம் சொல்ல வேணாம், மனப்பாடெல்லாம் பண்ண வேணாம், ஒரு ஸ்கிம் த்ரூன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஸ்கிம் பண்ணிவிட்டு யூ ஹேவ் டு லிஸ்ட் டவுன் கொஸ்டின்ஸ் டு ஆஸ்க். ஏன்னா இங்கே கேள்வி கேட்குறது கஷ்டம், ஆன்சர் பண்ணுறதை விட கேள்வி கேட்குறது கஷ்டம். அதுக்கப்புறம் ஸோ இதை போய் லேர்ன் பண்ணுறதுக்காக வாட் இஸ் திஸ் மெத்தட் அப்படின்லாம் போட்டு பார்க்கும்போது இட்ஸ் கால்டு SQR3 சம்திங் மெத்தட். ஸ்கிம், கொஸ்டின், ரீட், ரிசைட் அண்ட் ரிவ்யூ. ஓகே, ஸோ ஸ்கிம் பண்ணிட்டீங்க, கொஸ்டின் பண்ணிட்டீங்க. கொஸ்டின் பண்ணும்போது திருப்பி போய் அதுக்கு ரிலேட்டடாக படிக்கணும் நம்ம. கரெக்ட். ஏன்னா நீங்கள் சப்கான்ஷியஸாக கொஸ்டின்ஸ் எழுதிட்டீங்க, போய் யூ வில் கோ அண்ட் ரீட். அதுக்கப்புறம் ரீட், ரிசைட், அதை வந்து சொல்லி பார்க்கணும். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போது கலீக்ஸ் இருக்காங்க அப்படின்னா பிடிச்சி வச்சு இதுனா என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசி பார்ப்பேன். ஏன்னா பேசும்போது என் பிரெயின் ஒர்க் ஆகும். ஜென்ரலாக அதை ரிசைட் பண்ணி பார்க்கணும். ஓகே, தென் யூ கோ அண்ட் ரிவ்யூ எல்லாமே கரெக்டாக படிச்சிருக்கமான்னு. ஐ திங்க் தட் வாஸ் ஒன் பிரில்லியன்ட் திங் தட் ஐ லேர்ன்ட் அபவுட் ரீடிங். ஸோ எனக்கு அது சூட் ஆச்சு. இந்த மாதிரி நிறைய லேர்னிங் மெத்தட்ஸ் இருக்குது. பட் எனக்கு வந்து அது ஃபாஸ்ட்டாக படி, ரொம்பலாம் உள்ளே போதெல்லாம் யோசிக்காத. இஃப் யூ வாண்ட் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ் ஹவ் வில் யூ ரீட். ஒருத்தனை கேள்வி கேட்கறதுக்காக படிக்கணும்னா எப்படி படிப்போம்? கேள்வி கேட்டால் அது அப்புறம் நம்ம வந்து you read and then you recite and then you review. That's a holistic way of learning. Okay, so இப்போ வந்து லைக் இவ்வளோ நேரம் பேசினது தாண்டி ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொஸ்டின் கேட்க போகிறேன். அண்ட் யூ ஆர் ஆல்ரெடி டூயிங் இட். கான்டென்ட் கிரியேஷன். ஒய் entrepreneurs ஆர் ஸ்டார்டிங் டு கிரியேட் கான்டென்ட்? Okay, content creation is part of marketing now. Okay, marketing is part of one of the business functions that entrepreneurs have to know. Okay, now if you need an identity for yourself, you need to create content. There is a term called personal branding, right? Personal branding, but I think it's a overuse பண்ணிட்டோம் நம்ம அந்த வேர்டை. லாஸ்ட் ஒரு நான் பார்க்குற வரைக்கும் 2-3 இயர்ஸில் யாரை கேட்டாலும் பர்சனல் பிராண்டுன்னு சொல்கிறோம். ஸோ there's nothing wrong in it, பட் பர்சனல் பிராண்ட் ஒர்க் ஆகணும்னா அதுக்கு சில க்ரைட்டீரியாஸ் இருக்குல்ல. இங்கே அது வந்து அப்படியே பிளரி ஆக்கிட்டாங்க. See, what is your personal brand அப்படின்னா, personally what have you done so far in life? Personally, socially, work wise, professionally, அதுலலாம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அதுக்கு what activities are you doing to tell the world what you've done and what you're currently doing. So what you're doing or what have you done, அதுதான் இங்கே. அது நம்ம என்ன தான் வந்து இது பேசிட்டு பண்ணாலும் your original character will have to come out. And if I'm not wrong, நிறைய பேர் வந்து they show something in social media which they are totally not. எல்லாருக்குமே ஒரு மாஸ்க் இருக்குன்னு தான் வச்சுக்கோங்க. சோஷியல் மீடியாவில் பாசிட்டிவாக தான் இருக்கணும், நல்லவனாக தான் காட்டணும், எல்லாம் ஓகே. பட் சம் பீப்புள் இப்போ நான் உங்ககிட்ட நேரில் பேசுகிறேன், ரீலி நான் இதே தான் பேசுவேன், இப்படி தான் பேசுவேன், எங்கே போனாலும் இதான் பேசுவேன். ஸோ தட் இஸ் ஒன் ஆத்தென்டிக்காக இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய பேர் கம்மியாக பண்ணுறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணும். ஸோ நான் அதை எப்படி பார்க்க ஆரம்பித்தேன்னா, எனக்கு இந்த டவுட் வரும்ல, ஒருவேளை நமக்கு இந்த இம்போஸ்டர் சிண்ட்ரோம் இது இருக்கோ, நம்ம அவ்வளோ ஒர்த் இல்லையோ, நம்ம ஏன் இதெல்லாம் பேசுகிறோம் அப்படின்னு பண்ணும்போது, ஸோ உங்கள் மனசை நீங்களே தேர்த்திக்கணும்ல. கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது கரெக்டு தானே. உன்னை யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. நீ என்னெல்லாம் பண்ணியிருக்க, நான் ஆர்கிடெக்ட், ஆண்டர்ப்ரனர், இவ்வளோ பண்ணியிருக்கேன். ஓகே, பண்ணதெல்லாம் கொஞ்சம் ஒர்த்தா? கண்டிப்பாக ஒர்த்து. ஏன்னா ஐ பின் த்ரூ அப்ஸ் அண்ட் லோஸ் எல்லாமே பண்ணிவிட்டு ஐம் ஸ்டில் தேர் இன் த கேம். அப்போது ஏதோ ஒர்த் வைல் பண்ணியிருக்கேன். இப்போ உன்னை எவனுக்காக தெரியணும்ல, உனக்குன்னு என்ன ஐடென்டிட்டி இருக்குது? கரெக்ட். அதுக்கு நீ என்ன பண்ண முடியும்? அதுக்கு நான் என்ன பண்ணேன்னு சொல்லணும், அதை அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி சொல்லணும். அது எதுக்காக பண்ணுறேன், அந்த பர்பஸ் இருக்குது, ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இது
ஸோ உன் ஐடென்டிட்டிக்காக உன்னோட ஐடென்டிட்டிக்காக இஃப் யூ ஆர் டூயிங் சம்திங்னா இட் இஸ் குட். ஓகே, இட் இஸ் குட். அது மூலமாக எனக்கு என்ன வருது அப்படின்னா, ஐ கெட் டு நோ லாட் ஆஃப் பீப்புள், ஐ கேன் கிரியேட் லாட் ஆஃப் நெட்ஒர்க், ஐ கேன் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் பாசிட்டிவ்லி, I get business opportunities, I get collaborative opportunities, I get speaking invites, and I'm given a certain responsibility in the society to speak in a way. இதெல்லாம் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு தேவையான்னு கேட்டால் கண்டிப்பாக தேவை. How many architects do you know? உங்களுக்கு தான் தெரியும். You're getting it. சுதர்ஷன் கணபதி used to tell me this. கெனட்டே சொல்லியிருக்காரு, எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆர்கிடெக்ட் நீங்கள் தான். ஆமாம், ஏன்னா I am the architect who created content. So that was very easy for me to do. Now அது நல்லதும் கூட கெட்டதும் கூடன்னு வச்சுக்கோங்க. பீப்புள் ஆக்சுவலி டோன்ட் நோ. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஐ பின் அ CEO ஆஃப் 150+ people கம்பெனி இஸ் வாட் ஐ ஆம். ஆர்கிடெக்சரில் இருக்கவங்களுக்கு தே வில் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு பிக் இட் இஸ். நான் டெக் கம்பெனியில் இருக்கவங்களுக்கு 150 பேர் கம்பெனிலாம் பெருசாக தெரியாது. ஆனால் 150 பேர் அடிக்கடி ஏன் பெருசாக சொல்கிறான்னு. லைக் பீப்புள் இன் த இண்டஸ்ட்ரி வில் நோ ஹவு பிக் அண்ட் வி க்ரூ இட் ஃப்ரம் 7. ஸோ ஐ ஹவ் கான் த்ரூ தட் ஜேர்னி. ஓகே, ஸோ தட் இஸ் வை ஐ கிரியேட் கான்டென்ட்னு வச்சுக்கோங்க. என்னோட ஐடென்டிட்டிக்காக எங்கேயாவது போனால் ஒன்று நம்ம யாருன்னு தெரியணும். ஓகே, கம்பேர்ட் டு லாஸ்ட் 5 years இப்போ வந்து அந்த விசிபிலிட்டி வந்து எல்லாருக்குமே ஈஸியாக கிடைக்குது. ஈவன் யங் ஆண்டர்ப்ரனர்ஸ் கான்டென்ட் கிரியேட் அவங்களோட ஃபஸ்ட் ஸ்டெப்பே கான்டென்ட் கிரியேஷனாக தான் இருக்குது. பட் வந்து எனக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, ஒன்ஸ் அந்த ஃபேம் ஃபாலோவர்ஸை பார்த்த உடனே ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் வந்து அவங்க மிஸ் பண்ணிடுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறேன். வாட் இஸ் யூர் டேக் ஆன் தட்? ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் மிஸ் பண்ணுறதில்ல. நிறைய பேர் வந்து தே ஹேவ் அ மிஸ்கன்செப்ஷன், டூ மிஸ்கன்செப்ஷன். கண்டென்ட் கிரியேஷன் இஸ் நாட் அ பிஸ்னஸ். டாட். ஓகே, பிராண்ட் டீல்ஸ், ஒரு ஷவுட் அவுட்ஸ் கொடுக்குறது, ஸ்டோரியில் வச்சா தரது, ஒரு ரீல் ஷவுட் அவுட் கொடுக்குறது, தட் இஸ் நாட் அ பிஸ்னஸ். இட் இஸ் அ சைட் ஹசில். ஓகே, அவ்வளோதான். த டிஸ்ட்ரிபியூஷன் தட் யூ கிரியேட், த ஃபாலோவர்ஸ் தட் யூ கிரியேட், அதை வச்சு வாட் சர்வீஸ் ஆர் சொல்யூஷன் ஆர் ப்ராடக்ட் ஆர் சம்திங் தட் யூ ஆர் டூயிங், தட் இஸ் யுவர் ஆக்சுவல் பிஸ்னஸ். கரெக்ட். இப்போ நீங்கள் கண்டென்ட் கிரியேட் பண்ணிவிட்டு இன்னொருத்தருக்கு நீங்கள் கண்டென்ட் கிரியேட், இப்போ உங்களோட பிஸ்னஸ் இஸ் நாட் ஐ மீன் யூ இப்போ இஃப் ஐ எம் நாட் ராங் வித் கோட் மீடியா, யூ கைஸ் கிரியேட்டட் கண்டென்ட், யூ வென்ட் மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ், கரெக்டாக? ஆமாம். அதுலேருந்து காசு எவ்வளோ வந்திருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் யூ ஆர் ஆக்சுவலி மேக்கிங் மணி த்ரூ கோட் மீடியா பை ஹெல்பிங் அதர்ஸ் டூ வாட் த சேம் திங் இஸ். கரெக்ட். And there will be multiple ventures that you will do. Now this is a proper business. Now why this has happened? Na Kenneth was an entrepreneur who created content. I am an entrepreneur who creates content. நிறைய பேர் கண்டென்ட் கிரியேஷன் ஃபஸ்ட்டு பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, அதில் டிஸ்ட்ரிபியூஷன் வருது, பட் தேர் நாட் டேப்பிங் இட் ப்ராப்பர்லி அப்படின்னு எனக்கு தெரியணும். ஓகே, அது மிஸ்கன்செப்ஷன்லாம் கிடையாது, அவன் டோட்டலாகவே ஹி மிஸ் அண்டர்ஸ்டுட் த கான்செப்ட். கரெக்ட். இது ஒரு பிஸ்னஸாக பார்க்குறான். நான் என்ன சொல்லுவேன்னா, அது உங்கள் பிஸ்னஸாக இல்லையான்னு டெஸ்ட் பண்ணணும்னா, stop doing whatever you are doing for 1 week. Whatever you are doing, will you still have some sort of income? உனக்கு அப்படியே பிஸ்னஸ் நான் இல்லாமலே ரன் ஆகணும் அப்படின்லாம் நான் சொல்லலை. ஒரு வாரம் லீவ் போடுங்க, டூர் போயிட்டு வாங்க. இப்போ Kenneth, well we speak, he is not in town, right? ஆமாம். Things are happening, your revenue is coming, this is a business. நீங்கள் இப்போ கண்டென்ட் மட்டும் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இது நடக்குமா? நீ எந்திரிச்சு போய் ஒரு ரெஸ்டாரண்ட்டை ரிவ்யூ பண்ணாட்டியோ ஒரு ஷவுட் அவுட் கொடுக்காட்டியோ உனக்கு காசு வருமா? வராது. நீ இல்லைனா பிஸ்னஸே இல்லை. கரெக்ட். தட் இஸ் நாட் சோலோ ப்ரூனர். அது நீ எப்படி வேணாலும் சொல்லலாம், ஐம் அ சோலோ ப்ரூனர், ஐம் அ ஃப்ரீலான்சர், நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம். தட்ஸ் நாட் அ பிஸ்னஸ். வென் இட் இஸ் அ பிஸ்னஸ்னா வித் த டிஸ்ட்ரிபியூஷன் தட் யூ கெட் வித் த கண்டென்ட் கிரியேஷன், வாட் ப்ராப்ளம் யூ ஆர் சால்விங், ஹூ இஸ் வில்லிங் டு பே மணி அப்பார்ட் ஃப்ரம் வாட்சிங் யுவர் ரீல். ஓகே, நான் சிம்பிளாக சொல்கிறேன், யூ கேன் பி அ குட் பப்ளிக் ஸ்பீக்கர், யூ கேன் கெட் பெய்ட் ஃபார் பப்ளிக் ஸ்பீக்கிங். யூ கேன் சார்ஜ் 1 lakh 2 lakh 3 lakh ஃபார் எவ்ரி பப்ளிக் ஸ்பீக்கிங். உங்களுக்கு வாரம் ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங்க்கு வரலாம். நீங்கள் ஆனால் எப்படி பண்ணியிருப்பீங்க, கண்டென்ட் க்ரியேட் பண்ணி மோட்டிவேஷ்னலாக பேசி ஏதோ பண்ணியிருக்கீங்க. நவ் இஃப் யூ ரன் அ பிஸ்னஸ் வேர் யூ ஆர் ஸ்பீக்கிங் அப்படின்னா தட் இஸ் அ பிஸ்னஸ். ஏன்னா பீப்புள் ஆர் பேயிங் யூ மணி ஃபார் நாட் ஜஸ்ட் யுவர் கண்டென்ட் பட் யூ ஆர் கோயிங் அண்ட் ஸ்பீக்கிங். அது ஃப்ரீலான்சர், அது சோலோ ப்ரூனர். நான் அந்த மாதிரி பண்ணும்போது யூ கேன் ஆல்சோ டைவர்சிஃபை இன்டு ட்ரைனிங் அதர்ஸ் இன்டு பப்ளிக் ஸ்பீக்கிங். யூ கேன் மேக் வீடியோ கோர்சஸ், யூ கேன் ரன் அன் அகாடமி, யூ கேன் ஹையர் பெட்டர் trainers of public speaking. Now that's a business. Correct. So you think like that. Okay, நீங்கள் கேட்டது தெரியாமல் வராங்களா இல்லை, அவன் டோட்டலாக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். கண்டென்ட் கிரியேஷன் வந்து ஃபாலோவர்ஸ் சடனாக ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் ஃபீல் பண்ண ஒரு வெண்டைக்காக யூஸ் இல்லையாது. என்ன நமக்கு தெரியாது, ஃபாலோவர்ஸ் வந்தால் என்ன அப்பா டோப்பமைன் வரும், மறுநாளே ஒரு ரீல் நல்லா போகலன்னா புஷ்ஷுன்னு ஆயிடும். ஆமாம், அந்த டோப்பமைன் ட்ராப் இருக்குல்ல, அது இருக்கிறதுலே கொடுமையான விஷயம். கரெக்ட். சம்மந்தமே இல்லாத நல்லா போகும், இன்னொரு இது வரும்.
அது எப்படி வேணாலும் போயிட்டு போகுது, ரெவென்யூ வருதா அதுதான் பார்க்கணும். அது மூலமாக உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதா அப்படின்னு பார்க்கணும். நான் கண்டென்ட் பண்ணுறேன்ல 6 மாதத்தில் எனக்கு ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ், ஆர்கிடெக்சர் ப்ராஜெக்ட்ஸ் லீட் மட்டுமே 30 கிட்ட வந்தது. நான் ஃபீ ப்ரப்போசலே 25க்கு மேலே அனுப்பியிருக்கோம், மீட் பண்ணி 25 அனுப்பியிருக்கோம். அதில் ஒரு 4-5 பேர் வரவே இல்லை, மீட் பண்ண டிஸ்கவரி கால்க்கே வரல. ஆஃபீஸ்க்கு வரணும், எனக்கு ஆஃபீஸ்க்கு வரணும். நான் இதெல்லாம் சென்னைக்குள்ளே மட்டும் சொல்கிறேன். ஓகே, தட்ஸ் அ குட் நம்பரான்னு கேட்டால் டேம் குட் நம்பர். ஏன்னா என்னோட ஒரு ப்ராஜெக்டோட டிக்கெட் சைஸ் வந்து பிக். கரெக்ட். ஈச் ப்ராஜெக்ட் இஸ் மினிமம் 75-80 lakhs to 3 crore வரைக்கும் போகிற ப்ராஜெக்ட்ஸ். ஸோ தட்ஸ் அ குட் நம்பர் ஃபார் மீ. ஸோ ஐ எம் கான்ஷியஸ் ஆஃப் வாட் ஐ எம் டூயிங். ரெண்டாவது விஷயம், இஃப் யூர் அதாவது டிஃப்ரென்ஸ், இஃப் யூர் ஆண்டர்ப்ரனர்னா கிரியேட் கான்டென்ட், பிகாஸ் தட் இஸ் அன் ஆஸ்பெக்ட் ஆஃப் மார்க்கெட்டிங். நான் உன்னை போயிட்டு அப்படியே டான்ஸ் ஆடிட்டு எனக்கு அந்த மாதிரி கண்டென்ட்லாம் எனக்கு சம்டைம்ஸ் இட் ஒன்ட் சிங்க் வெல் வித் மீ. இப்படின்னு வாங்க, என்னடா இப்படி அது வாயை திறந்தா பேசுங்களேன்டா அப்படின்ட்டு இருக்கும். ஏன்னா ஐ டோன்ட் லைக் தட் ஃபார்ம் ஆஃப் கண்டென்ட். ஐ லைக் ஸ்பீக்கிங். ஸோ இஃப் யூர் அன் ஆண்டர்ப்ரனர், கிரியேட் சம் ஃபார்ம் ஆஃப் கண்டென்ட் பிகாஸ் யுவர் பிஸ்னஸ் நீட்ஸ் இட். இட்ஸ் அ மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷன். அது பண்ண ஆரம்பிங்க, அவ்வளோதான். இல்லை நீ பண்ணு, இல்லைனா ஆளை வச்சாவது பண்ணுங்கள் உங்கள் பிஸ்னஸுக்கு. ஒன்று, இஃப் யூர் கண்டென்ட் கிரியேட்டர், மேக் அ பிஸ்னஸ் அவுட் ஆஃப் இட் பை லேர்னிங் பிஸ்னஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, இப்போ வந்து கன்சிடர் மீ ஆஸ் அ யங் ஆண்டர்ப்ரனர். ஐ எம் யங் ஆண்டர்ப்ரனர் ஒன்லி. நான் ஒருத்தரை ஃபாலோ பண்ணுறேன் இன்ஸ்டாகிராம்லேயோ ஒரு யூடியூப்லேயோ, இவனை நீ வறுத்து பண்ணுறது அப்படின்னா அதுக்கு ஏதாச்சும் குவாலிட்டிஸ் இருக்கா? நீங்கள் ஒருத்தரை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் யோசிப்பீங்க? சூடோ சயின்டிஃபிக்காக எனக்கு எதுவுமே பேசக்கூடாது. எனக்கு வந்து சயின்ஸ் இருக்கணும், ஓகே, லாஜிக்ஸ் இருக்கணும், ஓகே. அண்ட் அதே மாதிரி யூ ஆல் ஹேவ் திஸ் பர்பிள் கவ் தியரி. எல்லாருமே பர்பிள் கவ் தியரி வச்சுருப்பான், ஏதோ ஒன்று அட்டென்ஷன் கிராபிங்காக ஏதாவது சொல்லணும். பட் அவர் படித்து பார்க்குறான், அந்த ஒரு ரீல் பார்க்குறோன்னா அவன் எவ்வளோ ரியாலிட்டியோட சம்மந்தப்பட்டு இதை பேசுகிறான் அப்படின்னு பார்ப்போம். ஓகே. அண்டு இவங்களை ஃபாலோ பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்குது? அவள் வந்து வெறும் இன்ஃபர்மேஷனை அக்ரிகேட் பண்ணி சொல்கிறானா, இவன் புதுசாக எனக்கு ஐடியேட் பண்ணி சொல்கிறானா, இல்லை இவனை ஃபாலோ பண்ணால் எனக்கு வெறும் ட்ரெண்டு மட்டும் தெரிஞ்சிடும். அதனால் வந்து அது எப்போயுமே நல்ல மியூசிக், ட்ரெண்டி மியூசிக் போடும். ஸோ நான் ஒருத்தரை ஃபாலோ பண்ணுறதுக்கு 1008 ரீசன் இருக்கும், நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கும். ஸோ தட்ஸ் ஹவ் யூ ஃபாலோ திஸ் திங். இப்போ நான் உங்களை ஏன் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா, உங்களையோ கெனட்டியோ, த வே யூ நரேட் த ஸ்டோரிஸ். ஓகே. அண்ட் இன்னும் டீப்பாக சொல்லணும்னா, கெனட் வந்து ஒரே கான்செப்டை 3-4 டைப்ஸாக சொல்லுவா அப்படி. கரெக்ட். அது வந்து 2 வாரத்துக்கு ஒரு தடவை ரீசைக்கிள் ஆகி வரும். கரெக்டாக? ஸோ எனக்கு அது பிடிக்கும். எனக்கு என்னென்னா, மற்ற ஆடியன்ஸுக்கு தெரியுமான்னு தெரில, நம்ம அதே இதில் தானே இருக்கோம். ஆமாம், இதே இதை தான் அப்படி சொன்னார், இதே இதை அப்படி சொன்னார் அப்படின்வாங்க. இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி நிறையா சொல்லுவாங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன். அது வந்து ஆஸ் அ கான்செப்ட் அது ஒர்க் ஆகுது. எனக்கும் தெரியாது ஒர்க் ஆகுது. நீங்கள் ஒரு விஷயம் வேணும்னு நினச்சிங்கனாலோ சொன்னீங்கனாலோ எண்ணம் சொல் செயல் ஒர்க் அவுட் ஆகிடும். பட் அதோட சயின்டிஃபிக் ரீசன் என்னன்னு தான் நான் யோசிப்பேன். இப்போ சில பேர் லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்புறவங்க, தப்பு ரைட்டுன்றதெல்லாம் நான் சொல்ல வரல, அவங்க நம்புறவங்க, இட்ஸ் அ பிலீஃப் சிஸ்டம் இல்லையா. மேனிஃபெஸ்டேஷன் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தால் அது யூனிவர்சல் வரும் அப்படின்வாங்க. நான் என்ன, யூனிவர்ஸ்லாம் ஒன்றும் கழட்டாது. நீ யோசிச்சிட்ட, நீ என்ன யோசிச்சிட்ட, சொல்லிட்ட, செய்யணும்ல. அப்போது த ரெட்டிகுலர் ஆக்டிவேஷன் சிஸ்டம் வில் ஒர்க். ரெட்கா தியரின்னு சொல்லுவாங்கள்ல, அது ஒர்க் ஆகும். ரெட்டிகுலர் ஆக்டிவேஷன் சிஸ்டம்னா உன் பிரெயின் வந்து அதை யோசிச்சிருச்சு. அப்போ உன் பிரெயின் வந்து ஓகே, நான் வந்து ப்ளூ கலர் சட்டல் தான் பார்க்க போகிறேன் அப்படின்னா ப்ளூ கலர் ஷர்ட் மட்டும்தான் பார்க்கும். ஏன்னா நான் அந்த பிளான் பண்ணிட்டேன் உன் மைண்டில். இதை நான் சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட்டாக ஒரு காலேஜில் SRMல பண்ணேன். நிற்க வச்சுட்டு பாசிட்டிவாக எப்படி பார்க்கணும், காசு இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு ஒருத்தனை சுற்றி பார்த்துட்டு ரெட் கலரில் என்னெல்லாம் இருக்கோ பாடுறா அப்படின்னா சுற்றி பார்த்துட்டு கண்ணை மூடு அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலரில் என்ன பார்த்தேன்னா அது இருக்குது இது இருக்குது இதெல்லாம் சொன்னான். அவன் நினச்சிக்கிட்டான் அதுதான் டாஸ்க்குன்னு. ப்ளூ கலரில் என்ன பார்த்தேன் அப்படின்னு கேட்டேன் ஆன் ஸ்டேஜ். ப்ளூ கலரில் ஜீன் பார்த்தேன் அப்படின்னா கெஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். இவ்வளோ தான் நான் சொல்ல ப்ரூவ் பண்ணேன். ஏன்னா அந்த SRM ஆடிட்டோரியமில் எவ்ரி திங் வாஸ் ப்ளூ. காலமு, பேக்ரவுண்டு, அது அவன் கையில் வச்சுருந்தது எல்லாமே ப்ளூ. த திங் இஸ், ஒன்ஸ் இஸ் பிரெயின் நியூ தட் யூ ஹேவ் டு லுக் ஒன்லி அட் ரெட், அவன் ரெட்டை தான் பார்க்குறான். கரெக்ட். அவன் ப்ளூவை பார்க்கவே இல்லை. ப்ளூ அவ்வளோ இருந்தாலுமே நீ பார்க்கலன்னா அப்புறம் எப்படி ப்ளூ உன்னை யூனிவர்ஸாக வந்து காட்டும்? நீ முதல்ல யோசிக்கணும்ல, அப்போ தானே ப்ளூவை போவ. கரெக்ட். ஸோ இது ரெட்டிகுலர் ஆக்டிவேஷன். நான் ஃபஸ்ட்டு பார்க்குறதே அவன் எவ்வளோ சயின்டிஃபிக்காக இருக்கான், இவ்வளோ லாஜிக்கலாக இருக்கான். ஏன்னா பிலீஃப் சிஸ்டம்ஸ் ஆர் அபவுட் டு சேஞ்ச். ஐ எம் நாட் சேயிங் தே ஆர் பேட், யூ ஆர் கெட்டிங் இட். ஒரு நாள் எனக்கு ஒரு பிலீஃப் சிஸ்டம் இருக்கும், பட் பிகாஸ் ஐ எம் பிலீவிங் சம்திங் ஃபார் சர்டன் ரீசன், மை பிலீஃப் சிஸ்டம்ஸ் வில் கீப் சேஞ்சிங். கரெக்ட். What will not change is the rational scientific methods. When science accepts it is wrong, na science will accept.
ஆமாம் இத்தனை நாளாக இந்த தியரி தப்பு, சம்படி ஹஸ் ப்ரூவன் ரைட் அப்படின்னா எவ்ரி ஒன் சயின்ஸுக்காக சண்டை போட்டு வரமாட்டான். கரெக்ட். இப்போ நான் ஒன்றும் இல்லை, நான் இப்போ எல்லாருமே வந்து மெடிடேஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு இதாக இருக்குன்றான். நான் தப்பாக மெடிடேஷன் பற்றி ஒன்று சொன்னேன்னு வைங்களேன், மெடிடேஷன் பண்ணுறவன்லாம் காமாக தானே இருக்கணும், அவன்லாம் கடுப்பாக என்னை திட்ட வருவான். கரெக்ட். கரெக்டாக, பிகாஸ் தே ஃபீல் அஃபெண்டட். சயின்ஸ் வந்து அஃபெண்ட் ஆகாது. கரெக்ட். ஆமாம்ல, நம்ம தப்பாக ப்ரூவ் ஆகிட்டே அடுத்தது போகணும். ஸோ தட்ஸ் த ஒன் ஃபேக்ட் பேஸ்ட், அவ்வளோ. அண்ட் சயின்ஸ் இஸ் வெயிட்டிங் டு பி ப்ரூவன் ராங். ஹவு மெனி பிலீஃப் சிஸ்டம்ஸ் ஓவர் ஹியர். பிலீஃப் சிஸ்டம் நான் சொல்கிறது வந்து ஒரு ரிலிஜனாக இருக்கலாம், ஒரு சூடோ சயின்டிஃபிக் கான்செப்டாக இருக்கலாம், இல்லை ஒரு மித்து, ஒரு ஃபிலாசபியாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். ஏன் நம்புறேன்றதுக்கு ஒரு பதில் இல்லாமல் வச்சுருப்பாங்கல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரானிக் ஹீலிங், இட்ஸ் அ பிலீஃப் சிஸ்டம். Unless something is tested and proven, it is not a scientific thing. It's a belief system. And again I am saying it's nothing wrong in believing anything. But என்னோட problem, what I say is, if that's based on a belief system, what if this person's belief system changes? கரெக்ட். நான் அவனை ஐடலைஸ் பண்ணிடுறேன், அவங்ககிட்டேருந்து வரும். ஸோ நான் கண்டென்ட் பார்க்குறேன்னா ஐ நோ வாட் ஐ எம் லுக்கிங் ஃபார். புரியுது. நான் இப்போ உங்கள் ஃப்ரெண்டு தீபக் இருக்கார் இல்லையா, அவரோட கண்டென்ட்லாம் பார்க்கும்போது என்ன ட்ரெண்டில் இருக்குதுன்னு தெரியும் எனக்கு. ஏன்னா ஐ எம் நாட் சம்படி ஹூ இஸ் ஹேண்ட்ஸ் ஆன் டிசைனர் அண்ட் எக்ஸிக்யூட்டர். ஐ ஹாவ் அ பிரின்சிபல் ஆர்கிடெக்ட் இன் மை ஃபர்ம். ஹீ இஸ் த ஒன் ஹூ டிசைன்ஸ். நான் வந்து ஓவராலாக பண்ணுறவங்க. ஸோ எனக்கு வந்து இப்போ என்ன மெட்டீரியல் வந்திருக்குன்னு கூட தெரியாது. பட் ஐ நீட் டு பி அப்டேட்டட் இல்லை. ஓகே. அதுக்கு வில் ஃபாலோனா வில் ஃபாலோ. இப்போ வந்து ஒருத்தங்க வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, வாட் இஸ் த ரோட் மேப் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ் வித்தவுட் மணி அண்ட் ஃபேம்? வித்தவுட் மணி அண்ட் ஃபேம், ஃபர்ஸ்ட் திங் வந்து இது இப்போ ரீசெண்டாக போட்ட ரீல் இது, பட் ஐ வில் எக்ஸ்பிளைன். ஃபர்ஸ்ட் திங், த டிகிரி ஆர் த எஜுகேஷன் ஓவர் ஹியர் இஸ் வெரி வெரி அண்டர் ரேட்டட். பீப்புள் வந்து யாரோ ஒருத்தர் ட்ராப் அவுட்டு பெரிய ஆள் ஆகிட்டான், ஹார்வர்ட் ட்ராப் அவுட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தே அண்டர் ரேட்டட் டிகிரி. டிகிரி இஸ் தி ஃபவுண்டேஷன். ஓகே. ஓகே. அண்ட் வி வில் நாட் நோ திஸ். உங்கள் இப்போ இந்த 20s இருக்கவங்களுக்கு வில் நாட் நோ திஸ். 30s இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். 40s இருக்கவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த வேல்யூ ஆஃப் அ டிகிரி. இங்கே படிக்கிறது வாஸ் நாட் அவைலபிள் ஃபார் ஆக்சசபிள் ஃபார் எவ்ரி ஒன். இட் வாஸ் நாட் ஆக்சசபிள் ஃபார் சர்டன் கிளாஸ் பீப்புள், சர்டன் கேஸ்ட் பீப்புள், சர்டன் ஜியாகிரபிக்கல் பீப்புள். ஓகே. அது ஏகப்பட்ட பேர் உயிரை கொடுத்துருக்கானுங்க, போராடி இருக்கானுங்க படிப்பு ஆக்சசபிளாக. ஜஸ்ட் பிகாஸ் அது ஈஸியாக கிடைக்குதுன்றதுக்காக அது அண்டர் வேல்யூ பண்ணுறோம் நம்ம. இது 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 வந்து நான் கரெக்டாக சொல்கிறேன்னு தெரியல, சம்படி எல்ஸ் ஃப்ரம் த ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி சொன்னது. என் தாத்தா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார், அதனால் எங்கள் அப்பா நல்லா இருந்தார். எங்கள் அப்பா கஷ்டப்பட்டார், இப்போ நான் நல்லா இருக்கேன். இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எங்கள் தாத்தா வந்து உயிர் வாழவே கஷ்டப்பட்டார், எங்கள் அப்பாவை இது பண்ணார். எங்கள் அப்பா எப்படியோ வச்சு என்னை படிக்க வச்சு நல்ல இடத்துக்கு வந்தார். நான் நல்லா இருக்கேன், இப்போ நான் நல்லா இருக்கேன். என் பையனுக்கு வந்து இந்த கஷ்டம்லாம் தெரியல. என்னோடய பேர குழந்தை திருப்பி என் தாத்தா மாதிரி ஆகிடுவான். கரெக்ட். ஓகே. எனக்கு அந்த பயம் இருக்குது. ஓ, எஜுகேஷன் பற்றி இல்லாமல் ஸ்கூலிங். இஃப் யூ ஆர் கம்மிங் ஃப்ரம் அ வெரி ப்ரிவிலேஜ்ட் accessible ஃபேமிலினா என்ன வேணாலும் பண்ணுங்கள். பட் இஃப் யூ ஆர் கம்மிங் ஃப்ரம் அ ஃபேமிலி who's only the third time or second generation educated or third generation educatedனா தயவு செஞ்சு ஃபினிஷ் அண்ட் கெட் த டிகிரி. ஏன்னா அந்த டைம் போயிடுச்சுன்னா அஃப்கோர்ஸ் யூ கேன் ஸ்டடி டில் 50, 60 எப்போ வேணாலும் டிகிரி வாங்கலாம். வாங்குறவனோட ஃபேமிலிலாம் பெருசாக இருக்கும். நம்ம ஃபேமிலி அப்படி கிடையாது. மெஜாரிட்டி ஆஃப் தெம் டோன்ட் ஹேவ் ஆக்சஸ் டு திஸ் திங். ஸோ அந்த எஜுகேஷனை அண்டர் ரேட் பண்ணாதீங்க. டிகிரி நான் நிறையா சொல்கிறேன், உன் பேருக்கு பின்னாடி பிஆருக்கு, பிஇ, பிஎஸ்சி, பிபிஏ, ஏதோ ஒரு பி இல்லை டிப்ளமா என்னமோ ஒன்று அதை போடுறல்ல, அது வந்து இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவேன். ஓகே. ஏன்னா ஒன் டே யூ வில் ஃபீல் ஃபார் நாட் ஹேவிங் தட். நான் மாஸ்டர்ஸ் படி அப்படின்றதுலாம் ஆப்ஷன், பட் கெட் அ டிகிரி. ஃபஸ்ட்டு வேலை அது. கெட் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னொருத்தன் காசில் கற்றுக்கோ. நான் அப்படி சொல்கிறேன், நீ ஒரு ஆண்டர்ப்ரனரா, எனக்கு எல்லாம் தெரியும், நான் காலேஜ் படிக்கும் போதே பிஸ்னஸ் பண்ணணும், அப்படி அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கியா? நான் சிம்பிளாக சொல்கிறேன், நீ ஆரம்பிக்கும் போது ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் ரிஸ்க் தானே எடுக்கிற, அதை அடுத்தவங்க காசில் எடுத்துகிட்டு போ. லைக் இது வந்து இன்னொருத்தன் கீழே எனக்கு வேலை செய்யணுங்கிற பெர்ஸ்பெக்டிவை அடுத்தவங்க காசு நான் கற்றுக்கணுங்கிற அவ்வளோதான். அவன் எவனோ ஒருத்தன் காசு போட்டிருக்கான், அவன் ஒரு பிராண்ட் ஆரம்பிச்சிருக்கான், அதில் போய் உட்காரு, நீ மார்க்கெட்டிங் போ, சேல்ஸ் போ, கோர் ஆப்ரேஷன் போ, செய்யி, அதுலேயே நான் மார்க்கெட்டிங்கும் பண்ணுறேன்னு கற்றுக்கோ. அவனும் உனக்கு சலாம் போட்டு உனக்கு பொசிஷன் தருவான், இன்க்ரிமெண்ட் தருவான். நீ அப்படி பார்க்கணும். அதை அடுத்தவங்க காசில் நல்லா 2 வருஷம் எப்படி வேலை செய்யணும்னு கற்றுக்கோ, நல்லா தொழிலை கற்றுக்கோ. அங்கே ஃபைண்ட் அ ப்ராப்ளம். த ஸ்மாலர் த ப்ராப்ளம் அண்ட் அனாயிங் த ப்ராப்ளம் இஸ் சொல்யூஷன் கண்டுபிடிக்க. ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன். பிகம் குட் அட் தட். நான் தான் சொல்லுவேன், பிகம் குட் அட் தட். அதில் வந்து ஒரு மாதிரியா சொல்யூஷன் இல்லாமல் நிறைய மாதிரியா சொல்யூஷன் இருக்கா, நிறைய கற்று வச்சுக்கோ எல்லாத்தையும்.
என்னைக்கோ ஒரு நாள் ஸ்டார்ட் டூயிங் இட் அஸ் அ ஃப்ரீலான்ஸ். எவனாவது காசு கொடுக்குறானா இதுக்கு? நீ ஒரு அசம்ஷனில் இந்த ப்ராப்ளம் நினைப்போம், பட் நிஜமாலே பீப்புள் வில்லிங் டு பே மணி ஃபார் இட். மார்க்கெட்டில் டிமாண்ட் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஃப்ரீலான்ஸாக ஒருத்தனுக்கு 2 பேருக்கு ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நீ ரொம்ப பெருசாக கம்பெனி போட்டு பிஸ்னஸ் ஆரம்பிச்சுன்னா பேருக்கு எடுத்துக்கிட்டானா காலி. கரெக்ட். ரெப்புடேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் பிஸ்னஸ். நீ எப்பயோ 10 வருஷம் முன்னாடி ஒரு சின்ன தப்பு ஒருத்தனுக்கு பண்ணியிருப்பேன், இந்நேரம் நீ அதை கரெக்ட் பண்ணி நீ பெரிய இடத்துக்கு போயிருப்பேன். ஆனால் அவன் மைண்ட்லேருந்து உன்னை பற்றின ஞாபகம் எரேஸே ஆகாது. கரெக்ட். அவன் இன்னும் நீ வந்து அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, இப்போ மட்டும் என்ன கற்றுக்க போகிறான் அப்படின்னுவான். டே நான் 10 வருஷத்தில் நிறைய கற்றுக்கிட்டேன்டானாலும் கேட்க மாட்டான். யூ ஹேவ் டு லேர்ன் ஃப்ரம் பை மிஸ்டேக்ஸு. அதுக்கு தான் அடுத்தவங்க காசில் பண்ணிக்கோன்னு. ரெண்டாவது ஸ்டார்ட் டூயிங் பை ஃப்ரீலான்ஸ். ரொம்ப சின்னதாக யூனிட் காஸ்ட் மெத்தடில் சர்வைவலுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டார்ட் டூயிங் இட். உன் சேலரியை விட உன்னோட ஃப்ரீலான்ஸ் கிக்ஸ் உனக்கு வருதுன்னா ட்ரை அண்ட் டூயிங் வாட் எவர் இட் இஸ். ஐ கம் ஃப்ரம் அ சர்வீஸ் பேக்ரவுண்ட், ப்ரொஃபஷனல் சர்வீஸ் பேக்ரவுண்ட். ஸோ நான் அந்த மாதிரி தான் சொல்லுவேன். நாட் டூயிங் இட். அது ஃபைனலாக ஒன்ஸ் யூ ஃபைண்ட் த பேட்டர்ன், ரைட் சிஸ்டம்ஸ், ப்ராசஸ், எஸ்ஓபிஸ்லாம் எழுதிட்டு scale up. Okay. Find a replacement for you in operation. Okay. Let's say I started freelancing. அதை வந்து நான் எப்போ பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுறது? When you figured out the system process, அவ்வளோதான். ஓகே. Then you will identify the ideal client profile. Market segments நிறையா இருக்குப்பா. இப்போது you do, I'll tell you, நம்ம இப்போ நீங்கள் இருக்கிற ஃபீல்ட்லேயே சொல்ல, பிகாஸ் both of us do marketingன்றதுனால உங்களோட ஐடியல் கிளைண்ட் ப்ரொஃபைலுக்கு you will have something, ரைட்டா? I don't know how much you are charging, but I assume you are charging a premium. Okay, let us not discuss the amount and all. I charge a premium on a retainer. I charge for the strategy. Implementation நீங்கள் ஆக்சுவல்ஸில் பே பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஓகே, பிகாஸ் தட் இஸ் மை இது. அண்ட் முக்கால்வாசி பேர் வந்து என் ஃபீல்ட்லேருந்தே வரவங்களா வருவாங்க. ஓகே. ஏன்னா ஐ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டிசைன், கன்ஸ்ட்ரக்ஷன், இன்டீரியர்ஸ்னால அதுலேருந்தே வருவாங்க. நான் மார்க்கெட்டிங் சொல்கிறேன், உங்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்மளோட ஃபீல்ட்லேயே there are people who do personal branding on a productized basis. நான் இத்தனை ரீலு, இத்தனை கண்டென்ட்டு, இத்தனை இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டு, இத்தனை இதுக்கு இவ்வளோ. யூ ஆர் கெட்டிங் இட். கரெக்ட். ஸோ வாட் ஐ டூ ஆர் ப்ராபப்ளி யூ ஆர் டூயிங் இஸ் வேல்யூ பேஸ்ட் ப்ரைஸிங். சில பேர் அது வால்யூம் பேஸ்டாக பண்ணுவாங்க. பட் இந்த பிராண்டிங் மார்க்கெட்டிங்கிறது இட் ஷுட் பி ஒன்லி பேஸ்ட் ஆன் வேல்யூ. இல்லை, அந்த ட்ரையாங்கிள் இருக்கும்ல, கீழே பாட்டம் வந்து வால்யூம் பேஸ்டு. இப்போ நான் இவர்கிட்ட 10 ரீல் வேணும், எனக்கு வந்து 30,000 ரூபாய்க்கு பண்ணுறவங்க இருக்காங்க. 3000 ரூபா ஒரு ரீலு, 1000 ரூபா ஸ்கிரிப்ட்டுக்கு, 1000 ரூபா ஷூட்டிங்க்கு, 1000 ரூபா எடிட்டிங்க்கு. இதுலேயே உங்கள் மார்க்கப் வரும். கரெக்ட். 10 ரீல் 30,000 ரூபா. இதே 3 லட்ச ரூபாய்க்கு பண்ணுறவங்களும் இருக்காங்கல்ல. கரெக்ட். பட் அவன் எப்படி பண்ணுறான், அவன் என்ன பண்ணுறான், அவன் என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணுறான்றது இருக்குது. ஸோ இது வந்து வேல்யூ பேஸ்டாக இருந்தால் தான் ஆஸ் அ பிஸ்னஸ் ஒர்க் ஆகும் இந்த ஃபீல்டு. கரெக்ட். நீ 30,000 ரூபாய்க்கு எத்தனை பேருக்கு பண்ணுவீங்க? உன் மார்ஜினே அதில் ஒரு 20% வச்சுக்கோ, 6,000 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோ. கரெக்ட். நீ எத்தனை பேருக்கு பண்ணுற? 3-4 பேருக்கு மேலே உன்னால் தனியாக பண்ண முடியாது, நாக்கு தள்ளிடும். 6 × 4 24,000 ரூபாய்க்கு நீ பண்ணணுன்னா முதல்ல உன் வேலையே 40,000 ரூபா 50,000 ரூபா இருந்தது. அதையே பண்ணிட்டு போயிடலாம். ஆமாம். ஸோ வால்யூம் பேஸ்டு ப்ரைஸிங் இல்லாமல் மிடில் மாட்டிக்கிறானுங்கள்ல, அவன்லாம் காலி. இப்போ அதுவே இவர் வந்து பர்சனல் பிராண்டிங் கன்சல்டண்ட்டாக இல்லாமல் ஹீஸ் ஜஸ்ட் டூயிங் அ வீடியோ ரெக்கார்டிங் மட்டும் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ. இப்போ ப்ரோ மாதிரி இது வால்யூம். டெய்லி உங்களுக்கு வருதா? The certain people charge 5K, certain people charge 15K, 20K, depending on the gear they bring, like light இதெல்லாம் வச்சு. இது வால்யூம் கேம். கரெக்ட். ரைட். தட் இஸ் அ சக்ஸஸ்ஃபுல் இது. பட் பர்சனல் பிராண்டிங் ஹேஸ் டு பி அ வேல்யூ பேஸ்ட் கேம். அந்த ட்ரையாங்கிளில் டாப்பில் வேல்யூவில் இருக்கணும், பாட்டம் இஸ் வால்யூம். வால்யூம் பேஸ்டாக பண்ணுறவங்க தப்பிச்சிடுவாங்க. தே நோ த நம்பர்ஸ், தே நோ ஹவு டு டூ அண்ட் பொசிஷன், அந்த அவ்வளோதான். அதில் பெருசாக இல்லை. வேல்யூ பேஸ்ட் இந்த பிராண்ட் வேல்யூ வச்சு பண்ணுறவனும் தப்பிச்சிடுவான். நடுப்புற இருக்கலாம், அந்த பர்கரில் மாட்டின மாதிரி காலி. ஓகே. நவ் வென் யூ ஆர் அ ஃப்ரீலான்சர், கம்மிங் பேக் டு யுவர் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் டூயிங் ஃப்ரீலான்சிங். அதில் வந்து ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் சர்வைவல். நான் சர்வைவ் ஆகிறேன்னா எனக்கு சம்பளம் கிடைச்சதை விட என் ஃப்ரீலான்சிங்கில் எனக்கு நிறையா காசு வருதா? அது கூட இல்லைனா நீ வேலையிலே இருந்து இன்னும் அடுத்தவங்க காசுலேயே கற்றுக்கலாம். தெர் வில் பி அ பாயிண்ட் வென் யூ ஸ்டார்ட் இட் செல்ஃப் யூ ஹேவ் டு பொசிஷன் ஆன் யுவர் செல்ஃப் ஆன் வேல்யூ பேஸ்ட். ஓகே. அதை ஃப்ரீலான்ஸாக பண்ணிவிட்டு அப்புறம் set up systems process and then start outsourcing it to agencies or freelancers using your process. அப்புறமா இன்டர்னல் டீம் ஹையர் பண்ணு, ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக பண்ணணும். இட் வில் டேக் டைம். ஓகே. லெட்ஸ் சே இப்போ வந்து நான் அந்த சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸ் பற்றி பேசுனீங்கல்ல, ஹவு டு ஐ ஸ்டார்ட் ஃபிக்ஸிங் தட் இன் மை பிஸ்னஸ்? நீங்கள் இல்லாமல் ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுமோ பாருங்கள். ஆப்ரேஷன்ஸ். இஃப் யூ ஆர் குட் அட் சம்திங், இப்போ நான் சொன்னேன்ல, என்னோட பிரின்சிபல் ஆர்கிடெக்ட் வில் டேக் கேர்ன்றேன். ஐ எம் அன் ஆர்கிடெக்ட், I run a design firm. What is the main operation there? Architectural design. ஆமாம். இப்போ அந்த ரோலுக்கு நான் பிரின்சிபல் ஆர்கிடெக்ட்னு சொல்லி ஐ எம் கீப்பிங் சம்படி இல்லை. ஓகே.
நவ் ஐம் அன் ஆண்டர்பிரினர் ஆர் பிஸ்னஸ் பர்சன். இங்கே நிறைய ஆர்கிடெக்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவனே தான் டிசைன் பண்ணணும்னு நினைப்பாங்க, அவனே தான் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு they don't have the luxury of having a partner. If you have two partners, one partner will be main business இதெல்லாம் பார்த்துக்கலாம், இன்னொருத்தர் வந்து இந்த ஓவரால் ஸ்ட்ராட்டஜி, மார்க்கெட்டிங், சேல்ஸ், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்லாம் பார்த்துப்பான். how many have the luxury? கரெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன்ஸில் ரீப்ளேஸ் யுவர் செல்ஃப். அதை ரீப்ளேஸ் பண்ணனா நீங்கள் எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி பண்ணுறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதிட்டு இன்னொருத்தரை கூப்பிட்டு ட்ரெயின் பண்ணிவிட்டு உங்கள் பொசிஷனுக்கு ஒருத்தனை வர வச்சா நீங்கள் அடுத்த இதுக்கு போகலாம். ஓகே, ப்ராசஸ் ஸ்டார்ட்ஸ் வித் டாக்குமெண்டிங், கரெக்டாக? இஃப் ஐம் நாட் ராங், ஹவு டு ஐ டாக்குமெண்ட்? ரைட். நீங்கள் போகாமல் இப்போ ஓகே நான் இப்படி சொல்கிறேனே, நீங்கள் இப்போ ஒரு இப்போது ஸ்கிரிப்ட் எழுதணும் உங்களுக்கு. ஐ திங்க் யூ ஆர் குட் இன் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்க. நீங்கள் உங்களோட கோர்ஸ் ஸ்ட்ரென்த் எது? என்னோட கோர்ஸ் ஸ்ட்ரென்த் வந்து ப்ராசஸிங் சிஸ்டம்ஸ் தான். பட் ஏதோ சூப்பராக பண்ணுவேன். ஸ்கிரிப்டிங் பண்ணுவீங்க. இப்போது நீங்கள் அவருக்கு ஸ்கிரிப்டிங் சொல்லி தரணும். நீங்கள் போகாமல் அவரை ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்குன்னா என்னென்ன சொல்லுவீங்க? ஃபோனில் டே ஸ்கிரிப்ட் எழுதும்போது அவர் இதுதான், அவர் இந்த டோனில் பேசுவார், இப்படி பண்ணு இப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு ஒரு தடவை ஃபோனில் சொல்லுவீங்க. டெய்லியும் ஃபோன்லேயே சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. அதை ரெக்கார்ட் பண்ணி வைக்கலாம்ல. அதை ரெக்கார்ட் பண்ணலாம். ரெக்கார்ட் பண்ணால் உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்துடும். ஸோ இதுதான் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. ஸ்டெப் 1ல் யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் திஸ், இதெல்லாம் பண்ணணும். பண்ணி முடித்த உடனே ரன் த்ரூ ஃபில்டர், ஒரு குவாலிட்டி செக் பண்ணு. ஸ்டெப் 2க்கு பண்ணு, ஸ்டெப் 3க்கு பண்ணு. நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்களோ இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு இருக்குல்ல, அதெல்லாம் எழுதி வச்சா இது. இந்த சிங்கம் படத்தில் விவேக்கும் சூர்யா வர ஒரு சீன் இருக்கும். அரிசி மூட்டை வந்துடுச்சான்னு கேட்பாங்க. விவேக் வந்து வந்துடுச்சான்னு கேட்பான். வந்துட்டு அவர் வந்து என்ன சொல்கிறார், அரிசி மூட்டை வந்துச்சு, எத்தனை கிலோ வந்தது, அதை நீங்கள் சொல்லலைல்ல அப்படின்னு போயிட்டு அவன் எத்தனை கிலோ வந்தது, எத்தனை மணிக்கு வந்தது. பட் ஆனால் சூர்யா வில் நோ தட் சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ். அவங்க அப்பா அவனை ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காரு. அரிசி மூட்டை வந்ததான்னு கேட்டால் எப்போ வந்தது, என்னைக்கு வந்தது, எது வந்தது, அடுத்த ஆர்டர் என்ன, அது என்னன்னு எல்லாம் பண்ணுவான். இட்ஸ் சிம்பிளஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஹேவிங் சிஸ்டம் ப்ராசஸ். இதில் என்னென்னா வை சூர்யா நோஸ் தட் சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ்னா ஹீஸ் க்ரோன் அப் சீயிங் இஸ் ஃபாதர் டூ தட். அவனுக்கு டே இன் டே அவுட் அவங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னு தெரியும். அப்போ அவன் பார்த்து வளரும்போது பண்ணுவான். வேற விவேக் அப்போ தான் வீட்டுக்குள்ளே போவான், அதை பண்ணுவான். அந்த படத்தில் தப்பாக காட்டியிருப்பாங்க. இவர் என்னமோ வந்து ஒன்றுத்துக்கு ஆகாத மாதிரியும் சூர்யா வந்து பயங்கர ஸ்மார்ட். அப்படிலாம் கிடையாது. பார்த்துக்கிட்டே இருந்தால் எல்லாருக்கும் வந்துடும். கரெக்ட். திஸ் இஸ் சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ். இந்த பிஸ்னஸ் நம்ம எதை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும்? லீட்ஸா இல்லை வந்து ப்ராசஸ் அண்ட் சிஸ்டம்ஸா? காசு, ரெவென்யூ. You anything, see, revenue is the reason. See, any business is a financial entity. The only purpose you do a business is for money. Correct. No sugarcoating it. Okay. Correct. Money கிடைக்கிறதுக்கு என்ன நடக்கணும்? Revenue நடக்கணும். Revenue வரணும்னா you have to sell. What do you sell? How do you sell? அங்கே தான் who do you sell to? How do you sell? இந்த ஆன்சர், இந்த சேல்ஸுக்கு நீங்கள் என்னெல்லாம் ஆன்சர் பண்ணீங்களோ அதெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் அதை செல் பண்ணதுக்கப்புறம் ஹவு டு ஐ கெட் இட் டன், ஹவு டு ஐ கெட் இட் டன் கம்ஸ் லேட்டர். ஃபஸ்ட்டு காசு வரதான் வாங்கி போட்டுக்கோ, அவ்வளோதான். ஓகே, லெட்ஸ் சே இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து நிறைய காசு வர ஆரம்பிச்சிச்சு. சரி, நான் சொல்லிடுறேன். இது என்னென்னா, லெட்டஸ் சே சம்படி சீயிங் மீன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஏதோ ஒரு ரீல் ஏதோ போட்டேன், ஏதோ பண்ணிவிட்டு லெட்டஸ் சே என்னோட ரீல் நல்லா இருக்குது, எனக்கு நீங்கள் ரீல்ஸ் பண்ணி தரீங்களா, ஷூட்லாம் பண்ணி தரீங்களான்றான். இப்போ என்கிட்ட ஐ யூஸ் டு ஹேவ் அ மீடியா டீம், நவ் ஐ டோன்ட் ஹேவ் அ மீடியா டீம். ஓகே, நீ பண்ணி தரீங்களான்னு கேட்குறாங்க. எனக்கு பண்ணுற மாதிரியே பண்ணணுமா? ஆமாம், எனக்கு பண்ணுற மாதிரியே பண்ணணும். நவ் ஐ டோன்ட் ஓன் அ ஸ்கிரிப்ட் ரைட்டர், ஐ டோன்ட் ஓன் அ மீடியா டீம், ஐ டோன்ட் ஓன் அ போஸ்ட் ப்ரொடக்ஷன் பர்சன், ஐ டோன்ட் ஓன் அ சோஷியல் மீடியா மேனேஜர்ஸ் இருக்காங்க. இந்த மூணுமே கிடையாது. இப்போ வந்து என்ன கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், த ஃபர்ஸ்ட் திங் ஐ வில் டூ இஸ், ஓகே ஃபைன், உங்கள் ப்ராப்ளம் என்ன, உங்களுக்கு என்ன கோலு, என்ன இது அப்படின்னு கேட்டுட்டு அவங்கக்கிட்ட ஐ வில் சே தட் ஐ வில் டூ ஆல் ஆஃப் திஸ் அண்ட் கெட் இட் டன். ஐ வில் சைன் த டீல். ஓகே, அப்புறம் ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்கு எனக்கு ஐ நோ த எக்ஸ்பீரியன்ஸ், ஐ நோ த ஃப்ரீலான்சர்ஸ், ஐ நோ ஹூம் டு ஹையர், ஐ நோ ஹூம் நாட் டு ஹையர். எனக்கு இந்த டீம் இன்டர்னலாக பண்ணலாம், இந்த டீம் வெளியில் பண்ணலாம். அந்த மாதிரி வந்தால் ஐ கேன் டூ இட். ஸோ ரெவென்யூ இஸ் த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். பட் நான் இப்போ சொன்ன மெத்தட் இஸ் ராங். என்னென்னா, ஐ ஷுட் நாட் பி cluttered. I should not do things that I am not focused on. நான் முதல்ல சொன்னேன்ல, யூ நீட் டு ஹேவ் ஃபோக்கஸ்னு. நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ ஏதாவது ஒன்று வேணும்னா வித்துட்டு யூ கேன் ட்ராப் சர்வீஸ் இட். ஓகே, இஃப் யூர் ஒன்லி அ சேல்ஸ் பர்சன்னா ஒரு ஐடியல் கிளைண்ட் ப்ரொஃபைலை வச்சுக்கிட்டு யூ கேன் செல் எனி திங் டு யுவர் ஐடியல் கிளைண்ட் ப்ரொஃபைல். புரியுது. இஃப் யூஆர், ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ஐடியல் டார்கெட் ஆடியன்ஸ் வந்து டீனேஜ் விமென்னு வச்சுக்கோங்களேன், 13 to 19 இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் அதுக்கு சம்மந்தமான ரீல்ஸ் போடுறீங்கன்னா, கேன் யூ செல் அட்டையர் டு தெம், கேன் யூ செல் காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் டு தெம், கேன் யூ செல் ஹேர் கேர், ஸ்கின் கேர், இது கேன் யூ செல் எக்ஸ்பீரியன்சஸ் டு தெம்,
கேன் யூ செல் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் டு தெம், கேன் யூ செல் டான்ஸ் கிளாஸஸ், இது எல்லாமே பண்ண முடியும்ல. எல்லாத்தையும் பண்ணாதீங்க, பட் வாட் ஐம் சேயிங், டூ ட்ராப் சர்வீஸ்ன்ற. தேர் வில் பி பீப்புள் ஹூ கேன் டூ தட். ஸோ ஃபர்ஸ்ட் செல் ரெவென்யூ. ஓகே, லெட்ஸே வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு 5 பேர் கொண்ட டீம் இருக்குது, ஆர் ஐம் சோலோ ப்ரெண்டர்னு வச்சுக்கோங்க. என்னால் 5 கிளைண்ட் தான் ஹேண்டில் பண்ண முடியும். அதுக்கு மேலே ஐ நீட் சம் ப்ராசஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் இன் பிளேஸ். ஓகேவா? பட் இந்த டைமில் நான் வந்து எனக்கு ஒரு 5 லீட் வெயிட் பண்ணுறாங்க என்கிட்ட இருந்து வாங்குறதுக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் விற்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணணுமா இல்லை இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுல கான்சன்ட்ரேட் பண்ணணுமா? டிபெண்டிங் ஆன் ஹவு பேட் யுவர் பேங்க் அக்கௌண்ட் இஸ். இதுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆன்சர் அதுதான். ஏன்னா நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் இதை தான் ஃபிக்ஸ் பண்ணணும். தட்ஸ் வை யூ நீட் டு டூ நெட்வொர்க்ப்பா. பிஸ்னஸில் வந்து எப்பயுமே எல்லாமே ஐடியலான சுச்சுவேஷனே இருக்காது. ஒன்று மேலே ஒன்று கீழே ஒன்று இதில் தான் இருக்கும். திடீர்னு ஓவராக லீட்ஸ் இருக்கும், ஃபாலோ அப் பண்ண முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்படுவான். சம்டைம்ஸ் லீடே இருக்காது. இட்ஸ் எ ஜக்லிங் திங்கு தான். கரெக்ட். ஓகே, ஸோ நீங்கள் எதில் கான்சன்ட்ரேட் பண்ணனா டிபெண்டிங் ஆன் வாட் இஸ் யுவர் ப்ரையாரிட்டி ரைட் நவ் ஃபார் லாங் டேர்ம் சஸ்டைனபிலிட்டி. உன் பேங்க்கில் அக்கௌண்ட்டில் காசே இல்லை, 5 ப்ராஜெக்ட் கையில் இருக்குது, டீம் லோடடாக இருக்குது, எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்டுக்கெலாம் இதை முடித்தா தான் காசு வரும். இதை முடிக்க இன்னும் 3 வாரம் ஆகும், ஆனால் 2 வாரத்தில் உனக்கு சம்பளம் கொடுக்கணும். அப்போது த ரைட் திங் டு டூ இஸ் டேக் நியூ கிளைண்ட்ஸ். ஓகே, இல்லை உன் பேங்க்கில் வந்து நிறைய அக்கௌண்ட் இருக்குது, காசு இருக்குது, அடுத்து இந்த மாதம் சம்பளம் கொடுத்துடலாம், ரன் பண்ணிடலாம், இன்னொரு 2 மந்த்ஸுக்கு பேங்க் பேலன்ஸ் இருக்குது, லீடில் பைப்லைனில் இருக்குது, டீம் லோடடாக இருக்குது, உனக்கு காசு தேவையில்ல, டீம் லோடடாக இருக்குது. இப்போ இன்னும் எடுத்து பண்ணால் என்ன பண்ணுவேன்? நல்லா போகிற மேண்டில் உடச்சு விட்ட மாதிரி. அப்போது டோன்ட் டூ தட். பட் வென் யூ ஹேவ் லீட்ஸ் இன் வெயிட்டிங், இட் இஸ் அ சைன் தட் யூ ஹேவ் டு இன்க்ரீஸ் யுவர் வேல்யூ. ஓகே, ஏன்னா டைம் இங்கே சர்வீஸ் பிஸ்னஸஸ் ஆர் சம்திங் டிபெண்டிங் ஆன் திஸ் வி ஆர் செல்லிங் அ நாலேஜ், ஹவு பை டூயிங் சர்டன் ஆக்டிவிட்டீஸ் ஆர் டாஸ்க் ஆர் டெலிவரபிள்ஸ் ஆர் சம்திங். கரெக்ட். ஒன்றும் போகிறோம் இல்லை ஏதோ கொடுக்குறோம் ஏதோ பண்ணுறோம், அது லிமிட்டட் ரிசோர்ஸ். த ஒன்லி வே யூ கேன் கோ அப் இஸ் வேல்யூ பேஸ்ட் ப்ரைஸ். நைஸ். ஸோ லைட்டில் இருந்தால் பண்ணணும். ஸோ நான் ஜென்ரலாக ஒரு 2 சுச்சுவேஷன் சொல்கிறேன். எது இம்பார்ட்டன்ட் கேட்டால் இந்த சுச்சுவேஷன். ஐ எம் ஆல்ரெடி ரன்னிங் அ பிஸ்னஸ். ஒரு சில பிஸ்னஸில் வந்து சர்வைவல் பேஸ் இருக்கும், க்ரோத் பேஸ் இருக்கும், ஸ்கேல் அதில் இருக்கும். ஸோ நான் வந்து இது வந்து கரெக்டான டைமாக ஸ்கேல் பண்ணுறதுக்கு நான் என்னோடய பிஸ்னஸ் எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. உங்கள் பிஸ்னஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குல்ல, லைனாக எழுதணும். ஆப்ரேஷன்ஸ், மார்க்கெட்டிங், சேல்ஸு, ஹெச்ஆர், அக்கௌண்ட்டு, ஆர்என்டி, அப்புறம் பிஸ்னஸ் க்ரோத், நெட்வொர்க்கிங் எல்லாம் எழுதணும். ஓகே, எழுதிட்டு ஒரு காலமில் இதில் நீங்கள் இன்வால்வ்டாக, நீங்கள் இல்லைன்னா இது நடக்குமா நடக்காதா இந்த பிஸ்னஸ் ஃபங்க்ஷன். இன்னொரு காலமில் ப்ராப்பராக அதுக்கான ஆக்டிவிட்டி நடக்குதா, ஒரு ஆக்ஷன் இருந்தால் தான் ரிசல்ட் வரும். சேல்ஸ் நடக்குதா, மார்க்கெட்டிங் நடக்குதா, அது வந்து சிம்பிளாக எஸ் ஹை லோ அந்த மாதிரி பண்ணலாம். ஓகே. அப்புறம் லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து ரிசல்ட் எப்படி இருக்குது அதில். நீங்கள் இதை வந்து இது ராஜீவ் தல்ரேஜா அவரோட கோர்ஸில் நான் பார்த்தது. இதில் போட்டிங்கன்னா இன்வேரியபிளி எல்லாருமே வந்து எல்லாத்துலேயுமே அவன் தான் இருப்பான். எல்லா பிஸ்னஸ் ஃபங்க்ஷன்லேயும் ஃபவுண்டர் ஆர் ஸ்டேக் ஹோல்டர் வேணுமானா எஸ்ன்னு இருக்கும். ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன்ஸ் நடக்கும், சேல்ஸ் நடக்கும், மற்றதெல்லாம் ஆக்ஷனே நடக்காது, ரிசல்ட்டு ஒழுங்காக இருக்காது நிறைய விஷயத்தில். இது எல்லாத்துலேயுமே நீங்கள் இருக்கக்கூடாது, ஆக்ஷன் ரெகுலராக நடக்கணும், ரிசல்ட் நிறையா வரணும். அதுதான் ஒரு ஐடியல் ஸ்டேட். ஓகே. ஸோ சர்வைவல் ஸ்டேட்டில் என்னென்னா ஒரு மாதம் உன் ஒர்க்கபிள் பிஸ்னஸ் மாடலானே தெரியாது. சில பேர் என்னடா பண்ண போகிறேன், நான் எடிட்டிங் பண்ண போகிறேன்னு வாங்க, ரொம்ப பாவம் அந்த பசங்க. அது ஒரு பிஸ்னஸ்ன்னு நினச்சி பண்ணுவாங்க. 500 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க, இஞ்சி போனால் 1000. அவன் பண்ணுற குவாலிட்டி ஆஃப் எடிட்டிங் 2 நாள் ஆகும், 3 நாள் ஆகும். அவன் 10 எடிட்டிங் தான் பண்ண முடியும். எவ்வளோ காசு பார்ப்பான்? 10,000 ரூபா பார்ப்பான். இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருந்தால் ஒரு நிறையா எடிட்டர்ஸ் வச்சு they can do something or the other. கரெக்டாக? திஸ் இஸ் நாட் அ பிஸ்னஸ், இது வந்து சைட் ஹசில், ஃப்ரீலான்ஸ். இது பெரிய வெஞ்சராக பண்ணணும்னா தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. லார்ஜ் ஸ்கேலில் பண்ணணும், எல்லாருமே இங்கே அவர் பேர் என்ன மிஸ்டர் பீஸ்டா அந்த மாதிரி ஆக முடியாது. கரெக்ட். ஓகே. அவர் இங்கே இப்போ சென்னையில் புதுசாக இருக்காங்க, மிடில் கிளாஸ் எடிட்டிங். அவங்க என்ன பிஸ்னஸ் மாடல்லாம் தெரியாது, பட் தே ஆர் டூயிங் இட் அட் அ வெரி லார்ஜ் ஸ்கேல் அண்ட் தட் பர்சன் இஸ் அ சார்ட் அக்கௌண்டன்ட் இஃப் ஐ எம் நாட் ராங். ஸோ ஐ திங்க் ஹி நோஸ் வாட் இஸ் டூயிங் அண்ட் இஸ் மேக்கிங் அ பெனிஃபிட். ஸோ அது வந்து அதில் போய் மாட்டிக்கக்கூடாது, அவ்வளோதான். சர்வைவல் இது வந்து பிஸ்னஸ் மாடல்னே தெரியாமல் இருந்தால் சர்வைவல். திடீர்னு ஒருத்தன் காசு தருவான், அது மாடல் இல்லாத இன்னொருத்தனுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது, அதே மாதிரி ஒரு கிளைண்ட்டே பார்க்க முடியாது. இது வந்து ஒர்க்கபிள் பிஸ்னஸ், சர்வைவல் ஸ்ட்ரகிளிங்கில் இருக்கான். அப்புறம் வந்து இதை ஃபிகர் அவுட் பண்ண அப்புறம் ஒரு வாட்டி காசு வரும், அடுத்த மாதம் வராது, ஒரு வாட்டி காசு வரும், அடுத்த மாதம் வராதுன்னா சர்வைவலில் இருக்கான்னு அர்த்தம். அப்புறமா ரெகுலரான இன்கம், ரெகுலரான ப்ராஜெக்ட்ஸ் ரெகுலராக இருந்தால் அவன் ஸ்டேபிளாக இருக்கான்.
சக்ஸஸ்ன்றது வென் யூஆர் சர்ப்ளஸ் மணி வருது, யூஆர் இன்வெஸ்டிங், யூஆர் டேக்கிங் ஹோம் மணி, கண்டிஜென்சி இருக்குன்னா சர்ப்ளஸ். லெகசி பிஸ்னஸஸ் வந்து அதுக்கும் அடுத்த ஸ்கேல். ஸோ இதான் அந்த 5 டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் அ பிஸ்னஸ். ஓகே, உங்ககிட்ட ஏதாச்சும் ஃப்ரேம் ஒர்க் இருக்கா கரெக்டான ப்ராசஸை வந்து க்யூரேட் பண்ணுறதுக்கு? சிம்பிள், அந்த ஒய் கொஸ்டின்ஸ் டபிள்யூ கொஸ்டின்ஸ் கேட்கணும். நான் ஒரு வேலையை பண்ணால் எப்படி பண்ணுவேனோ, ஏன்னா நம்ம தான் வந்து எல்லா விஷயத்துலையும் நல்லா இருப்போம், அது இருக்கு அப்படி நினைக்கிறதுனால தான் நம்ம ஃபவுண்டராக ஆண்டர்ப்ரனராக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு நல்ல விஷயம் பண்ணுறீங்க, நல்லா ஒரு விஷயத்த பண்ணுறீங்கன்னா அதை எப்படி பண்ணணும்னு அடுத்தவங்களுக்கு எப்படி சொல்லி தருவீங்க? வாட் டு டூ, ஹவு டு டூ, வென் டு டூ, ஹூ ஆல் ஷுட் டூ, அந்த 5 கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, டபிள்யூ கொஸ்டின்ஸ், அதை போட்டுட்டு கிவ் ஆன்சர்ஸ் டு இட். ஓகே, நைஸ். இது பண்ணால் யூ கேன் டிஃபைன் எனி திங். தென் யூ டீச் அதர்ஸ். கண்டிப்பாக நீ பண்ணுற மாதிரி எல்லாருமே பண்ண மாட்டாங்க. ஹவ் டு ட்ரெயின் தெம் அண்ட் தென் அவன் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அவனே லேர்ன் பண்ணுவான். சம்டைம்ஸ் தே மைட் இம்ப்ரூவைஸ் ஃப்ரம் வாட் வி கேவ், அதை பண்ணுவான். ஸோ இதை பண்ணிவிட்டு அவங்ககிட்ட ஃபீட்பேக் வாங்கணும், அதை மானிட்டர் பண்ணணும். அதில் வந்து நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் வருதா, அவங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல என்ன ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கப்புறம் யூ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். நான் ஆப்ரேஷன்ஸ் கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஆப்ரேஷன்ஸ் தெரிஞ்சு தான் பண்ணணும். இல்லாமல் அதில் பண்ணால் மாட்டிக்குவோம் இல்லையா? அதெல்லாம் நமக்கு ஈஸி. சேல்ஸு ஓரளவுக்கு பண்ணிவிடுவோம், அதுக்கு பண்ணிடலாம். மார்க்கெட்டிங் மாதிரி விஷயம்லாம் நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு தெரியாது. அப்போது நீங்கள் எப்படி அதுக்கு சேல்ஸ் வைக்கணும்னா ஃப்ரீலான்சர் போவீங்க, இல்லைனா ஏஜென்சி போவீங்க. அந்த ஏஜென்சி ஒரு ப்ராசஸ் இருக்கும், அதை நீங்கள் ஒரு வருஷம் அவங்ககிட்ட காசு கொடுத்து அப்சர்வ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆஸ் அன் ஆண்டர்ப்ரனர் யூ வில் டூ பெட்டர் தேன் அ மார்க்கெட்டிங் ஏஜென்சி. R&D, if you are not into R&Dனா hire a mentor, hire an expert who's a learning and development expert. ப்ராசஸ் செட் பண்ணி தருவாங்க. அக்கௌண்டிங் ஆடிட்டரை ஹையர் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு டெய்லி புக் கீப்பிங், மந்த்லி இன்டர்னல் ஆடிட்டு, ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. அப்புறமா நீங்கள் வந்து இன்டர்னலாக அக்கௌண்டன்ட் வச்சுக்கோங்க. ஐ ரேன் அ கம்பெனி விச் ஆர் 3 accountants, பட் ஸ்டில் ஐ அவுட் சோர்ஸ் மை புக் கீப்பிங் டு அன் ஆடிட்டர். ஓகே, ஐ ஹேட் மை அக்கௌண்டன்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் பர்பஸஸ். சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் சர்வீஸ் ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம், நம்ம வந்து ஒரு கிளைண்ட் கூட டீல் பண்ணும்போது நம்ம ஒரு குவாலிட்டி கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம அதுலேருந்து அந்த ப்ராஜெக்ட்லேருந்து எக்ஸ்க்ளூட் ஆகணும்னு நினைக்கும் போது அந்த கிளைண்ட் வந்து நம்மளை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு கேப்பபிளான ஒரு லீடரோ இல்லை ஒரு எம்ப்ளாயோ வேணும். ஹவு டு ஐ ட்ரெயின் தட் லீடர்? ஸோ சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் என்னென்னா இது ஒரு கான்செப்ட், பீப்புள் கோ டு த டாக்டர் நாட் டு த ஹாஸ்பிட்டல். யா, they go to the doctor, not the hospital. அதுதான் எல்லா சர்வீஸ் இண்டஸ்ட்ரியிலையும் இருக்குது. இப்போ ஆர்கிடெக்டாக எனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது, டிசைனராக இருந்தால் இருக்கும், உங்களுக்குமே அந்த ப்ராப்ளம் இருக்கும். ஸோ உங்களுக்காக வருவாங்க உங்ககிட்ட, டிஸ்கவரி கால் மீட்டிங்க்கே நீங்கள் வரமாட்டீங்க அப்படின்னா கடுப்பாயிடுவாங்க. ஸோ இது நான் எப்படி அப்ரோச் பண்ணுவேன்னா, நான் என்னென்னா தப்பாக எடுத்துருவாங்களோ அப்படின்னு இருக்கேன், ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் வேறு. இது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு டிஸ்கவரி மீட்டிங்லேயே புரிய வைக்க முடியுமானாலும் அதுவும் கிடையாது. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே எனக்கு ப்ராஜெக்ட் இருக்குதுன்னு சொல்லும்போது உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணணுன்னா, ஓகே என் டீம் வில் ஹேண்டில் த டிஸ்கவரி கால், அங்கேயே அனுப்பிவிடணும். ஓகே, ஸோ உங்கள் டீம் தான் உங்களுக்கு டிஸ்கவரி கால் தராங்க, உங்கள் டீம் தான் அவங்களோட பேசுகிறாங்க, உங்கள் டீம் தான் ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, உங்கள் டீம் தான் ஃபீ ப்ரொபோசல் அனுப்புகிறாங்கன்னா உங்களை அவங்க எதிர்பார்க்கவே மாட்டாங்க. ஆனால் நீங்கள் போய் உட்காந்துட்டீங்க அந்த டிஸ்கவரி கால், நீங்கள் தான் ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, நீங்கள் தான் ஃபீ ப்ரொபோசல் அனுப்புகிறீங்கன்னா ஆப்வியஸ்லி அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் அப்போ ப்ராஜெக்ட்டில் அட்வான்ஸ் காசு வாங்கிட்டு ஃபஸ்ட்டு மீட்டிங்க்கு போய் உட்காரலன்னு வைங்க. இப்போ நான் காசு வாங்கி நான் சைட் விசிட் போகிறேன்னா பீப்புள் ஒன்ட் லைக் இட். கரெக்ட். கான்செப்ட் டிசைன் ப்ரெசன்டேஷன் நடக்குது 2 வாரம் 3 வாரம் கழிச்சு, நான் அட்வான்ஸ் வாங்கி சைட் விசிட் போயிட்டு வந்துட்டு நான் அதில் உட்காரலைன்னா தே வில் திங்க் தட் ஐ எம் நாட் ஷோயிங் இனஃப் இன்ட்ரெஸ்ட் இன் இட். ஸோ இது வந்து இந்த பஸ்ஸிலேருந்து வேகமாக வர பஸ்லேருந்து இறங்குற மாதிரி, நம்ம அந்த பஸ்ஸு ஃபாஸ்ட்டாக போகணும், நம்ம அதில் போகக்கூடாது, ஏன்னா நமக்கு நிறையா வேலை இருக்குன்னா கொஞ்சம் தூரம் ஓடிட்டு ஒரு பாயிண்டில் கொடுத்து விடணும். ஸோ அந்த கொஞ்சம் தூரம் ஓடுறது என்னென்னா, இப்போ என் கேஸில் என்னோடய ஆர்கிடெக்ட் ஷாம், ஹி இஸ் த பிரின்சிபல் ஆர்கிடெக்ட். ஓகே, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் வரப்போ ஹீ இஸ் நாட் இன் த பிக்சர். ஃப்ரம் த கான்செப்ட் டிசைன் ஸ்டேஜ், சைட் விசிட்லேருந்து கான்செப்ட் டிசைன் ஸ்டேஜ், டிசைன் டெவலப்மெண்ட் ஸ்டேஜுக்கு வி போத் வில் பி தேர். அவர் தான் எல்லாம் பண்ணுவார், ஐ வில் ஹேண்ட் ஓவர் பண்ணி நான் ஜட்ஜ் பண்ணுவேன், அவர் தான் எல்லாம் பண்ணுவார். பட் ஒரு பாயிண்ட் வரைக்கும் அவர் இருப்பார். ஸோ அந்த ஸ்மூத் ஃபேஸில் கிளைண்ட்ஸ் வந்து அவரோடய இன்ட்ராக்ட் பண்ணுறாங்கல்ல, ஆமாம், நான் அப்படியே நான் வந்து அந்த பஸ்லேருந்து குதிச்சு இறங்கிடுவேன். ஓகே, ஹீ வில் டேக் கேர். நான் நிறைய ப்ராஜெக்ட்டுக்கு ஹவுஸ் வார்மிங்கே போனதில்லை, சில ப்ராஜெக்ட்லாம் முடிச்சு இது வரைக்கும் நான் போனதே கிடையாது. இட் டசன்ட் மீன் தட் ஐ கேர் லெஸ் ஆர் அவ்வளோ திமிரு அப்படிலாம் கிடையாது. நிஜமாலே எனக்கு வேறு பிஸ்னஸ் ஃபங்க்ஷன் இருக்குது, அவங்களுக்கு வேறு இருக்குது, அதை பண்ணி ஆகணும். இது என்னோட மெத்தட். சில பேர் இப்போ வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி சொன்ன ஆப்ஷன் வந்து
உங்ககிட்ட வராங்களா முதல்ல இருந்தே என் மேனேஜர் எங்கள் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பர்சன் பேசுவாங்க, இல்லை எங்கள் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் பேசுவாங்க, இல்லைனா எங்களோட ஹெட்டு ஆப்ரேஷன்ஸ் ஹெட்டு பேசுவாங்க, யாரோ பேசிடுவாங்கன்னா அங்கேயே யூ ஆர் செட்டிங் த எக்ஸ்பெக்டேஷன். சி ஐ எம் செப்பரேட், மை பிஸ்னஸ் இஸ் செப்பரேட், ஐ ஹாவ் அ ப்ராசஸ். கரெக்ட். தீஸ் ஆர் 2 things that you can do. பட் நீங்கள் பண்ணும்போது கூட யூ ஹேவ் டு கிளியர்லி எக்ஸ்பிளைன், நான் இது வரைக்கும் தான் வருவேன், இதுக்கப்புறம் அவங்க வருவாங்க. ஸோ அந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன்னா, ஐ டெல் பீப்புள் architect Shyam is way better than me in terms of detailing or focusing on work, going to site, choosing the material, பொறுமையாக handling the changes, conveying it to people. இது எல்லாமே obviously he was my college junior, I've trained him, we're working for 10 years, so he knows what I do, how I do, that is the process, and he does it better than me ன்னு அங்கேயே சொல்லிடுவேன். Okay. I set the expectation, and once they see his work, how he handles na, they will go. The difference என்னன்னா, நான் நிறைய பேசுவேன், ஷாம் பேசவே மாட்டான். ஸோ நீங்கள் அப்ரப்டாக விழுந்தீங்கன்னா அந்த பஸ்லேருந்து விழுற மாதிரி விழுந்துருவீங்க. ஐ டோன்ட் திங்க் தேர்ஸ் அ பெட்டர் மெட்டஃபர் ஃபார் இட். ஓகே, ஹவு டு ஐ பிளான் ஹையரிங்? இந்த டைமில் இந்த ரிசோர்ஸ் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு என்னால் எப்படி ப்ராக்டிவாக யோசிச்சு அதை பிளான் பண்ணுறது? இட் இஸ் ஆல் லிங்க்ட். உங்களோட ஃபினான்ஷியல் கோல், யூ வில் கெட் மனி வென் தேர்ஸ் அ சேல்ஸ், ரைட்? ஃபினான்ஸ் கோல், சேல்ஸ் கோல். எத்தனை சேல் பண்ணணும், எத்தனை யூனிட் பண்ணணும், எத்தனை கிளைண்ட் எம்ஆர்ஆரில் வேணும், மந்த்லி ரெக்கரிங் ரெவன்யூவில் வேணும், தட் நம்பர் ஷுட் பி தட். லெட்ஸ் சே யுவர் ஃபினான்ஸ் கோல் இஸ் 1 crore, யூ நீட் 10 lakh 8 lakh எம்ஆர்ஆர் அப்ராக்ஸா. கரெக்ட். 8 lakhs வரணும்னா சரி, யூ ஹேவ் அ ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் ஆஃப் 1 lakh எம்ஆர்ஆர்னு வச்சுக்கோங்க, மந்த்லி ரெக்கரிங் ரெவன்யூ. அப்போ 8 சேல்ஸ் பண்ணணும். இப்போ உங்ககிட்ட 5 தான் இருக்குது, அப்போ இன்னும் 3 வேணும்னு தெரியும். 5 பண்ணுறதுக்கு லெட்ஸே ஒரு எடிட்டர், ஒரு கேமராமேன், ஒரு ஒரு ரைட்டர், 5 பேர் போதும். 8 வரும்போது உங்களுக்கு எவ்வளோ வேணும்? அப்படியே மேபி 8 இருக்கலாம், இல்லைனா சில இது 2 எடிட்டர் கண்டிப்பாக 2 தேவைப்படலாம், அந்த மாதிரி. இப்போ இருக்கிற ஸ்டேஜ் இது. நவ் இதை நான் மாற்றணும்னா எனக்கு மார்க்கெட்டிங் கோல்னு ஒன்று இருக்குல்ல, உங்கள் சேல்ஸ் ஃபேக்டர் கன்வர்ஷன் இருக்கும்ல. ஆமாம், 10%, 20%, 30%, சில பேருக்கு 50%, டிபெண்டிங் ஆன் தட் எத்தனை லீடு வேணும். அந்த லீடுக்கு யூ வில் டூ மார்க்கெட்டிங், ரைட்டா? எனக்கு மாதம் எனக்கு இப்போ ஒரு லெட்ஸே இது ஒன் டைம் இது பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், 2 crore வேணும். நான் 20 lakhs இன்டீரியர் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறேன், ஒரு இன்டீரியர் டிசைனராக சொல்கிறேன், ஒரு இன்டீரியர் கான்ட்ராக்டராக. அப்போ எனக்கு 10 ப்ராஜெக்ட் வேணும். 10னா அப்ராக்ஸாக மாதம் ஒரு ப்ராஜெக்ட். என்னோட கன்வர்ஷன் ரேட் வந்து 25%. 4 ப்ராஜெக்ட் வந்தால் ஒன்று கன்வெர்ட் ஆகுது. அப்போ எனக்கு மாதம் ஒன்று கன்வெர்ட் பண்ணால் எனக்கு 4 லீடு வேணும். கரெக்ட். வாரம் ஒரு லீடு வேணும். அப்போ என் மார்க்கெட்டிங் எஃபர்ட்டில் எனக்கு வாரம் ஒரு லீடு வேணும். இதை கோல் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு செட் பண்ணணும். இதை பிரேக் டவுன் பண்ணால் தான் உங்களுக்கு அப்போ டேஷ்போர்டில் டெய்லியும் தெரியும்ல இது வந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்கிறோம். நான் சொன்னல எனக்கு 6 மாதத்தில் 30 ப்ராஜெக்ட் வந்திருக்கு, 25 அனுப்பியிருக்குன்னா எங்கேயோ எழுதி வச்சுருக்கேன், எனக்கு தெரியுது, அவ்வளோதான். இது எக்ஸல் ஷீட்டில் இருக்குது. நவ் த திங் இஸ், இப்போது உங்கள் டீம் சைஸ் வந்து நான் சொன்ன மாதிரி 4 பேர். ஏன்னா நீங்கள் வந்து 2 மாதத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் வருது, நீ கோல் வச்சுட்ட இந்த ஃபைனான்ஷியல் இயருக்கு. அப்போ நீ எப்போ நீ ஹையர் பண்ணணும்னா, இப்போ நடக்கிற ஆப்ரேஷன்ஸு ஸ்கோப் ஆஃப் ஒர்க் தெரியணும், உங்கள் அதில் கிளாரிட்டி வேணும். நான் இதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், இதெல்லாம் இன்டர்னல் டீம் பண்ணும், இதெல்லாம் வெளியில் பண்ணுவேன், அண்ட் இதுக்கு இவ்வளோ டைம் ஆகும், இதில் இந்த குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கணுன்றதெல்லாம் ஸ்கோப் கிளாரிட்டி டாக்குமெண்ட் ரெடியாக எழுதி வைக்கணும். வச்சுட்டு தென் 3 மாதம் கழித்து என் மார்க்கெட்டிங் வந்து ப்ரொஜெக்ட் ஆகுது. ஓகே நீங்கள் எடுத்த உடனே 4லேருந்து இந்த 8 இந்த ப்ராஜெக்ட் போயிட மாட்டீங்க. நடுப்புற 6ன்னு ஒன்று வரும் இல்லையா, உனக்கு 4 லீடு வேணும்னு கேட்குறேன். நீங்கள் வந்து மாதம் ஒன்று பண்ணணுன்னா முதல்ல 2 மாதத்துக்கு ஒன்று பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா 1.5 மாதத்துக்கு ஒன்று பண்ண ஆரம்பிங்க. அப்புறம் தான் 1 மாதத்துக்கு ஒன்று வரும். யூ வில் நோ த பாத். ஸோ ஃபிக்ஸ் யார்ட் ஸ்டிக்ஸ். என் லீடு கவுண்ட்டு 4, இப்போ எனக்கு வந்து மாதத்துக்கு 2 தான் வருது. அது 3 ஆகும்போது நான் ஹையரிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா அது ஒரு 1 month 2 month ப்ராசஸ். எனக்கு அதுக்குள்ளே லீடு 4 ஆகிடும். என் லீடு 4 ஆச்சுன்னா என் கன்வர்ஷன் ரேஷியோக்கு எனக்கு மாதம் 1 வரும். இந்த ஃபோர் சைட்டட்னஸ் உங்களுக்கு இருக்கணும், அப்போ தான் ஹையர் பண்ணணும். நான் ஒன்று அந்த ஸ்கோப் கிளாரிட்டினா, நீங்கள் வாங்குற காசுக்கு ஏதோ ஒன்று வேலை பார்க்க போகிறீங்களா, அதான் ஸ்கோப். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மார்க்கெட்டிங்கில் சோஷியல் மீடியா நான் மேனேஜ் பண்ண மாட்டேன் நீங்கள் பண்ணிக்கணும்னா அது உங்கள் ஸ்கோப் கிடையாது. சோஷியல் மீடியா நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்கன்னா எப்படி பண்ணுவீங்க, எந்த சேனல்ஸ் பண்ணுவீங்க, யார் பண்ணுவா, அதை எப்படி பண்ணணும், தட் இஸ் யோர் கிளாரிட்டி டாக்குமெண்ட். இப்போ நீங்கள் அதை பண்ணவே மாட்டீங்கன்னா கிடையாது. இப்போ அதை பண்ணுவீங்கன்னு சொன்னால் அதுக்கு அந்த ரோல் பண்ணுறவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும்ல. அவன் டெய்லி என்ன பண்ணணும், அவனுக்கு என்ன நாலேஜ் வேணும், என்ன எஜுகேஷன் இருக்கணும், என்ன ஸ்கில் இருக்கணும், அவன் ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும். ஸோ பிஃபோர் த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் யூ ஷுட் ரைட் அ ஸ்கோப் கிளாரிட்டி. ஓகே, டீட்டெயில்டாக எழுதி அவனுக்கு வந்து ஒரு ஐடியல் கிளையன்ட் ப்ரொஃபைல் பண்ணுற மாதிரி ஐடியல் எம்ப்ளாயி ப்ரொஃபைல் ஒன்று போடணும். சேல்ஸ் பண்ணுறவனுக்கு இன்சென்டிவைஸ் பண்ணால் மோட்டிவேட் ஆகிற ஆட்டிடியூட் இருக்கணும். ஓகே, அக்கௌண்டிங் பண்ணுறவனுக்கு ஃபோக்கஸ் வேணும். சின்ன மிஸ்டேக் கூட அவன் பண்ணிடக்கூடாது. சேல்ஸ் பண்ணுறவன் வாயில் வந்தது பேசலாம், அக்கௌண்டிங் பண்ணுறவன்
என்ன இருக்கோ அதை மட்டும்தான் பேசணும். ஸோ அந்த ஆட்டிடியூட் அந்த ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் டிஃபைன் பண்ணிவிட்டு, பிகாஸ் உங்களுக்கு முதல்ல எவன் வேணும்னு தெரியணும்ல. கரெக்ட். எப்படி ஐடியல் கிளைண்ட் ப்ரொஃபைல் ஒர்க் ஆகுது கரெக்ட் மார்க்கெட்டிங்கில், ஐடியல் எம்ப்ளாயி ப்ரொஃபைல் உங்களுக்கு வேணும். அதுக்கு வச்சுட்டு தென் யூ ப்ரிப்பேர் அ ஜாப் டிஸ்கிரிப்ஷன். ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் எவ்வளோ பெருசாக எழுதிங்கன்னா எவனோ வர மாட்டான். ஃபஸ்ட்டு ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு போயிடுவாங்க. பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது. அது வந்து ரேண்டமாக பண்ணணும். எதுக்காக ஹையர் பண்ணுறமோ பண்ணணும். சி, ஒரு ஆர்கிடெக்டே வந்து கேன் பி a conceptual architect who knows lot of software. An architect can be a detail focused architect with the same amount of experience, same degree. கரெக்ட். ரெண்டு வேறு வேறு விஷயம். டீட்டெயில் ஃபோக்கஸ்டாக இருக்கிற ஆர்கிடெக்ட் எனக்கு சைட் கோஆர்டினேஷன் பண்ணணும்னா அவங்ககிட்ட சர்டன் இது இருக்கணும், பொறுமை வேணும். அவன் பேசுறது, அவனோட போர்ட்ஃபோலியோ பார்த்தா எனக்கு தெரியும். அது கான்செப்ஷுவலாக பண்ணுறவன் என்ன பண்ணுவான்னு தெரியும். அந்த ரோலுக்கு அது, அந்த ரோலுக்கு இது நம்ம எழுதிட்டு தென் we have to write a job description. It takes time. Don't jump in, don't shop when you're, don't go to the supermarket, don't do supermarket shopping when you're hungry. என்னமோ ஒன்று சொல்லுவாங்கல்ல. ஓகே. அந்த மாதிரி அவசரத்துக்கு நான் லாஸ்ட் மினிட்ல தான் எடுப்பேன்னு பண்ணக்கூடாது. நீ 3 months கழிச்சு அந்த கோல்லாம் போகுது, அங்கே அந்த 4 லீடு எனக்கு வந்து 6 லீடு 8 லீடு ஆக போகுதுன்னா, அப்போ 2வது மாதம் இது வந்தோடனே எனக்கு இது கியூ டு ஸ்டார்ட் அப்ளைங். யூ ஷுட் ட்ரஸ்ட் யுவர் ப்ராசஸ். கரெக்ட். அதுக்கு தான் இந்த கோல் செட் பண்ணி தென் ஃபிகர் அவுட் அ பர்சன், ஹேவ் அ விண்டோ டு ஹையர், தென் ஹையர். அதோடு விடக்கூடாது, யூ ஹேவ் டு ட்ரெயின் தெம். அவன் நிறைய பேக்கேஜோடு வருவான், எங்கெங்கேயோ ஒர்க் பண்ணிவிட்டு எல்லா ப்ராசஸஸும் அவன் மண்டையில் இருக்கும். ப்ராப்ளம் என்னென்னா அவன் அதுதான் பைபிள் மாதிரி, அதுதான் குரான் மாதிரி நினச்சி வச்சுட்டு இருப்பான். நம்ம ஏதாவது ஒன்று மாற்றி சொன்னாலும் கேட்க மாட்டான். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே வந்த உடனே இங்கே பாரு எங்ககிட்ட ப்ராசஸ் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன், உன் ப்ராசஸ் சிஸ்டம்லாம் இங்கே வேணாம். ஏன்னா நானே அதில் ப்ராப்பரான ஆள். 3 மாதம் இங்கே இருக்கிறத ஃபாலோ பண்ணு. 4வது மாதம் வந்து இதில் ஏதாவது ஃப்ளா இருக்குது, இதை பெட்டர் பண்ண முடியுமான்னு சொல்லு. என்கிட்ட சொல்லக்கூடாத டைலாக் எங்கள் ப்ரீவியஸ் ஆஃபீஸில் நாங்கள் ஆல்ரெடி பண்ணணும். ஏன்னா எனக்கே எல்லாம் தெரியும். அதனால தான் நான் ஹையரிங் பொசிஷனில் இருக்கேன். புரியுதா? சிஇஓவோ ஃபவுண்டராவோ இது நான் சொல்லும்போது when I tell out of experience, people should shut up and listen. Correct. ஏன்னா I'm not telling out of my knowledge, which is, you can have more knowledge than me, but you can never have more experience than me. So when I say few things out of experience, இது எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், ஸோ ப்ளீஸ் லிசன்னா யூ ஹேவ் டு கிவ் இட் டு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ எனக்கு 50 வயசில் இருக்கிற யாராவது வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் இந்த விஷயம் மட்டும் பண்ணுங்கன்னா, ஐ வில் ஹேவ் டு லிசன். அவர் எனக்கு வேலை பார்க்குறாரு, நான் தான் சம்பளம் தரேன்றதெல்லாம் கணக்கு கிடையாது. ஒரு கொத்தனார் ஒருத்தர் 60 வயசில் கொத்தனாராக இருக்கார், அவர் வந்து தம்பி எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் இது வராதுப்பா அப்படின்னா, இஃப் ஹி சேயிங் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஹேவ் டு லிசன். நீங்கள் படிக்கலை நான் படிச்சுட்டேன்லாம் சொல்லக்கூடாது. ஸோ யூ ஹேவ் டு ட்ரெயின் தம் ஆஃப்டர் யூ ஹையர் தம். அவனுக்கு ப்ராசஸ்லாம் சொல்லி கொடுத்துட்டு நீ டெய்லி இதான் பண்ணணும், இப்படி தான் ரிப்போர்ட் பண்ணணும், இந்த இதெல்லாம் பண்ணணும், இவங்ககிட்ட இதெல்லாம் சொல்லணும், அவனுக்கு எப்படி பண்ணணும்னு உங்கள் சிஸ்டமை சொல்லித்தரணும். எல்லாருமே வில் டேக் டைம் டு லேர்ன் அண்ட் தே ஹேவ் தேர் ஓன். இது வந்த உடனே அவனை இன்டர்வியூவில் பார்த்துட்டு இதெல்லாம் நம்ம இன்டர்வியூவில் 1 மணி நேரத்தில் நம்ம எவ்வளோ ஜட்ஜ் பண்ணிட முடியும்? கரெக்ட். ஓகே, அதுக்கு தான் இந்த ப்ரொபேஷன் பீரியட் இருக்குது 3 months. அந்த 3 months ப்ரொபேஷன் பீரியட் இஸ் டு ட்ரெயின் ஹிம் அண்ட் என்ஷூர் ஹி ஃபாலோஸ் த சிஸ்டம். And you have to do monthly review பண்ண சொல்லுவாங்க. The department head or the founder, if you are a small firm na, you speak with them. நீ எங்கே இருக்க, எவ்வளோ குவான்டிட்டி பண்ணியிருக்க, குவாலிட்டி பண்ணியிருக்க, இது வந்து இன்னும் நல்லா பண்ணலாம், நீ இதெல்லாம் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு அவனுக்கு மந்த்லி நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ தே நீட் தட், தி பீப்புள் நீட் தட். அது ஏன் நீட் பண்ணுவாங்கன்னா, யாராவது பேசணும். அவன் பண்ணுறது ரைட்டாக தப்பானா அவன் இன்செக்யூராக இருப்பான். நமக்கு இருக்கிற மாதிரி அவனுக்கும் இருக்கும். அது கலீக்ஸ் எல்லாம் வச்சு சொல்லிட்டு இருக்க முடியாது. திடீர்னு வந்துட்டு ஒருத்தர்கிட்ட மட்டுமே பேசுகிறாங்க, இன்னொருத்தர்கிட்ட பேசவே மாட்டுறாங்கன்னு நினைப்பாங்க. ஸோ நீங்கள் கான்ஸ்டன்ட் டயலாக் இருக்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கணும். இட் கேன் பி ஹெச்ஆர், இட் கேன் பி a டிபார்ட்மெண்ட் ஹெட், ஆர் இட் கேன் பி யூ, டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பெனி சைஸ். ஸோ அந்த மந்த்லி ரெவ்யூ வந்து எதுக்குன்னா டு மேக் him better, மேக் him or her better. அண்ட் அப்ரைசல் வரும்போது both of you will be in the same page of whether you need to give or not, or whether he or she has to look for a new job. ஓகே, ப்ரொபேஷன் பீரியட்லேயே பண்ண முடியல. ஏன்னா 3 months 6 months இஸ் அ குட் இனஃப் டைம் டு அடாப்ட், லேர்ன், அடாப்ட், அன்லேர்ன், ரீலேர்ன் எல்லாத்துக்கும் போதும். ஒர்க் அவுட் ஆகலைன்னா ப்ளீஸ் டெல் தம் ஒர்க் அவுட் ஆகலை, வி ஹையர் திஸ் வாஸ் த எக்ஸிபிஷன், இது சம்ஹவ் இட் இஸ் நாட் மேட்சிங், ஐ திங்க் இட்ஸ் ஹை டைம் யூ லுக் ஃபார் அ டிஃப்ரெண்ட் ஜாப். நோட்டீஸ் பீரியட் கொடுத்து அனுப்பிவிடும். ஓகே, அதில் எமோஷ்னலாலாம் எதுவும் பண்ணக்கூடாது. ஓகே, ஆக்சுவலாக நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்து லைக் ஸ்டார்ட் பண்ணுற ஆண்டர்ப்ரனர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து நிறைய பேர் வந்து ஒரு எம்ப்ளாயி வந்து ஃபயர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எமோஷனலான டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. வாட் இஸ் யோர் டேக் ஆன் தட், அண்ட் நீங்கள் எப்படி ஃபயர் பண்ணுவீங்க? இம்மீடியட் ஃபயர்லாம் அன்னத்துக்குலாம் ஏதாவது பண்ணால் அன்றைக்கே காலி. ஓகே, ஏன்னா போய் சொல்லக்கூடாது. எனக்கு ஒர்க்கில் இதில் நம்ம கிளைண்ட் கிட்டலாம் போய் சொல்கிறது கிடையாது, அவங்களுக்கு தெரியாமல் கமிஷன் வாங்குறது கிடையாது. அந்த மாதிரி அவனாவது பண்ணான்னா உடனே அனுப்பிடுவேன். 0 tolerance பாலிசி. ஆமாம் ஆமாம், பேர் கெடுத்துட்டாங்கன்னா கஷ்டப்பட்டு இத்தனை வருஷத்தில் பேர் வாங்குறோம், அது போயிடுச்சுன்னா கஷ்டம். ஸோ அது நோ. அதுக்கப்புறம் 2வது
சரி அதான் அந்த எம்ப்ளாயீஸில் வந்து தே வில் ஹாவ் ஸ்கில், தே வில் ஹாவ் ஆட்டிடியூட். ரெண்டுமே இருந்தால் அவன் செகண்ட் லைன் ஆஃப் லீடராக வளர்க்கணும். ஸ்கில்லு மட்டும் இருக்குது, ஆட்டிடியூட் இல்லைன்னா அவனுக்கு சேலஞ்சஸ் கொடுக்கணும், அவனை சாஃப்ட் ஸ்கில்ஸ் சொல்லித்தரணும், அவனை டீம் லீடர் ஆகணும், அவனுக்கு புரிய வைக்கணும், ஒய் டீம் இஸ் இம்பார்ட்டன்ட் புரிய வைக்கணும். கற்றுக்கிட்டா அவன் இந்த குவாட்ரண்ட் வந்துடுவான். இங்கே ஒரு குவாட்ரண்ட்டுன்னு வச்சுக்கோங்க, ஸ்கில் அண்ட் நாலேஜ். இந்த ஸ்கில் அண்ட் நாலேஜ் ரெண்டாவது குவாட்ரண்ட்டில் ஸ்கில் நாலேஜ் இருக்குது, ஆனால் அந்த நாலேஜ் இருக்குது, ஆட்டிடியூட் இல்லை. ஸ்கில் அண்ட் ஆட்டிடியூட். ஸ்கில்லு இருக்குது ஆனால் ஆட்டிடியூட் இல்லை. இவனுக்கு வந்து ஆட்டிடியூட் வரதுக்கு சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங், லீடர்ஷிப் ட்ரைனிங்லாம் போட்டு அவனை இங்கே கொண்டு வரணும். ஓகே. இங்கே இருக்கிறவனுக்கு வந்து ஆட்டிடியூட் நல்லா இருக்கும், ஸ்கில் கம்மியாக இருக்கும். அப்போ இவனுக்கு ஸ்கில்ல கொண்டு வரணும். ஃபோர்த் குவாட்ரண்ட் ரெண்டுமே இல்லாமல் இருப்பான். ஏன் இருக்கான்னு அவனுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. இவன் ஃபஸ்ட்டு ஒன்று இங்கே மேலே வரணும், இல்லை இங்கே மேலே வரணும்ல, ஒன்று ஸ்கில் வேணும், இல்லை ஆட்டிடியூட் வேணும். இங்கே வந்துட்டு அவனை இங்கே மூவ் பண்ணணும். இங்கே ரெண்டுமே இருக்கிறவன் செகண்ட் லைன் ஆஃப் லீடர்ஷிப்புக்கு ட்ரெயின் பண்ணணும். ஓகே ஓகே. இப்போ சிம்பிளாக ஃபயர் பண்ணோன்னா இங்கேயே இருக்கான்ல, அவனுக்கு வி ஷுட் கிவ் இனஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு மூவ் ஹியர் ஆர் தர். ஹீ ஹேஸ் டு டேக். அவனுக்கு என்ன படிக்கணும், அவன் என்ன லேக் ஆகிறான் நம்ம சொல்லணும், அவனுக்கு டைம் கொடுக்கணும், அவன் இங்கே மூவ் ஆகணும். யூ செட் அ டெட்லைன். நடக்கலையா ஃபயர் பண்ணுங்க. ஓகே. நீங்கள் டேரெக்டாக யாரையா ஃபயர் பண்ணியிருக்கீங்களா? அன்னத்திக்கெல்லாம் பண்ணவங்களாம் அன்றைக்கே தூக்கியிருக்கேன். 5 பேர் 6 பேர்லாம் ஒரே நாளெல்லாம் தூக்கியிருக்கேன். ஓகே. 1000 ரூபா ஏமாத்துறவங்களெல்லாம் தூக்கியிருக்கேன். ஏன்னா 1000 ரூபானாலும் 1 லட்சம்னாலும் ஒன்று. அதுக்கப்புறம் ஒன்ஸ் யூ லூஸ் ட்ரஸ்ட் யூ லூஸ் ட்ரஸ்ட். அந்த மாதிரி நிறைய பேர் தூக்கியிருக்கேன். பை பீப்புள் சம்டைம்ஸ் கோ பிஹைண்ட் யுவர் பேக். நம்மளை விட கிளைண்ட்டுக்கு ஓவராக இது பண்ணுவானுங்க. கிளைண்ட்டுக்கு வந்து இன்சைடர் ட்ரிப் சொல்லிவிட்டு ரொம்ப ஓவராக அதிகம் பிரசித்தனமாக போனால் கடுப்பாக வரும். ஏன்னா இதெல்லாம் தெரியாமலாம் நாங்கள் இங்கே வந்து உட்காந்துருக்கோம், இதெல்லாம் தெரியாமலாம் வந்து உட்காந்துருக்கோம். அண்ட் கிளைண்ட் ஏன்டா அவங்க நம்மளை நம்பி தான் கொடுக்குறாங்கன்னும் போது அவன் எப்படி பேசுவான்னு தெரியும். நான் எப்போயுமே வந்து என் முன்னாடி எல்லாமே பண்ணுங்கள் டு சேவ் யூ. ஸோ கிளைண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நீ சூப்பராக ஒர்க் பண்ணுற ரியலி லைக்குன்னு ஒரு ஜூனியர் ஆர்கிடெக்டை சொன்னால் அவனுக்கு டோப்பமின் வரும். சூப்பர்னு ராத்திரி 9 மணிக்கு மெசேஜ் அனுப்பி சாரி குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணால் எல்லோரும் ஆகிடும், இதுக்கு மட்டும் இன்னொரு ஆப்ஷன் நாளைக்கு ஒர்க் பண்ணி தரியான்னு கேட்பான். நீ வந்து லிஸ்ட்டு பண்ணுவேன், நீ நைட்டு ஃபுல்லாக 11 மணி 12 மணி வரைக்கும் பண்ணுவேன், நீ காலைல வந்து கட்டாய் விட்டுட்டு தூங்கிட்டு இருப்ப. அப்புறமா என்கிட்ட வந்ததுன்னா செவில் திரும்பிடும்னு. குரூப் டிஸ்கஷன்னா குரூப் டிஸ்கஷன். உனக்கு கிளைண்ட் காலே பண்ணாலும் குரூப்பில் as discussed with you, this is the MOMனு எனக்கு தெரியணும். as long as it happens in front of me, you are protected. இல்லைனா there are people who are going to take advantage of you. இது கமிஷன் வாங்கினா தூக்கிடுவேன். அதான் மேல் ப்ராக்டிஸ்ன்னு சொல்கிறது எங்கள் ஃபீல்டில் அது ரொம்ப அதிகம். கமிஷன் வாங்குறது நாங்கள் வாங்க மாட்டோம். ஆனால் லேபருக்கு இதில் வந்துட்டு சைட் இன்ஜினியர், ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் கேன் டூ. ஓகே. இந்த பெட்டி கேஷ் எக்ஸ்பென்சஸ்லாம் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, பேயிங் யூ இனஃப், யூ டூ வெல், வி கிவ் போனஸஸ், இது இன்க்ரிமெண்ட் எல்லாமே தரோம். அதை மீறி இஃப் யூ ஆர் ஸ்டில் ஸ்ட்ரகிளிங்னா யூ ஆர் பேட் இன் பர்சனல் ஃபினான்சஸ். ஓகே. அந்த மாதிரி இருக்காது. அண்ட் இதில் ஏன் அதை தூக்கணும், இவ்வளோ பெரிய இதுவா அப்படிலாம் கிடையாது. பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப டஃப். கரெக்ட், ரொம்ப டஃப். ஒன் பேட் ஆப்பிள் வில் ஸ்பாயில் த பேஸ்கெட். நார்மலைஸ் பண்ணிவிடுவானுங்க, விடவே கூடாது. ஓகே. ஸோ அது இல்லாமல் பெர்ஃபார்ம் பண்ணாமல் போனவங்களுக்குலாம் நான் டைம் கொடுத்து பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு யூ வில் ஹேவ் டு லிசன் டு யுவர் டீம். யூ வில் ஹேவ் டு லிசன் டு யுவர் டீம். people who are taking care of the team அந்த ரோல்லாம் இருக்கும்போது you have to listen to them. Siddharth, he is slow in this thing, he is not learning na. நான் வந்து I will not take the first ஒன்னொருத்தர் சொல்கிறத கேட்க மாட்டேன். See, I am talking about a company which had 100+ people. There's no way everybody is going to come and speak to me directly. So I have to listen to what people are saying, whom I already trust, whom I have to do. But அது இருந்தாலும் நான் உள்ளே போய் பார்த்துட்டு இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு பண்ணுவேன். அண்ட் சம்டைம்ஸ் ஹையர் பண்ணுறது ஃபயர் பண்ணுறதுலாம் அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸ் பார்த்துப்பாங்க. ஓகே. பெரிய கம்பெனிஸில் நான் சொல்கிறேன், நமக்கு அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. ஒரு க்ரோயிங் கம்பெனியில் கல்ச்சருமே ரொம்ப முக்கியம். ஹவு டு யூ செட் கல்ச்சர் இன் யுவர் கம்பெனி? த வே வி பிஹேவ். ஓகே. நான் லேட்டாக வந்தேன், என் கம்பெனி லேட்டாக தான் வரும். நான் எல்லாரோடையும் நல்லா பேசினேன், என் கம்பெனி எல்லாரோடையும் நல்லா பேசும். நான் எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணேன், எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணேன். நான் வாரம் வந்து வாங்க அவுட்டிங் போகலான்னா கம்பெனி கல்ச்சர் வி செட் தட். சின்ன கம்பெனியாக இருக்கும்போது அப்படி தான் இருக்கும். அப்புறம் போக யூ நீட் டு ஹேவ் தட். இது கம்பெனி கல்ச்சர் செட் பண்ணுறது வந்து என்ன தெரியுமா, எல்லாரையும் ஹாப்பியாக வச்சுக்கணும். ஓகே. காசு கரெக்டாக கொடுக்கணும், இன்க்ரிமெண்ட் கரெக்டாக கொடுக்கணும், அவன் செய்கிற வேலைக்கு அக்னாலஜ்மெண்ட் கரெக்டாக தரணும், ரிவார்ட்ஸ் தரணும், அப்பப்போ அவுட்டிங் கூப்பிட்டு போகணும், அவனுக்கு லேர்னிங் பண்ணணும், அவனுக்கு மென்டரிங் பண்ணணும். இது எல்லாத்துக்கும் கம்பெனியில் ஆக்டிவிட்டீஸ் வேணும். ஓகே. ரிவார்டிங் சிஸ்டம் இருந்தால் டோப்பமின் வரும். எவ்ரிபடி நீட்ஸ் தட். ஓகே. காசு கண்டிப்பாக வேணும், இன்க்ரிமெண்ட் கண்டிப்பாக வேணும், போனஸ் கண்டிப்பாக வேணும். இதெல்லாம் யூ ஷுட் ஹேவ் ப்ராசஸஸ். கம்யூனிட்டியாக போகும்போது ஆக்சிடோசின் வரும். வெளில டீம் அவுட்டிங் அதெல்லாம் போகும்போது அது ஒரு ஹாப்பினஸ் ஹார்மோன். ஏனே தெரியாமல் நம்ம ஏன் டீ கடையில் போய் ஃப்ரெண்ட்ஸோடு பேசுகிறோம்.
ஓகே. சும்மா ஏன் திருவிழா போகிறாங்க எல்லாரும் குடும்பத்தோட, அது ஆக்சிடோசின் கம்யூனிட்டி ஆக்டிவிட்டி. ஓகே. அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். செரட்டோனின் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஏதாவது பண்ணணும். எல்லாம் சேர்ந்து ஜாகிங் போகிறது, எல்லோரும் சேர்ந்து யோகா போகிறது, சைக்கிளிங் போகிறது, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று. இல்லைனா ஸ்கூலுக்குள்ளெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி கம்பெனிக்குள்ளே ஒரு பேட்மிண்டன் இது, ஒரு கிரிக்கெட் இது. ஏன்னா அவனோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், இட் கான்ட்ரிபியூட்ஸ் டு த ஹெல்த் ஹாப்பினஸ் ஆஃப் பீப்புள். ஓகே. அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கணும். லாஸ்ட்டாக என்டார்ஃபின், வருஷத்துக்கு ஒரு தடவை ஆனுவல் டே போட்டு ஹெவியாக மியூசிக் போட்டு டான்ஸ் ஆடணும். ஆல் தீஸ் ஆர் ஹாப்பினஸ். இன்ட்ரெஸ்டிங். இது வந்து நாட் ஜஸ்ட் அ ஆஃபீஸ், எனி ஒரு ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கோங்க, எனி இன்ஸ்டிடியூஷன் தட் கம்ஸ் டு யர் மைண்ட், they will have all these activities. Correct. இப்போதான் யோசிச்சு பார்த்தா ஆர்மி இருக்குல்ல, ஆர்மி இஸ் a very good institution. There's a rewarding system, there's a community system, there's a endorphin based system, there's something that can give them serotonin. ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன், காலேஜஸ், ஸ்கூலில் நம்ம டிகிரி படிக்க தானே போனோம். எதுக்கு ஆனுவல் டே பார்த்தாங்க, எதுக்கு ஸ்போர்ட்ஸ் டே வச்சாங்க, எதுக்கு லிட்ரரி சொசைட்டி வச்சாங்க? ஓகே, புரியுது. டு கீப் பீப்புள் ஹாப்பி யூ நீட் தீஸ் திங்ஸ், ஹாப்பினஸ் ஹார்மோன்ஸ், டோஸ். ஓகே. ஓகே. வித் ஆல் திஸ் ஏஐ கம்மிங் இன், இந்த ஆட்டோமேஷனுங்கிற விஷயமும் வந்து ரொம்ப இப்போ ரீசெண்டாக நிறைய விஷயங்கள் வந்து வளர்ந்துட்டுருக்கு. ஒரு ஆட்டோமேட் பண்ணக்கூடிய விஷயத்தை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? Something that takes lot of time. Okay. If a tool is there, a AI is there to reduce the amount of time taken to do it, that can be automated. And something has to be sourced for multiple things, நிறைய செக் பண்ணி ஒரு டெசிஷன் எடுக்கணும், that can be automated. Something that is prone to human errors, that can be automated. Okay. And something that helps you, அதாவது reduces the revenue inflow into your industry, business. எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே, சொல்லணுன்னா நான் ஒரு டெண்டர் பேக் போடுறேன். டெண்டர் பேக்னால் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் எழுதிட்டு எனக்கு கான்ட்ராக்டர்ஸ்ட்டை கோட் வாங்கணும். அந்த டெண்டர் பேக் முடிஞ்சு கான்ட்ராக்டர் அக்ரிமெண்ட் சைன் பண்ணால் எனக்கு என்னோடய ஸ்டேஜ் பேமெண்ட் வரும். இப்போ இந்த ப்ராசஸில் எனக்கு பேமெண்ட் 20% வரும். 2 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா டிசைன் ஃபீஸ்னால் 2 லட்ச ரூபா வரும். பட் இந்த ப்ராசஸ் வந்து என் கையில் கிடையாது. நான் டெண்டர் போட்டுருவேன், கான்ட்ராக்டர்கிட்ட கொடுப்பேன், ஏபிசி. வேணும்னே ஒரு 2-3 ஐட்டம் மிஸ் பண்ணுவாங்க. இன்னொருத்தன் ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பேரிசனே வராது. நம்ம ஜான்சன் டைல் போடுறான்னா நிட்கோ டைல் தான் அவன் போடுவான். ஏன்னா அவன் டெம்ப்ளேட்டாக வச்சிருக்கிறத காப்பி பேஸ்ட் பண்ணுவான். ஏன்னா அங்கே எவனோ ஒரு QS பண்ணுறான், இல்லை ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் பண்ணுறான். இதை வந்து இவனுக்கு நான் திருப்பி சொல்லணும். இப்போ இங்கே இருக்கிறது அன்ஆர்கனைஸ்டான கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியா. அவன் சார் நான் சைட்டில் இருக்கேன், நான் 2 நாள் ஊரில் இருக்கேன், அது இருக்கேன், இது இருக்கேன்னுவான். கடுப்பாக நான் வந்து என் டெண்டர் வேலையை முடிச்சிட்டேன். இந்த 3 பேர்கிட்ட வாங்கி பிட் கிளாரிஃபிகேஷன் கிளைண்ட்டிட்ட கொடுத்தா எனக்கு 2 lakhs. ஆனால் பிகாஸ் இட் இஸ் அவுட் ஆஃப் மை கண்ட்ரோல் இதெல்லாம் நடக்குது. நவ் இப்போ அந்த கான்ட்ராக்ட் கொடுக்குறான்ல, அவன் கரெக்டாக கொடுத்துருக்கானான்னு செக் பண்ணணும்னா ஐ நீட் அ QS, குவான்டிட்டி சர்வேயர். அவன் லைன் பை லைன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். எல்லாமே ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணணும், இருக்கிறதெல்லாம் கரெக்டானு செக் பண்ணணும். அப்புறம் ரேட் அனலைஸ் பண்ணணும். ஓகே. இந்த 3 வேலை ஒரு QS பார்த்துட்டா அந்த டெண்டர் வந்து ஓகே. இதுக்கு நான் ப்ராசஸ்லாம் வச்சுருக்கேன், எல்லாம் பண்ணுறேன். இப்போ அவரோட சம்பளம் வந்து 50K 60K 70K இருக்கும். QSனால் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சனாக இருக்கணும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5-8 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் அந்த வேலையை தெரிஞ்சுக்கும் பண்ண முடியும். ஏன்னா இங்கே எல்லா சிவில் இன்ஜினியர்ஸ்க்கும் QS ஆகிற கெப்பாசிட்டி இருந்தாலும் அந்த அப்ஸ்கில்லிங் பண்ணுறது கிடையாது. அவங்க வெரி ஃபியூ பிகம் QS. ஓகே. இந்த வேலைக்கு நான் ஒரு AI ஒர்க் ஃப்ளோ வச்சுருக்கேன், 2 minutes முடிச்சிடும். விச் டேக்ஸ் 1 day or 2 day ஃபார் அன் எக்ஸ்பீரியன்ஸ் QS டு டூ. அவன் பேசிக்லி என்ன பண்ணுறான், ஒரு டாக்குமெண்ட் இன்னொரு டாக்குமெண்ட் கம்பேர் பண்ணுறான், எல்லாம் இருக்கா, எல்லாம் மேட்ச் ஆகுதா, ரேட் அனாலிசிஸ்க்கு வெப் ஸ்கிராப்பிங் பண்ணி மார்க்கெட் ரேட்டை வச்சு அனலைஸ் பண்ணி பண்ணலாம். இதுக்கு நான் அதான் சொன்னல, ஐ நோ ஹவு டு கிரியேட் ஏஜென்டிக் AI ஒர்க் ஃப்ளோஸ். நான் பண்ணி வச்சுருக்கேன். திஸ் இஸ் அ ப்ராப்ளம் ஒர்த் சால்விங். இதை அப்படியே நான் ஒரு 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 சாஸ் ப்ராடக்டாக போட்டு கிரெடிட்ஸ் வச்சு இது பண்ணி கொடுத்தேன்னா இட்ஸ் AI டூல். நான் அந்த ப்ராசஸில் இருக்கேன், பட் நான் இப்போதைக்கு எனக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறேன். போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ்க்கு நான் யூஸ் பண்ணேன். எனக்கு இது ஒரு போரிங்கான வேலை. அப்ளை பண்ணோன்னா ஜாபுக்கு அப்ளிகேஷன் போட்டால் 20 பேர் போர்ட்ஃபோலியோ அனுப்புவான். அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, சாஃப்ட்வேர் இருக்கா, அவனுக்கு ரெலவெண்ட் ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அவனுக்கு நாலேஜு, எந்தெந்த ஊரில் இருக்கா, அவனுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியும், ஏதோ ஒன்று இருக்குது. இப்போ நம்ம இந்த சொன்னல உங்களுக்கு, அது என்னது, ரோல் கிளாரிட்டி டாக்குமெண்ட்டு இது இருக்குது. இப்போ 20 பேர் அப்ளை பண்ணுறாங்க, அதுலேருந்து நான் 5 பேரை இன்டர்வியூ பண்ணணும். இதுக்கு யூ நீட் அ HR பர்சன். ஓகே. ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்களா, அது ஈஸியாக பண்ணிவிடும் ஒரு ஏஜென்ட். கரெக்ட். இதுவும் மேட்ச் ஆகுதா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஃபில்டர் முடிஞ்சு. நான் 5 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கும்போது 1 year 2 yearல பண்ணால் நான் அந்த போர்ட்ஃபோலியோ அதுக்கப்புறம் பார்க்க வேணாம்ல. கரெக்ட். ஸோ அது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஃபில்டரிங் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் ஒரு பேசிக் ப்ரொஃபைல் கொடுக்க சொன்னால் கொடுத்துரும்.
இவங்க இந்த மாதிரி இவங்க ஸ்ட்ரென்த் இது இந்த இது அந்த 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 ஒரு ஏஜென்ட் பண்ணும். அப்புறம் அவங்ககிட்ட இன்டர்வியூ கொஸ்டின் கேட்கணும்ல. அது என்ன கொஸ்டின்? ஸ்டார் பேஸ்ட் கொஸ்டின். சிச்சுவேஷன் அந்த மாதிரி டெஸ்ட்டு பேசிக்காக சிலது டெஸ்ட் வைக்கலாம், சிலதுலாம் சுச்சுவேஷன் கொடுத்து கேட்கலாம். ஸோ அவங்களோட ஆட்டிடியூட், ப்ராப்ளம் சால்விங், அவன் எவ்வளோ எத்திக்கலாக இருக்கான், அவன் பழைய கம்பெனியை பேட் மவுத் பண்ணுறானா, அவன் லேர்னிங்கில் ஃபோக்கஸ்டாக இருக்கானா, அவனோட லாங் டேர்ம் கோல் என்ன, இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா நேராக வாட் இஸ் யுவர் லாங் டேர்ம் கோல்னு கேட்கக்கூடாது. ஓகே, அதை கேட்டால் கண்டிப்பாக அதுக்கான ஆன்சர் வராது. யூ கிவ் தம் அ சிச்சுவேஷன் அண்ட் ஆஸ்க், யூ வில் கெட் வாட் டு வாண்ட். இதுக்கு வந்து இந்த சிச்சுவேஷன் பேஸ்ட் கொஸ்டின் எழுதுறது கொஞ்சம் டஃப்பான வேலை. எனக்கும் அது ஃபுல்லாலாம் தெரியாது. பட் என்ன ஏஜென்ட் கேன் டூ. இந்த ப்ரொஃபைலுக்கு இப்போ உங்களுக்கு வேறு கொஸ்டினாக இருக்கும், அவங்களுக்கு வேறு கொஸ்டினாக இருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் யோர் ப்ரொஃபைல். இப்போ அதுக்கு நம்ம கொடுக்குற ஆன்சரை இஃப் யூ ஆர் கண்டக்டிங் த இன்டர்வியூ இன் டைம் ஃப்ரண்ட் ஆஃப் அ வாய்ஸ் ரெக்கார்டர். நான்லாம் வந்து எல்லாத்துக்குமே இந்த ஜூம் அண்ட் ஃபேத்தோம் ஓப்பன் பண்ணிவிடுவேன். இப்போ இன்றைக்கி நான் மீட்டிங் முடிச்சுட்டு வரேன்னுல்ல, கிளைண்ட் இங்கே தான் இருந்தாங்க, ஜூம் மீட்டிங் கிடையாது, இன்பர்சனு. பட் எனக்கு அது ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணி ஃபேத்தோம் வந்து சூப்பராக நோட் இது தந்துடும். அது பேர் என்ன, சம்மரி கொடுத்துரும். அந்த சம்மரி வந்து ஆஸ்க் ஃபேத்தோம் ஃபீச்சரும் இருக்குது. அது சேல்ஸுக்கு பண்ணலாம், இன்டர்னல் டிசைன் டிஸ்கஷன்ஸ் எல்லாமே பண்ணலாம். ஸோ நான் வந்து அதை ரெக்கார்ட் பண்ணிவிடுவேன். இப்போ நவ் அந்த ஸ்டார் கொஸ்டின்ஸ், நீங்கள் அந்த இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்க்கு அவங்க ஆன்சர் பண்ணுற ரெக்கார்டிங்கும் வந்துருச்சுன்னு வைங்களேன். இதை வந்து இவர் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஹெச்ஆர் மேனேஜர்னு சொல்லி ஒரு ஏஜென்ட் இருக்கும்ல, இவனை ஹையர் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, பண்ணால் இவனுக்கு என்ன ட்ரைனிங் தரணும், திஸ் இஸ் ஏஜென்ட்டுக்கே. உங்களுக்கு ஹெச்ஆர் டீமுன்னு சொல்லி 3 பேர் 4 பேர் இருக்கிற கம்பெனிக்கு இது தேவை கிடையாது. ஒரே ஒரு அட்மின் பர்சன் ஹூ கேன் டேக் கேர் ஆஃப் ஹெச்ஆர், அக்கௌண்டிங், ஓவரால் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் இருந்தால் போதும். ஓகே, இஃப் யூ ஹேவ் அ டீம் ஆஃப் 15 சொல்கிறேன் ஆர் 20, நீங்கள் அட்மினுக்கு ஒரு ஆள், ஹெச்ஆருக்கு ஒரு ஆளாக இல்லாமல், ஸோ திஸ் இஸ் அன் ஏஜென்ட் டூல் விச் ஐ ஹேவ் டெவலப்ட். ஓகே. ஸோ வந்து இந்த இந்த இவ்வளோ ஏஜென்ட்ஸ் ஒர்க் ஃப்ளோஸ்லாம் க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் சொன்ன ஒரு சில இடத்துல வந்து நிறைய டேட்டாஸ் தேவைப்பட்டிருக்கும் உங்களுக்கு அதில் லோட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட் இந்த ஏஜென்ட்டுக்கு கிரியேட் பண்ணுறதுல டஃப்பான ஜாபே கிடையாது. ஐ லைக் டு பிரேக் த மித். NI10 இது ஓப்பன் சோர்ஸ், தேர் ஆர் எக்ஸ்பர்ட்ஸ். பட் NI10 எனக்கு கொஞ்சம் டஃப், ஏன்னா நமக்கு டெக் நாலேஜே கிடையாது. லேட் நோட் அது ஓப்பன் சோர்ஸ். லேங் ஃப்ளோன்னு ஒன்று இருக்குது, அது கொஞ்சம் இது. ரெலவன்ஸ்ன்னு தான் நினைக்கிறேன். ரெவரன்ஸா இல்லை ரெலவன்ஸ்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டான சப்டைட்டில் போட்டுருங்க. அந்த இது இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் தேர் ஆர் ஃபியூ மோர் கோட்ஸ். ஓகே, ட்ரஸ்ட் மீ, அந்த ஏஜென்ட்டுக்கு ஒர்க் ஃப்ளோஸ் க்ரியேட் பண்ணுறது இன்னொரு 3 months 6 monthsல வில் பிகம் வெரி வெரி ஈஸி. நீங்கள் கூகுளில் VO2க்கும் VO3க்கும் வித்தியாசம் தெரியும்ல? கரெக்ட். ChatGPT லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் அது என்ன பண்ணுதுன்னு தெரியல. ChatGPTயோட இமேஜ் ஜென்ரேஷன் கேப்பபிலிட்டிஸ் எவ்வளோ மாறி இருக்குன்னு தெரியல. ஐ எம் ரைட்டிங் அண்ட் கிவிங் 3 months 6 months. There is going to be somebody coming up with a tool where you send a prompt or you just have to speak it out. சூப்பராக ஏஜென்ட்டுக்கு டூல்ஸ் எல்லாம் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்னு அதுவே ரெடி பண்ணி கொடுத்துரும். Now when that is so easy, the only thing that you have to do is have domain expertise and be aware of AI tools. ஏஐயில் என்ன நடக்குதுன்னு தெரிலனா யூ ஆர் கோயிங் டு பே AI டேக்ஸ். 10 ரூபாவில் பண்ண வேண்டிய விஷயத்த 100 ரூபாவில் 10 நாளில் பண்ணுவீங்க. 10 ரூபாவில் ஒரே நாளில் முடிக்கிற விஷயத்த ஐ கால் இட் AI டேக்ஸ் பிகாஸ் யூ ஆர் நாட் அடாப்டிங் டு AI. ரொம்ப பியூரிஸ்ட்டாக வந்து ஐயோ இதெல்லாம் போகுது அதெல்லாம் போகுதுன்னா, AI வந்துருச்சுன்னா வந்துருச்சு, பூச்சி கரடி வருதுன்னா கரடி வந்துருச்சு, இப்போ என்ன பண்ண போகிறேன், வந்துருச்சு, அதெல்லாம் வேறு ஆப்ஷன் கிடையாது. வேறு ஆப்ஷன் என்ன பண்ணுவேன்? ஸோ ஏஜென்ட்டுக்கு பண்ணுறது டஃபே கிடையாது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் பயாலஜி ஸ்டூடெண்ட், ஆர்கிடெக்ட்டு, கோடிங்கே தெரியாது. நான் ஒர்க் ஃப்ளோ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒயிட் லேபிள் பண்ண போகிறேன். ஓகே, ஒயிட் லேபிள் அடுத்தவங்க யூஸ் பண்ணுறதுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ என்னால் முடியும்னா எனிபடி கேன். அண்ட் ஐ எம் நாட் டூ யங் டு ரீட். எனக்கு நிறைய வேலை இருக்குது. ஐ எம் 40. பட் ஸ்டில் இஃப் ஐ எம் ஏபிள் டு டூ, ஐ திங்க் எனிபடி கேன் டூ. ஸோ ப்ளீஸ் லேர்ன் தோஸ் திங்ஸ். அண்ட் எந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறீங்கன்றது தான் ஸ்டில் இம்பார்ட்டன்ஸ். இன் அ வேர்ல்ட் வேர் எனிதிங் கேன் பி டன் யூசிங் அ ப்ராம்ப்ட். The more money will go to people who solve really big problems or a small problem for a lot of people. Correct. அந்த ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இங்கே பிரச்சனையே. எனக்கு அதுதான் பிரச்சனை. என்கிட்ட 150 ஒர்க் ஃப்ளோ இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஒர்க் ஃப்ளோ சொன்னேன்ல, இந்த டூல் பார்க்குறவங்க எனி ஆர்கிடெக்ட் வில் நீட் திஸ். கரெக்ட். எனி ஆர்கிடெக்ட் வில் நீட் திஸ், எனி டிசைனர் வில் நீட் திஸ். ஏன்னா இட் சேவ் ஸோ மச் டைம். Now, if I can make it autonomous, email வந்த உடனே இதை பண்ணுற மாதிரி வச்சேன்னா, I don't even need a QS. You are a data driven person. Okay. ஸோ அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஐ எம் a data driven person. என்னால் டேட்டா வச்சு பெட்டரான டெசிஷன்ஸ் எடுக்க முடியும். பட் அந்த டேட்டாவை வந்து லைக் ப்ராப்பராக ட்ராக் பண்ணுறதுக்கு, ஸ்டோர் பண்ணுறதுக்கு டு ஹேவ் எனி வே, அதை உடனே போயிட்டு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு? ஏன்னா டேட்டா கீப்ஸ் எந்த இடத்துல ப்ராசஸ் சிஸ்டம்ஸ். ஃபஸ்ட்டு டேட்டா கலெக்ஷன் ஷுட் பி மேட் ஈஸி. Simplest way is forms.
வாட் யூ ஆர் கிவிங் வாட் சிம்பிளஸ்ட் வேஸ் ஃபார்ம். என் சைட் இன்ஜினியர் டெய்லி அப்டேஷனுக்கு ஃபார்ம், ஓகே லீடு வந்தால் ஃபார்ம், இப்போ யாராவது எனக்கு ஸ்பீக்கிங்க்கு வேணும்னு சொன்னால் ஃபார்ம், 1-to-1 வேணும்னு சொன்னால் ஃபார்மு கேலண்டரோட புக் பண்ணிங்கன்னா தட் ஒன் பார்ட் இஸ் சால்வ். யூ கெட் த இனஃப் டேட்டா. என்ன டேட்டா வேணுமோ அது வருது. டேட்டா போய் எங்கேயோ ஸ்டோர் ஆகுது இல்லை, வேர் யூ ஷீட் ஆர் சம்திங் அதில் ஸ்டோர் ஆச்சுன்னா தட் இஸ் மோர் தென் ஃபில்டர் அண்ட் டூ இட், அவ்வளோதான். ஓகே. அண்ட் யூ ஹாவ் டு ஹாவ் அ சிஸ்டம் ஆஃப் ட்ராக்கிங். இப்போ எங்கள் இதில் இப்போ நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கோம் இல்லையா, அதில் வந்து அந்த ஃபார்ம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். எல்லா ஃபாலோ பண்ண வேண்டியது, லீடு ஃபாலோ பண்ண வேண்டியது, எவன் காசு தரணும் எவன் காசு தரக்கூடாது, கேலண்டரோட லிங்க் பண்ணி வச்சுருப்போம். குப்பையாக கிடக்கும்ல நம்ம கேலண்டர், அது வந்து நீட்டாக இருக்கும். ஓகே. தேங்க்ஸ் டு ஹர் என்னோட இது எல்லாமே சார்ட் அவுட் ஆகிருக்கும். ஸோ எனக்கு இப்போ அந்த டேட்டாவை நான் விஷுவலைஸ் பண்ணிட்டா போதும், அந்த டேட்டாவை நான் டெய்லியும் பார்க்கணும். அடுத்தது நீங்கள் என்ன பேராமீட்டர்ஸ் ட்ராக் பண்ணணும்னு உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். ரிமைண்டர்ஸ் ஆர் சம்திங் அண்ட் வாட் அனாலிசிஸ் யூ டூ. இது இருந்தாலே யூ ஆர் டன். ஓகே. ப்ரெடிக்டிவ் அனாலிசிஸ்லாம் இருக்குது. ப்ரெடிக்டிவ் அனாலிசிஸ் இஃப் யூ ஹவ் ஹர்ட் த டேர்ம்னா யூ கேன் சிமுலேட் அ சிச்சுவேஷன் பேஸ்ட் ஆன் த டேட்டா. இப்போ டிசைனில் வி யூஸ் திஸ் ப்ரெடிக்டிவ் அனாலிசிஸ். இப்போ எப்படின்னா எனக்கு சன் பாத் வந்து இன்னைக்கு ஜூன் 21 பை த வே இல்லையா ரெக்கார்ட் பண்ண சம்மர் சால்ஸ்டைஸ். எனக்கு காலைல பேசும்போது கிளைண்ட் சொன்னேன், டுடே இஸ் த லாங்கஸ்ட் டே ஆஃப் தி இயர். சன் வந்து உச்சியில் இருக்கும், ஈஸ்ட் டு வெஸ்ட் போகும்போது சன்னில் இங்கே இருக்கும். டுடே இஸ் த லாங்கஸ்ட் டே, டுடே இஸ் ப்ராபப்ளி த ஹாட்டஸ்ட் டே. ஓகே. இப்போ வேரியபிள்ஸ் இருக்கும், பட் டுடே இஸ் த லாங்கஸ்ட் டே. ஈக்வினாக்ஸ்னால் இங்கே இருக்கும் மார்ச் செப்டம்பர், இதுனா வின்டர்னா டிசம்பர் 21 இங்கே இருக்கும், அதான் ஷார்ட்டஸ்ட் டே. ஓகே, கெட்டிங் இட். ஸோ இன்றைக்கி நான் ப்ரெடிக்ட் பண்ணணும், நீங்கள் வந்து என் சைட்டில் லாங்கிடியூட் லாங்கிடியூட் போட்டால் ஹவு வில் த ஷேடோ ஆஃப் மை டெரஸில் இருக்கிற ஹெட்ரூம் ஷேடோ என் ஸ்கைலைட் மேலே எப்படி விழுன்னு என்னால் ஸ்டிமுலேட் பண்ண முடியும். 9 AM 3 PM 5 PM 12 PM பண்ண முடியும். அதை பேஸ் பண்ணி ஐ கேன் டேக் அ டெசிஷன் ஆஃப் கீப்பிங் எ ஸ்கைலைட். இது எங்களோட இது ப்ரெடிக்டிவ். ரீட்டெயில் இது இருக்கு இல்லையா, பிஹேவியர், ரீட்டைல் ஷாப்ஸ் ஒரு ஷாப்பிங் மால்ஸு ரீட்டைல் ஷோரூம்ஸ்லாம் பண்ணும்போது யூசர் பிஹேவியர் பார்க்கலாம். நீங்கள் டிசைன் பண்ணிவிட்டு இங்கே எந்த இடத்துல எத்தனை பேர் கூடுறாங்க அப்படின்னு ஒரு டேட்டா இருந்தால் யூ கேன் சிமுலேட்டட். சிஎஃப்டி இருக்குது. இதெல்லாம் எங்கள் ஃபீல்டில் இருக்கிற ப்ரெடிக்டிவ் அனாலிசிஸ் பண்ணுற டூல்ஸ். ஓகே. ஒரு சுச்சுவேஷன், ஒரு இதுதான் கண்டிஷன்ஸ்னு சொன்னால் ஹவ் யூ ப்ரெடிக்ட். ஹவ் த சேம் கேன் பி டன் ஃபார் எனி டேட்டா. இப்போ ஒன்றும் இல்லை, உங்களோட ஃப்ளோ பார்க்குறீங்களா, எவ்வளோ கடந்த 10 மாதத்தில் 12 மாதத்துல எனக்கு எவ்வளோ காசு வந்திருக்கு. ஒரு மாதம் 20, ஒரு மாதம் 10, ஒரு மாதம் 15, ஒரு மாதம் 18 லட்சம், ஒரு திடீர்னு பார்த்தா 30 லட்சம். ஸோ 30 லட்சம் வந்துட்டேன்னு சொல்லி நம்ம ஆளுங்க ஹையர் பண்ணி விட்ருவோம். பட் அதெல்லாம் பண்ணாமல் 6 மாதமாக எவ்வளோ ஆவரேஜ் வந்திருக்கு, ஒரு வருஷமாக எவ்வளோ ஆவரேஜ் வந்திருக்கு, போன வருஷமும் இந்த வருஷமும் எவ்வளோ இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு. ஸோ அதுதான் என்னோட க்ரோத் ரேட். ஸோ இந்த க்ரோத் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணுறேன்னா கரெக்ட். ஸோ டேட்டா வில் ரிவீல் லாட் ஆஃப் திங்ஸ். கரெக்ட். பெட்டர் டிசிஷன்ஸ், கரெக்டான. நான் ஒரு காம்ப்ளெக்ஸாக ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸு. இப்போ அந்த 1 crore 2 crore டார்கெட்டு 10 ப்ராஜெக்ட் 20 லட்சம் அப்படின்னு சொல்கிறேன், கரெக்டாக. இப்போ அது வரணும்னா உங்களுக்கு வந்து 4 லீடு வரணும் மார்க்கெட்டிங்கில். கரெக்ட். ஏன்னா சேல்ஸ் டீமுக்கு கன்வர்ஷன் 25% இருக்குது. 5 பேர் வேலை பார்க்குறான், மார்க்கெட்டிங்கில் 10 பேர் வேலை பார்க்குறான் அந்த லீடை கொண்டு வர. இப்போ திடீர்னு மார்க்கெட்டிங்கில் ஆட் ஸ்பெண்ட் அதிகமாக்கி 8 லீடு கொண்டு வரான். ஓகே. அது நல்லதா கெட்டதா? நல்லது தானே. பிளைண்ட், அதாவது நம்ம சர்ஃபேஸ் லெவலில் அது நல்லது. என்ன ஆகும்னு நான் சொல்கிறேன். உங்கள் சேல்ஸ் டீம் ஹேஸ் அ ப்ராசஸ். ஒரு டிஸ்கவரி கால், ஒரு செட்டர் இருப்பான், ஒரு இது இருக்கும், ஒரு ஃபாலோ அப் மெக்கானிசம் இருக்கும், எல்லாமே இருக்குது. அவன் பாட்டுக்கு 25% கன்வெர்ட் பண்ணிட்டு இருந்தான். வி ஆர் ஆன் ட்ராக் டு ரீச் அவர் கோல் விச் இஸ் 2 crore பர் இது கோல். கரெக்டாக 10 ப்ராஜெக்ட் வேணும், அதுக்கு பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மார்க்கெட்டிங் டீமில் அதிக பிரசங்கத்தனமாக ஆட் ஸ்பெண்ட்டை மட்டும் அதிகமாக்கி 8 லீட் கொடுத்துட்டு நம்ம உடனே என்ன பண்ணுவோம், மார்க்கெட்டிங் நல்லா பண்ணுறானோ. இப்போ இவன் ஒரு கால் பண்ணிகிட்டு இருந்த டைமில் இவன் 2 கால் பண்ணுவான். ஒரு காலுக்கு தர வேண்டிய ஃபோக்கஸுக்கு பதிலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகி அவன் 2க்கு தருவான். ஆல்ரெடி அந்த 25% இருக்குல்ல, இப்போ 15% ஆகிடும். கரெக்ட். 10% ஆகிடும். அண்ட் இதுக்கு முன்னாடியே அவன் ஃபில்டர் அவுட் பண்ணி நல்ல கிளைண்ட்டாக எடுத்து தருவான், ஹாண்டிங் கிளைண்ட்டாக. ஏன்னா சேல்ஸ் பீப்புள் அதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ என்ன பண்ணுவான்னா அவன் ஓவர் ப்ரெஷர் ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபவுண்டராக போயிட்டு என்னடா இத்தனை கால் ஃபாலோ பண்ணாமல் இருக்கு, எல்லாம் ரெட்டில் இருக்குன்னு கேட்போம். சேல்ஸ் ப்ராசஸ் இருக்குல்ல, என்ன இதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் இருக்குது அப்படின்னோன்னா இவனுக்கு புரியாது. அவன் சிவனேன்னு ஒழுங்காக இருந்தான். மார்க்கெட்டிங்கில் ஏதோ ஒரு நாயை தப்பாக பண்ணியிருக்கு. அது வேறு பாருங்க சார், 4 லீடுக்கு பதிலாக 8 லீடு வாங்கிட்டேன்னுவான். யூ அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டேட்டா இஸ் ஒர்க்கிங். புரியுது. இது வந்து ஆஸ் அன் ஆண்டர்பிரனர் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, இவன் சரியில்லைன்னு நல்லா வேலை பார்த்துருந்தா வேலையை விட்டு அனுப்பிடுவோம். இல்லைனா இன்னும் சேல்ஸ் டீமை இன்க்ரீஸ் பண்ணுவோம்.
நான் இந்த வாட்டி இவன் 8 லீட் கொண்டு வந்துட்டான், அடுத்த மாதம் வருமானு கேட்டால் வராது. அது எதாவது சீசனலாக இருக்கலாம், அது கரெக்டாக ஜான்வரி அந்த தை மாதன்றதுனால எல்லாம் வந்திருக்கும். ஸோ யூ கேனாட் டேக் டேட்டா ஃபார் கிராண்டட் இல்லையா? கரெக்ட். நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், மார்க்கெட்டிங் டீம் சரியில்லைன்னு சொல்லி அதுக்கு ஒரு கன்சல்டன்ட் போடுவோம், அவனுங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போம். சேல்ஸ் டீம் சரியில்லைன்னு சொல்லி இவனுக்கு ட்ரைனிங்கு, இவன் நல்லா பண்ணவனை பிடிச்சி கிரிட்டிசைஸ் பண்ணுறது, மீட்டிங்கில் வச்சு டார்கெட் கொடுக்கறது, கஷ்டப்பட்டே இருப்பான். அங்கே எவனோ ஒருத்தன் ஜாலியாக இருப்பான். அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம இங்கே இன்க்ரீஸ் பண்ணிவிடுவோமா சேல்ஸு. இப்போ வந்து இவன் ஹீஸ் கேப்பபிள் ஆஃப் டேக்கிங் தோஸ் 8 கால்ஸ். அங்கே மார்க்கெட்டிங் புஷ் ஆகிடும். இப்போ இங்கே பிடிச்சிட்டு அந்த டேப்பில் பிடிச்சிட்டு இந்த பக்கெட்டை தூக்கிட்டு போய் அங்கே வச்சுட்டு இருப்போம். அவனுக்கு இப்போ புரியாது ஏன் நடந்ததுன்னே தெரியாமல் இருக்கும். அவன் வந்து என்ன சொல்லுவான், இல்லை நாங்கள் கொடுக்குறோம் சேல்ஸ் கன்வெர்ட் ஆகல. அண்ட் நம்ம ப்ராட் லெவலில் என்ன பண்ணுவான், மார்க்கெட்டிங் சேல்ஸை ஒன்றா பார்க்குற கேண்டிடேட். நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரியாது. இவன் அவனை ப்ளேம் பண்ணுவான். அதனால் ப்ராசஸ் செட் பண்ணால் பொறுமையாக அதை அடிக்கணும்னா அதான் அடிக்கணும். இது கிரிக்கெட் மேட்ச் மாதிரி. டெஸ்ட் மேட்ச் நீங்கள் 5 நாள் ஆடணும். T20னா அடிச்சு ஆடலாம். டெஸ்ட் மேட்ச்சில் நீ வந்து ஃபஸ்ட்டு 1 hour இன் இங்கிலாந்து மேட்ச் இப்போ நடக்குது இல்லை, விக்கெட்டை சேவ் பண்ணுறது தான் உன் வேலை. உன்னை எவனும் 4 கேட்கல, உன்னை எவனும் 6 கேட்கல. எவனாவது ஒருத்தன் சூப்பர் ஹியூமன் மாதிரி வந்துட்டு நான் சேவாக் மாதிரி ஆடுவேன்னா சேவாக் மாதிரி ஆடினா ஓகே. நான் சூப்பர் ஹியூமன், நான் வந்து சூப்பர்மேன் மாதிரி நினச்சிக்கிட்டு 6 அடிக்கிறேன் 4 அடிக்கிறேன் விக்கெட் போட்டால் என்ன ஆகும்? ஸோ பீப்புள் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த ரோல்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் டூ ஒன்லி தட். கரெக்ட், ஒன்லி தட். எவனாவது ஒருத்தன் ப்ராசஸ் மிஸ் ஆச்சுன்னா வி ஷுட் ஹேவ் த கேப்பபிலிட்டி டு இது. நான் இதுதான் டேட்டா உங்களுக்கு ரிவீல் பண்ணணுன்னு. நான் கேட்டவுடனே நீங்கள் அதானே சொன்னீங்க, நல்லது தானே 8 லீடு வந்தா அப்படின்னு. கிடையாது, நல்லது கிடையாது, தப்பு. யூ ஷுட் பி அலார்மிங். ஐயோ ஏன் இது அதிகமாக வருதுன்னு. ஓகே, கம்மியான அலாரம் ஆகுறீங்கன்னா அதிகமானாலும் அலாரம் ஆகணும். ஓகே. அண்ட் திடீர்னு அந்த அனாமலி வரும்ல, எனக்கு அதை நினச்சா பயமாக இருக்கும். பிகாஸ் ஐ பின் இந்த பிஸ்னஸ். அதாவது இப்போ லெட்ஸே உங்கள் மந்த்லி டார்கெட் 20 lakhsன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு ஒரு மாதம் 35 லட்சம் வரும். எனக்கு அப்படியே லைட்டாக பக்குன்னு இருக்கும். இதை வச்சு நம்ம இமோஷ்னலாக எந்த டெசிஷனும் எடுத்துடக்கூடாது. ஏன்னா எனக்கு அடுத்த மாதம் அதே 20 லட்சம் வரணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ எனக்கு எப்போல்லாம் வந்து அது வருதோ உள்ளுக்குள்ளே பிரெயின் டிங்க் ஆரம்பிச்சிடும். இல்லை இது தப்பு, இது நடக்கக்கூடாது, இதை வச்சு எதுவும் பண்ணிடாது. ஏன்னா வி டேக் இம்பல்சிவ் டெசிஷன். ஓகே. இன்னொரு ஒரு விஷயம், லைக் ப்ராடக்ட் பற்றி எனக்கு தெரில, சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இந்த கேஷ் ஃப்ளோ ப்ராப்ளமும் இருக்கும். அது வந்து ஒரு பிஸ்னஸே கில் பண்ணுற அளவுக்கு அதுக்கு பவர் இருக்குது. என்னோடய மென்டார் சொல்லியிருக்காரு, ரெவென்யூ வந்து மாயை மாதிரி. புக்கில் நம்ம எக்ஸலில் ஒன்று இருக்கும், பட் நம்மளுக்கு ஆக்சுவலாக வர்றது வந்து ஒன்று இருக்கும். ப்ராஃபிட் வந்து நம்மளோட புத்திசாலித்தனம், கேஷ் ஃப்ளோ வந்து அதுதான் ரியாலிட்டி. ஸோ வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, நீங்கள் எப்படி கேஷ் ஃப்ளோ மெயின்டைன் பண்ணுறீங்க? செஸ்ஸோட ரிலேட் பண்ணுவேன். ரெவென்யூ இஸ் கிங்கு, கேஷ் ஃப்ளோ இஸ் த குவீன். கரெக்ட். செஸ்ஸில் குவீன் தான் எவ்ரிதிங். எக்ஸாம்பிள் கேஷ் ஃப்ளோனா என்னன்னு புரிஞ்சுக்கணும்னா, பீப்புள் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரெவென்யூ அண்ட் கேஷ் ஃப்ளோ. ஆமாம். இப்போ நான் இப்படி சொல்கிறேன், உங்களுக்கு வந்து your monthly expenses are 1 lakh. 1 lakh is your, okay, 12 lakhs is your revenue target. 12 lakhs is your revenue target. You have an annual expense of இது top line, இது turnover top line. Your annual expenses are 10 lakh. Okay, 10 lakhன்னும் போது net profit is gross profit before EBITDA வாங்கலாம். அந்த இது வந்து 2 lakhs. இதுதான் உங்களோட டார்கெட் நம்பர்ஸ். ஓகே, I'll give you 2 situations. There's a first situation where you are getting paid at the end of 6th month 6 lakhs and end of 12th month another 6 lakhs. Okay. Your revenue target of 12 lakhs is met. Correct. There's another scenario where you are getting paid 1 lakh every month for 12 months. Your revenue target is 12 lakhs spent. Your expenses in both cases are 10 lakhs. Which is your salary, vaadaga, gidaga, ellame. Which is an ideal situation? I think 6 months ku 6 lakhs but you are getting, see again I am telling you, if that 6 months vanda advance vanda it is ideal situation. At the end of 6 months na, end of 6 months na it is not ideal situation. Yeah, ஏன்னா நம்மளுக்கு நடுவில் வந்து எக்ஸ்பென்சஸ் வரும். மந்த்லி எக்ஸ்பென்ஸ் உங்களுக்கு வந்து 80,000 இருக்குது. ரைட்டாக நான் சொன்ன எக்ஸ்பென்ஸ் ஒரு 10 lakhs சொன்னேன் இல்லையா? ஸோ 80,000 இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம் அந்த 80,000க்கு? ஒரு பிஸ்னஸ் பர்சன் கடன் வாங்குவோம். கரெக்ட். நம்ம ஆள் ராபர்ட் கியோசாக்கி வேறு கடன் நல்லதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். கடன் நல்லது மாதிரி எவனுக்கும் அந்த பிஸ்னஸுக்கும் பர்சனல் ஃபினான்ஸுக்கும் டிஃப்ரென்ஸுக்கும் புரியாமல் இஎம்ஐ வாங்காதீங்கடான்னு போட்டால் என்ன வந்து திட்டுறானுங்க, கடிக்க வரானுங்க. அது ரொம்ப டஃப்டா, இஎம்ஐ இன்ன வரைக்கும் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்டா, தயவு செஞ்சு கடன் வாங்காதீங்கடான்னா நாங்களாம் அப்படி தான் இருக்கோம், இவர் மட்டும் எல்லாம் வச்சுப்பாரு
போய் தொலைக்கடா, வாங்கணுன்னா வாங்குங்கடான்னு. ஸோ என்னென்னா பிஸ்னஸ் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, பை த வே கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது தான். ராபர்ட் கியோசாகி வந்து யூஎஸில் சொல்லுவார், 2-3 தடவை பேங்க்ரப்ட் ஆனவர். அவர் சொல்கிறதெல்லாம் வேறு. அவர் ஒரு ஹை லெவல் ஓஜி கண்டென்ட் கிரியேட்டர். அவருக்கு ஒர்க் ஆகுதுன்னா ஆகுது, அவரோட சுச்சுவேஷன்ஸ் கான்டெக்ட்லாம் வேறு. அது நமக்கு அப்ளை ஆகுதான்னு பார்த்துட்டு பண்ணு. ஆமாம், அவ்வளோதான். ஜாபை குவிட் பண்ணிட்டேன், ஆரம்பித்தேன், பிளைண்டாக போனேன், ஹிட் ஆகுது. இப்போ தரணி அண்ணா வந்து சொன்னார் ஒரு ரீலில், நான் குவிட் பண்ணேன், ஒரு கேட்டாங்க, வாங்கிட்டேன், அதுக்கப்புறம் தான் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு ஏதோ சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் எங்கேயோ வேலை பார்த்துருக்காரு. கரெக்ட். அவரு ஒரு குவிட் பண்ணிட்டு பண்ணுறது ஓகே. நீ 1 year 2 year எக்ஸ்பீரியன்ஸில் குவிட் பண்ணாத. ஓகே, கம்மிங் எதில் விட்டுட்டு இருந்தேன், என்ன பேசிட்டு இருந்தேன், இது அந்த 6 lakhs கேஷ் ஃப்ளோ. 6 lakhs கேஷ் ஃப்ளோக்கு என்ன பண்ணுவோன்னா, 80,000க்கு வந்து நீங்கள் ஓவர் டிராஃப்ட் எடுக்கிறீங்க ஒரு பேங்க்லனா 15% 16% வட்டி. இல்லை ஒரு பேங்க் லோன், ஓகே ஒர்க் ஆர்டர் வந்துருச்சு, எனக்கு 6 மாதம் கழிச்சு ஐம் கோயிங் டு கெட் 6 lakhs. இதை வச்சு உங்களுக்கு 10% ஃபினான்ஸ் பண்ணுவானுங்க. புரிஞ்சா? நீங்கள் வாங்கிடுவீங்க, வாங்கிட்டு யூ ரன். நவ் ஸ்ட்ரெயிட்டாகவே உங்கள் இன்கமில் 10% காலி இல்லை. கரெக்டு. 6 மாதத்துக்கு நீங்கள் அந்த 6 லட்சம், ஏன்னா அடுத்த இது நீங்கள் பேலன்ஸ் பண்ணிடுவீங்க, 60,000 காலி இல்லை. அப்போது ஃபஸ்ட்டு கேஸில் நான் மாதம் மாதம் ஒன்று வரும்னல்ல, அதில் உங்களுக்கு யூ ஹேவ் 2 lakhs கிராஸ் ப்ராஃபிட். செகண்ட் கேஸில் 1.2 lakhs இருக்குது. கேஷ் ஃப்ளோ இஸ் கிங். ஐ மீன் கேஷ் ஃப்ளோ இஸ் குவீன் இஃப் இட் இஸ் அ செஸ் போர்ட். கரெக்ட். ஸோ அதனால தான் நான் சொன்னேன், எனக்கு ஒரு நாள் 35 லட்சம் வந்துரு, என் டார்கெட் 20 lakhsனா 35 lakhs வந்தால் உள்ள பக்குன்னு இருக்கும் எனக்கு, ஐயோ அப்படின்னு. ஏன்னா அது கிடையாது, அது வந்து மண்டைக்கு ஏறக்கூடாது, அது நிரந்தரம் இல்லை அது. ஆமாம், அது ஏதோ ஒரு அனாமலி. பிஸ்னஸில் அனாமலிஸை ரொம்ப டேட்டா, வென் யூர் லுக்கிங் அட் டேட்டா, அனாமலிஸை ப்ரெடிக்ட் பண்ணதுன்னு, அனாமலிஸை ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். சாம்பிள் சைஸு எல்லாமே இருக்கட்டும், அனாமலிஸ் ஐடென்டிஃபை பண்ணலன்னா நீங்கள் காலி. ஓகே. அப்போ எஜுகேஷனுக்கு சொன்னல, மகாராஷ்டிரா பயங்கரமாக இருக்கும், பாம்பேவையும் பூனையும் தூக்கிடுங்க, ஒன்றுமே கிடையாது. அப்போ தமிழ்நாட்டுக்கு இதை சொல்லலான்னு சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் சென்னையோ கோயம்புத்தூரையும் தூக்குனா கூட தமிழ்நாடு எக்கானமி நல்லா தான் இருக்கும். ஆமாம், தமிழ்நாட்டில் பிக் மணி இஸ் இந்த ஸ்மால் டவுன்ஸ். ஆமாம், நாட் இன் மகாராஷ்டிரா. ஸோ டேட்டா இது தான் பண்ணும். ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கிளியர். கேஷ் ஃப்ளோ வந்து நான் இப்போ சொன்னது ரொம்ப சர்ஃபேஸ் லெவல். பட் இஃப் யூ நோ மோர் அபவுட் கேஷ் ஃப்ளோ, இஃப் யூ நோ டு மெயின்டைன் யுவர் கேஷ் ஃப்ளோனா யூ ஆர் லைக் ஓஜி பிஸ்னஸ் பர்சன். கரெக்ட். நான்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன் அதில். ஸோ வந்து ஆஸ் ஆண்டர்ப்ரனர் நம்மளுக்கு நிறைய இந்த மென்டல் ப்ரெஷர் அண்ட் நிறைய எக்ஸாஷன்ஸ் நடக்கும். நீங்கள் எப்படி வந்து அதை பார்த்துக்கிறீங்க? நான் எங்கே பார்த்துக்கிறேன், அதுதான் என்ன பார்த்துக்குது. ஐ ஹாவ் ADHD. ஸோ எனக்கு வந்து ஐ எம் அ வெரி இம்பல்சிவ், இமோஷ்னலி இம்பேலன்ஸ் பர்சன். ஓகே. ஸோ ஸ்மாலஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வில் ட்ரிகர் மீ. அண்ட் ஐ எம் நாட் தி ஐடியல் பர்சன் டு டாக் அபவுட் திஸ் திங். பட் என் ஜென்ரலாக என்ன சொல்லுவேன்னா, ஹாவ் அ மென்டர், ஹாவ் அ கம்யூனிட்டி ஃபார் எவ்ரி திங் சொல்கிறது இதுக்கு தான். ஓகே. somebody whom you can speak to when you have a problem. Otherwise you will feel lonely most of the days when you don't have somebody to speak to who will understand what you are going through. Okay, it's a worst place to be in. And community ஏன் சொல்லுவேன்னா, அதான் ஒருத்தனை பார்த்து ஒருத்தன் கற்றுக்கலாம், they'll take care. டோபமின் கிடைக்கலன்னா ஆக்சிடோசனுக்காக ஒரு கம்யூனிட்டி வேணும். பி பார்ட் ஆஃப் குட் ஹேப்பனிங் கம்யூனிட்டிஸ் ஃபார் எவ்ரி திங். ஸோ அது வந்து it can be a business community, it can be a social philanthropy based community, it can be a fun community, it can be a community based on your likes, dances, yoga, beach cleanup, ஏதோ ஒன்று எங்கேயோ ஒன்று இருங்க. நான் பொலிட்டிக்ஸுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி இருப்போம். நான் ஒரு 8 வருஷமாக ஒரு கம்யூனிட்டி வச்சுருக்கோம். அது கம்யூனிட்டியாக இல்லையான்னு தெரியல, குரூப்பு. ஈச் ஒன் இஸ் ஆஃப் அ சிமிலர் ஐடியாலஜி இன் டர்ம்ஸ் ஆஃப் பாலிடிக்ஸ். நாங்கள் ஷேர் பண்ணிப்போம். அதேமாதிரி செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஏஐக்கு இருக்கும். ஸோ பி பார்ட் ஆஃப் அ கம்யூனிட்டி, ஹாவ் அ மென்டர் அண்ட் ஹாவ் people around you should take care of you. Okay, that's very important. When I say people around you, people working for you, your family, because it's a very roller coaster ride. And ஒரு நாள் மாதிரி இன்னொரு நாள் இருக்காது. இருக்கும்போது because you are a founder, you are always expected to ask people how they are. Correct. But there's nobody to take care of you, ask you how you are. Correct. So அதுக்கு தான் வந்து அது என்னென்னா, அது டீம் அவங்களாம் வந்து தே ஆர் டிஃப்ரெண்ட், வி ஆர் டிஃப்ரெண்ட். அவங்க என்ன நம்ம எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக என்னமா இருந்தாலும் as a யூஆர் அ ஃபவுண்டர், யூஆர் அ சிஇஓ, யூஆர் அ மேனேஜ்மெண்ட் சைடில் இருக்குன்னா யூ ஆர் டிஃப்ரெண்ட், த டீம் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ தட்ஸ் வை யூ நீட் நெட்வொர்க்கிங், இது சிமிலர் பீப்புள். ஓகே. ஸோ அண்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். June is the mental health month for men.
men generally they are not supposed to cry, they are not supposed to ask for help அதெல்லாம் இருக்கும். பட் 80% 60% 70% எத்தனையோ percentage of suicide is men compared to women. So mental health is very very important. It will make you a hero or it will make you a zero. And நல்லா இருப்பான் ஏன் இருப்பான், and just because people are laughing, just because people have high energy doesn't mean they have இது. You always have to check. Simon Sinek, you know, right? Yeah. He speaks very good about this friendship, taking care of people எல்லாமே. So if you are somebody who wants to know how to take care of friends or your partners, na take care of it. Okay. And don't if you feel that you are unhappy for a consecutive number of days, if you feel that you are stressed, if you have anxiety, if you have depression, ஃப்யூச்சரில் என்ன நடக்கும்னு நினச்சி யோசிச்சா ஆங்ஸைட்டி, பாஸ்ட்டில் பண்ணதை நினச்சே வருத்தப்பட்டுகிட்டே இருந்தால் டிப்ரெஷன். யூ கான்ட் லிவ் இன் த மொமெண்ட். இஃப் யூ கான்ட் லிவ் இன் த மொமெண்ட் யூ கான்ட் பி ஹாப்பி. அதனால தான் இந்த டோபமைன் ஆக்சிடோசின்லாம் சொல்கிறேன். யூ கோ டு ஏதோ ஒரு இடத்துல சாப்பிட போகிறோன்னா யூ லிவ் இன் த மொமெண்ட், தட்ஸ் வை யூ ஆர் ஹாப்பி. சம்படி இஸ் ரிவார்டிங் யூ, யூ ஆர் ஹாப்பி. யூ வில் பி ஹாப்பி இஃப் யூ லிவ் இன் த மொமெண்ட். பழசை யோசிச்சுட்டு இருந்தால் டிப்ரெஸிங்காக இருக்கும், ஃபியூச்சர் யோசிச்சா ஆங்ஷியஸாக இருக்கும். இஃப் யூ ஃபீல் தட் யூ ஆர் கண்டினியூஸாக யூ ஆர் தேர்னா டேக் ப்ரொஃபஷனல் ஹெல்ப். ஓகே. லிசன் டு மியூசிக், யோகா, இதெல்லாம் ஒர்க் ஆகாது. And there's nothing wrong in going to a therapist. Go to a psychiatrist, go to a psychologist, go to a psychotherapist, professionally trained, experienced. அவங்க கிட்ட போயிட்டு ஸ்பீக், தே வில் ஐடென்டிஃபை. ஏன்னா என் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இவ்வளோ பெருசு இருக்குது, பெரிய லிஸ்ட் இருக்குது. டோன்ட் டேக் இட் சீரியஸ்லி அண்ட் யா கெட் ப்ரொஃபஷனல் ஹெல்ப். ஓகே. அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் சம் ஆஃப் த பீப்புள் அரவுண்ட் யூ, உங்களுக்கு லைட்டாக ட்ரிகர் இருக்குது. ஏன்னா ADHD வந்தப்பறம் நான் இது வரைக்கும் ஒரு 20 பேர்கிட்ட உங்களுக்கு ADHD இருக்குன்னு கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு யூ ஹேவ் த ட்ரேட்ஸ், செக் பண்ணுங்க அப்படின்னு. அண்ட் சம்டைம்ஸ் பீப்புள் கெட் அஃபெண்டட். நான் ஏதோ ரீலு ஒரு 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 ஃபீமேல், அவங்க கண்டென்ட் கிரியேட்டர், என்னென்னமோ எழுதியிருந்தாங்க. அவங்க வந்து பேசுகிறாங்க, நான் இது பண்ணேன், அது பண்ணேன், இது பண்ணேன், இது பண்ணேன். நம்ம பாட்டு ADHD எனக்கு தெரியுது, என்னத்தை அறியும்ல. நான் போயிட்டு நான் டீசெண்டாக கமெண்ட் பண்ணுறேன். அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு, 20s இருக்கும். நான் போய் கமெண்ட் பண்ணுறேன், உங்களோட இதெல்லாம் பார்த்தா ADHD இருக்க மாதிரி தெரியுது. ஓகே, ஐ திங்க் நீங்கள் வந்து யூ ஷுட் கன்சிடர் இது அப்படின்னு. கீழே மற்றவங்களாம் மற்ற கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, யூ ஆர் திஸ், யூ ஆர் பார்ன் டு டூ திஸ், யூ ஆர் திஸ்ன்னு கொம்பு செய்ய விட்டுட்டு இருக்கான். நான் போய் பொறுமையாக சொல்கிறேன். அது பண்ணு, ஐ எம் நாட் ஷுவர் வெதர் யூ ஆர் காம்ப்ளிமெண்டிங் மீ, அதை ரொம்ப கமெண்ட் பண்ணாங்க. அப்புறம் கீழே வந்து என்னை திட்டுறாங்க, ஹவு டேர் யூ ஆஸ்க் சே தட் ஷீ இஸ் மென்டலி ரிட்டார்டட். இப்படி உங்களுக்கு அடிபட்டுருச்சு, கை ஒழுங்காக இல்லைன்னா என்ன சொல்லுவோம், டே கை பார்த்துக்கடான்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி தானே பாடி அடி வாங்கும்போது மைண்டும் அடி வாங்கும்ல, அதை போய் சரி பண்ணிட்டு வரணும்ல. அது மாதிரி கமெண்ட் பண்ணால் இங்கே வந்து நம்ம ஊரில் என்ன திட்டுறாங்க, ஹவு டேர் யூன்னுலாம் கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், இல்லைங்க, அது கமெண்ட்டில் நம்ம எவ்வளோ தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது, நான் சொல்லி பார்க்குறேன், கேட்கல. அதுக்கப்புறம் தெரியாதவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதை விட்டேன். பட் ஐ ஐடென்டிஃபை 20 people. ஸோ த பாயிண்ட் இஸ், இஃப் யூ நோ சம்படி ஹூஸ் கண்டினியூஸ்லி அன்ஹாப்பி, தே டோன்ட் ஈவன் நோனா, ஜஸ்ட் செக் வித் தம் அண்ட் advise them on taking professional help. Okay. That's a very very important thing. Okay. And you will never know what people are going through. I've been there, அதனால சொல்கிறேன். எனக்கு ADHDலாம் இருக்கிறதுக்கெலாம் முன்னாடி I was so pathetic. ஸ்டேஜில் போய் பேசணும், பாசிட்டிவாகவே இருக்கணும், டெய்லி நம்மகிட்ட ப்ராப்ளம் சொல்லுவாங்க, எல்லார்ட்டையும் பேசணும், பாட்காஸ்ட் பேசணும். இதுக்கெல்லாம் வந்து யூ நீட் டு பி இன் அ ஃப்ரேம் ஆஃப் மைண்டில். கரெக்ட். பட் ஐ வாஸ் வெரி pathetic. ஓகே. ஸோ ஒன் லாஸ்ட் அட்வைஸ், ஒரு ஷார்ட் அட்வைஸ் entrepreneurs who want to aspiring entrepreneurs கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க? Follow the process. Whatever it is, define a process and you follow it first. Okay. நீ ப்ராசஸ் ஃபாலோ பண்ணலன்னா அடுத்தவன் பண்ண மாட்டான். எவ்ரிதிங், நீ என்ன ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணு, என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணு, சின்னதாக பண்ணு, பெருசாக பண்ணு, எதுவாக இருந்தாலும் ப்ராசஸ் ஹேஸ் டு பி ஃபாலோ. ஓகே. The better the process that you have, the more stable your entire operation will be. And if you identify a fault na, go for the root cause analysis and write a process to avoid that again. Systems and process, அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுட்டு பண்ணுங்க. This world doesn't need superhumans. This world doesn't need superhumans. நீங்களே எல்லாம் பண்ணணும்னா அப்போ டெய்லி நீ தான் பண்ணணும். உன்னால் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது, எல்லா நாளும் நீ நல்லா இருக்க மாட்ட, நீ நல்ல ஃப்ரேம் ஆஃப் மைண்டில் இருக்க மாட்ட. ஸோ ரைட் டவுன் சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸ், தட் இஸ் வேர். அண்ட் கிவன் த AI இம்பேக்ட், த பீப்புள் ஹூ பிலீவ் இன் சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸ் வில் பி, என்ன சொல்லனா, அவுட் லிவிங் ஆர் அவுட் பெர்ஃபார்மிங் பீப்புள் ஹூ டூ ரேண்டம் ஸ்டஃப். ஸோ ஆல்வேஸ் இட்ஸ் த ப்ராசஸ். ஓகே.
தேங்க்யூ ஸோ மச். Thank you, Alfred. It was a wonderful discussion, and hope the examples were easy and Yeah. beautiful questions. Thanks to your team as well.